Before we start this video, do like and subscribe to our channel and not miss on any updates. So, அப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது next வந்து question number 8. Question 8ல என்ன? You are a foreign exchange dealer of your bank and are informed that your bank has sold a TT on Copenhagen. The TT on Copenhagen என்னப்பா? TT னா telegraphic transfer. சரி, on Copenhagen அர்த்தம் என்ன? தெரியாது. பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பார்க்கலாம். For Danish kroner 1 million. 1 million தானே? R0. Okay. For 1 million. TT on Copenhagen. இப்போ டேனிஷ் க்ரோனர் கோப்பன்ஹேகன் எல்லாம் இதெல்லாம் டென்மார்க்கோட கேபிட்டல் வந்து கோப்பன்ஹேகன். டென்மார்க்கோட இது என்ன நம்ம கரன்சி வந்து டேனிஷ் க்ரோனர். ஓகே, அட் த ரேட் ஆஃப் டேனிஷ் க்ரோனர் 1 kroner இஸ் rupees 6.5150. சோல் டிடி ஆன் கோப்பன்ஹேகன் என்ன? இந்தியாவுக்கு என்னமோ கரெக்ஷன் இருக்குது, அந்த கரெக்ஷன் வச்சுட்டு கனெக்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து கோப்பன்ஹேகன் மேலே என்னமோ டிடி அமைச்சிருக்கோம். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்தியாவிலேருந்து ஏதோ ரெமிட்டன்ஸ் போகுது. So your bank has sold some Danish kroner to one importer. அந்த இம்போர்ட்டர் வந்து அந்த டேனிஷ் க்ரோனரை கோப்பன்ஹேகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறான். ஸோ யூ ஹவ் சோல்டு டிடி அப்படின்னா ஒரு டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணுறீங்க ஆஸ் அ பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் கஸ்டமர், வேர் யூ ஹவ் சோல்டு டு த கஸ்டமர் டிகேகே. அந்த டிகேகே அந்த ஆள் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த கோப்பன்ஹேகனில் யாரோ அவன் ஃப்ரெண்டுக்கோ எக்ஸ்போர்ட்டரோ யாருக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறான். சரியா? You are required to cover the transaction either in London or New York. நீ வந்து இந்தியாவில் உட்காந்துருக்க ஆஸ் அ பேங்கர். ஓகே, ஆனால் உனக்கு வந்து டைரக்ட் கோட் கிடையாது, டிகேகேக்கு டைரக்ட் கோட் கிடையாது. அதனால தான் நடுவில் வந்து நம்ம நியூயார்க்கு லண்டன் எடுத்துகிட்டு வரோம். நியூயார்க்னா டாலரு, லண்டன்லாம் ஜிபிபி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே அந்த இடத்துல டிகேகே மேலே கோட் இருக்கும். பார்க்கலாம். The rates as on date as follows. Mumbai, London, Mumbai, New York. அப்படின்னா என்ன? மும்பை லண்டன்னா என்ன? ருபி டாலரு, ருபி பவுண்டு. மும்பை நியூயார்க்னா ருபி டாலர் ஆச்சு. லண்டன் கோப்பன்ஹேகன், நியூயார்க் கோப்பன்ஹேகன் அப்படின்னு என்ன? ஜிபிபி டிகேகே, யூஎஸ்டி டிகேகே. ஓகே, சரி, இங்கே வரைக்கும் இப்படியே வச்சுக்கலாம். லெட் அஸ் நாட் லுக் ஃபர்தர். லெட் அஸ் ஃபினிஷ் த கொஸ்டின். In which market will you cover the transaction, London or New York, and what will be the exchange profit or loss in the transaction? Ignore brokerage. சரி, brokerage பக்கத்தில் தள்ளி வச்சுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டடி மெட்டீரியல், பிஎம், ஆர்டிபி, எம்டிபி இதெல்லாம் கொடுத்துருங்க. ஓகே, அது பக்கத்தில் வைங்க. இப்போது இது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, இதில் நம்ம பேங்கர், இது வந்து நம்ம பேங்க். இங்கே எல்லாம் ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் யூ கஸ்டமர், ஆர் யூர் பேங்க், ஆர் யூர் பேங்கர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் டைரெக்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம வந்து பேங்க்கு, நம்மளோட ஒரு டீலரு வந்து ஒரு டிகேகே ஹீ சோல்டு டு அ கஸ்டமர் அட் 6.5150. இப்போ நான் வந்து ஏதாவது ₹6.50 விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, 51 பைசா. ஓகே, ₹6.51. இப்போ நான் அதே இது வாங்கணும் இல்லை, எங்கிட்ட நான் இந்தியாவில் உட்காந்துருக்கேன், எங்கிட்ட டிகேகே எங்கிட்ட டிகேகேவே கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து எங்கே போய் வாங்கணும், எங்கேருந்து வாங்க போகிறேன்? இவன் என்ன சொல்கிறான், நீ உங்ககிட்ட இல்லை, நீ போய் இல்லை இதர் லண்டனில் போய் வாங்கிட்டு வா, இல்லை நீ போய் நியூயார்க்கில் போய் வாங்கிட்டு வா. லண்டன் நியூயார்க்கில் போய் வாங்கலாம், ஆனால் இந்த ஆள் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்கிற ஆள் எனக்கு ரூபா தான் கொடுத்துருக்கான், இந்தியன் ருப்பி, அண்ட் நான் அவனுக்கு வந்து டிகேகே கொடுக்க போகிறேன். அப்போது என்ன பண்ணுவோம், அவன் அந்த ஆள் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆள் நமக்கு வந்து என்ன ருப்பி கொடுத்துருக்கானோ அந்த ருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு உடனே நம்ம இங்கே இந்தியாவில் டாலர் வாங்குவோம். அந்த டாலர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய் அங்கே அமெரிக்காவில் கொடுத்து டிகேகே வாங்குவோம். அந்த டிகேகேவை போய் எடுத்துகிட்டு வந்து அந்த டிகேகே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இந்தியன் பார்ட்டி கொடுப்போம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? திருப்பி சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கான்ப்பா, இந்த கஸ்டமருக்கு டிகேகே தேவை, அவன் வந்து இந்தியன் இல்லையா? இவனுக்கு டிகேகே வேணும், ஆனால் இந்தியாவில் டிகேகே டைரக்ட் கோட் கிடையாது. என்ன கோட் இருக்குது? யூஎஸ்டி இல்லை ஜிபிபி கோட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவனுக்கு நீங்கள் வந்து டைரக்ட் கோட் கொடுத்துருவீங்க ஆஸ் அ பேங்க் 1 DKK is equal to 6.5150 rupeesன்னு சொல்லிட்டீங்க நீங்கள். ஓகே, இந்த ரேட்டில் அவனுக்கு விற்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் எங்கேருந்து வாங்க போகிறீங்க இந்த டிகேகே? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் கொடுத்துற காசு இருக்குல்ல, இந்த காசு ஒரு 10 மில்லியன் என்னமோ இல்லை, 10 மில்லியன் டிகேகே அவனுக்கு தேவை. இந்த 10 மில்லியன் டிகேகே இந்த ஆளுக்கு தேவை, இந்த கஸ்டமருக்கு. நீங்கள் இதுக்கு வந்த உங்கள் கையில் வர காசு எவ்வளோ? 6.5150 into 10 மில்லியன். அந்த காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டாலர் வாங்குவீங்க, இல்லை நீங்கள் பவுன் வாங்கலாம். டாலர் வாங்கிட்டு இந்த டாலர் வந்து நீங்கள் நியூயார்க் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய் நீங்கள் டிகேகே வாங்கிட்டு வாங்க. ஓகே, அதே மாதிரி டாலர் இல்லாமல் நீங்கள் பவுண்டும் வாங்கலாம். பவுண்டை நீங்கள் லண்டன் எடுத்துகிட்டு போய் அங்கே டிகேகே வாங்குவீங்க. இப்போது எந்த வழியில் போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி? கேள்வி அதான்.
உங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் பேங்க் யூஆர் ஃபாரெக்ஸ் டீலர். உங்களுக்கு எந்த வழியில் போனால் ப்ராஃபிட் ஜாஸ்தி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் யூர் டூயிங் திஸ் பிஸ்னஸ் ஃபார் ப்ராஃபிட். நீங்கள் சும்மா அப்படியே டைம் பாஸ்க்காக பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாம் ஃபைனான்ஷியலாக இஸ் ஆல் ஃபார் ப்ராஃபிட் இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன, வாட் ஆர் வி ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட்? வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் இந்த மாதிரி பாருங்கள், USD INR, buy USD and sell INR and then sell USD and buy DKK. இது ஒரு வழி. GBP INR, buy GBP, sell INR and then sell GBP, buy DKK. நான் இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இதுதான், ஸ்டோரி எல்லாம் அதுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் கேஸ் 1 நம்ம வந்து USD INRல பார்க்கலாம். இங்கே ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை என்னென்னா இதில் மும்பை லண்டன் கொடுத்துருக்கான். இது என்ன ரேட்டு? இது INR per USD. USD இல்லை, GBP, சாரி, லண்டன் பவுண்ட் இல்லை, GBP. கீழே என்ன, மும்பை நியூயார்க், அது என்ன, INR per USD. இங்கே லண்டன் கோபன்ஹேகன் DKKன்னு சொல்லியிருக்காங்க. அர்த்தம் என்ன? இஸ் இட் DKK per GBP ஆர் GBP per DKK? சி, ஜாகிரதையாக நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் DKK கொடுத்துருக்கான். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா DKK per 1 GBP, X DKK per 1 GBP. இந்த எக்ஸ்னால் இங்கே 11.42. ஓகே, கீழே வந்து 7.567 DKK for 1 USD. ஒன்று பிட்டு ஒன்று ஆஸ்க், இதெல்லாம் பிட் ஆஸ்க் ரேட், அவ்வளோதான். அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் இந்த மாதிரி கொஷனில் நீங்கள் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி இப்படியே பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் மும்பை லண்டன்னா அது, லண்டன் கோப்பன் என்ன இது, எது பேஸ் கரன்சி, அதெல்லாம் தேடுற தேவையில்லை. நீங்கள் எல்லாம் தேடவே வேணாம், டைரெக்டாக பார்த்தாலே தெரியுதே. எல்லாம் ருப்பியில் கொடுத்தானா $1 ஈக்குவல் அது ருப்பி, ஒரு பவுண்ட் ஈக்குவல் அவ்வளோ ருப்பி, அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது 2 கேஸுப்பா. என்ன கேஸு? ஃபஸ்ட்டு USD INR. இப்போ நீங்கள் வந்து பேங்கர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, INR விற்றுட்டு USD வாங்குறீங்க. ஸோ யூ ஹவ் பிகம் நவ் த கஸ்டமர். பேங்கர் பிட்ஸ் டு பை த பேஸ் கரன்சி. ஆனால் நீயே கஸ்டமர் ஆகிட்டியே, நீ போய் USD வாங்குற. ஸோ உனக்கு என்ன வரும்? உனக்கு ஆஸ்க் கோட் வரும். ஆஸ்க் கோட்னா இந்த கோட்டு. எந்த கோட்டு நம்ம இங்கே ஹைலைட் பண்ண பாருங்கள், 49.2625. ஸோ நீங்கள் வந்து 49.2625 போய் ₹1 கொடுத்து டாலர் வாங்க போகிறீங்க. அந்த டாலர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே தூங்க போகிறீங்க இல்லை, அந்த டாலர் வச்சுட்டு நீங்கள் DKK வாங்குவீங்க. இப்போது யூ ஆர் செல்லிங் டாலர். இப்போது இங்கே பேஸ் கரன்சி என்ன? சி, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸு இது வந்து பவுண்டு, இது டாலர், இதுலேயும் பவுண்டு தான் பேஸு, இதுலேயும் டாலர் தான் பேஸு. பேஸ் மாறல. ஓகே, அப்போ என்னாச்சு? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூ பர்ச்சேஸ்டு டாலர், யூ ஆஸ் அ பேங்கர், பிகாஸ் நவ் யூ ஆர் அ கஸ்டமர் ஃப்ரம் இன்டர்பேங்க். நீங்கள் வந்து போய் டாலர் வாங்கினீங்க. அப்புறம் யூ ஆர் கோயிங் அண்ட் செல்லிங் த டாலர் அண்ட் பேஸ் கரன்சிங்க டாலரு பவுண்டு தான். ஸோ வென் யூ ஆர் செல்லிங், த அதர் மெயின் பேங்க் இஸ் பையிங். பேங்கர் பிட்ஸ் டு பை த பேஸ் கரன்சிங்க, பேஸ் கரன்சி டாலர் பவுண்ட் தான். ஸோ அதில் வந்து என்ன ஆகும்? ஃபஸ்ட் கேஸில் வந்து நமக்கு 49.2625 வந்தாலும், செகண்ட் கேஸில் when you are converting from dollar to DKK, you will get the bid rate. என்னது bid rate? என்ன நமது இது, you have to take the bid rate. ஸோ அதனால தான் இது ஹைலைட் பண்ணியிருக்கேன் நான். 49.2625, 49.5670. ஒரு வாட்டி நம்ம டாலருக்கு என்ன பண்ணணும்னு யூ டிசைடட்னா, சேம் திங் வில் அப்ளை ஃபார் பவுண்ட் ஆல்சோ. ரொம்ப ஈஸி, நீங்கள் பிரெயினில் யூஸ் பண்ணது தேவையில்லை. டைரெக்ட் டக்கு நம்பர் பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சு, நம்மக்கிட்ட எவ்வளோ இது விற்றோம்? நம்ம 1 million DKK விற்றோம். அப்போ எவ்வளோ காசு வந்துச்சு நம்மக்கிட்ட? வி சோல்டு 1 million DKK at 6.5150. ஸோ நம்மக்கிட்ட 6.5150னா நமக்கு how much money did we get in rupee terms? We got 1 million into 6.5150. ஸோ as a banker you got this. இப்போ இந்த காசு எந்த கரன்சியில் இருக்குது? INR 6.5150 into 10 million per DKK into 10 million DKK கேன்சலு. நம்ம கையில் இருக்கிறது என்ன? யூ ஹவ் INR. இந்த INR என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த INR ருப்பியாக, இந்த INR நம்ம வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இன்டூ USD by INR. INR by USD இல்லை, USD by INR. INR by USD என்ன? நீங்கள் கொடுத்துருக்க ரேட்டு 49.2625. USD by INRனா 1/49.2625. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 1 into 1/49.2625 பண்ணால் நமக்கு என்ன கரன்சி வரும்? டாலர் வரும் இல்லையா? இது ருப்பி கேன்சல் ஆகிட்டு இங்கே டாலர் தான் பேலன்ஸ் லெஃப்டாக இருக்கும். அது வந்து டாலர் 132,250.6978 வந்துச்சு. இந்த டாலரை எகெயின் நம்ம வந்து வி வில் செல் அண்ட் பை வாட்? பை DKK. ஸோ இன்டூ DKK per டாலர். இப்போ நமக்கு இங்கே இருக்கிற கோட்டு DKK per டாலர் தானே?
இதுதானே சொன்னோம், பவுண்டு இது டாலர், இது டைரக்ட் கோட்டு, இது வந்து பேஸ் கரன்சி, பவுண்டு டாலர் வந்து பேஸ் கரன்சி, இங்கே டாலர். ஸோ டைரெக்டாக இப்போ யூ கேன் டைரெக்ட்லி மல்டிப்ளை எந்த ரேட்டு, நம்ம இந்த ரேட்டு 7.5650. ஸோ இன்ட்டு 7.5650 நீங்கள் பண்ணோம்னா எவ்வளோ வரும், யூ வில் கெட் டிகேகே ஆஃப் திஸ் மச் 1,741.030. இப்போ என்னாச்சு நமக்கு, we have purchased, அவன் என்ன காசு கொடுத்துருக்கான், அவன் கொடுத்துருக்க காசு இது எவ்வளோ, கஸ்டமர் 6.5150. அதே காசு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அவங்க டெலிவர்ட் him 1 million DKK. ஆனால் நமக்கு வந்து கையில் வந்தது 1 million plus 741.03. ஸோ we have made 741.03 DKK ப்ராஃபிட். இது வந்து DKKல ப்ராஃபிட். இது ருப்பியில் கன்வெர்ட் பண்ணலாம், இது ருப்பியில் பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரி, நமக்கு இருக்கிற ரேட் என்ன, we need INR per DKK. This should be equal to INR per USD into USD per DKK. கரெக்டா? ஸோ இது வந்து INR per USD எவ்வளோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ரேட்டு 49.2625. இது DKK by USD is equal to 7.5670 தானே, DKK per USD 7.5670. ஸோ USD per DKK அதோட இன்வர்ஸ் தான் ஆகும். ஸோ இன்ட்டு 1/7.5670. ஸோ இது ரெண்டு பண்ணிங்கன்னா யூ வில் கெட் INR per DKK. அது எவ்வளோ வருது, யூ வில் கெட் 6.5102. This is the rate at which you have purchased a DKK. But what is the rate at which you have sold the DKK? நம்ம சேல் பண்ணுற ரேட்டு 6.5150. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 5102 minus 5150 வந்து யூ வில் கெட் 0.0048 INR per DKK. எவ்வளோ DKK, 1 million DKK. ஸோ 1 million into 0.0048. இது வந்து R0, இதில் வந்து இதில் வந்து 4 decimals, இதில் R0 இருக்குது. ஸோ அப்போ 2 decimals தான், ஸோ அப்போ 2 zeros ஆட் ஆகும், 4800. ஸோ அப்படி தான் வி காட் 4800. இது வந்து ஐஎன்ஆரில் கணக்கு. சேம் வே இப்போ நம்ம ஜிபிபியில் போனோம், ஜிபிபி வழியாக போனோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சேம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையே இல்லை. 1 million இன்ட்டு நம்ம இருக்கிற சொன்ன த ரேட் அட் விச் வி சோல்டு டிகேக்கு என்ன 6.5150 டிவைடட் பை இங்கே வந்து சேம் 74. ஆஸ்க்குன்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணுறோம், டாலருக்கு ஆஸ்க்குன்னு டிசைட் பண்ணால் பவுண்டுக்கும் ஆஸ்க்கு தான், டிவைட் பை 74. நமக்கு ஜிபிபி என்னமோ வரும் 87661. அது வந்து வி வில் மல்டிப்ளை வித் 11. எதுக்கு, நம்ம பிட்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ மல்டிப்ளை பை 11.42 பண்ணால் யூ வில் கெட் 1,001,093 DKK. இதில் வந்து 1093 DKK ப்ராஃபிட் பா, இதே நல்லது போல் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுவோம், சேம் லாஜிக் 74/11. இங்கே என்ன பண்ணுவோம், 49/7 பண்ணுற மாதிரி 74/11 பண்ணுவோம். பண்ணால் 7.5078. 5150க்கு 5078 வித்தியாசம் எவ்வளோ, 0.0071. ஸோ 0.007 7,100 rupees. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஒரு டேபிள் போட்டிங்கன்னா யூஎஸ்டியில் நமக்கு ப்ராஃபிட் வந்து 741 in DKK terms அண்ட் INR terms 4,800. வேறாஸ் நம்ம வந்து ஜிபிபி கேஸில் பார்த்தா 1,093 in DKK அண்ட் 7,100 in rupee terms. ஸோ profit in case 2 is higher by following GBP INR route, hence the dealer has to cover via London. இந்த லைன் எழுதுங்கன்னு நினச்சிக்கோங்க, கன்க்ளூஷன் மார்க் போயிடும், 1 மார்க்கு 2 மார்க்கு என்னமோ ஒன்று. கன்க்ளூஷன் எழுதாமல் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா மார்க்கு வராது. இதுக்கு கன்க்ளூஷனுக்கு ஸ்டெப் வைஸ் மார்க்கிங்கில் மார்க் வராது, மிச்ச மார்க்கெல்லாம் வந்துடும். ஆனால் அனாவசியமாக எல்லாம் சால்வ் பண்ணி அனாவசியமாக 1 மார்க்கு 2 மார்க்கு யூஸ்லெஸ்ஸாக யூ வில் வேஸ்ட். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். பார்த்துட்டு இந்த சிங்கிள் கன்க்ளூஷன் லைன் எழுதுறதும் மறக்காதீங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஷின் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம போகிற நெக்ஸ்ட் கொஷின் என்னப்பா, நெக்ஸ்ட் கொஷின் வந்து 12 பார்க்கலாமா? இது நெக்ஸ்ட் கொஷின் என்னப்பா, இது யூ ஹேவ் ஃபாலோயிங் கோட்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். என்ன கோட்டு, என்ன பேங்க்கு, பேங்க்கே பேங்க் பி, 2 பேங்க் இருக்கா, சரி, பேங்க்கே ஒரு கோட் கொடுத்துருக்கான், பேங்க் பேர் கோட் கொடுத்துருக்கான், ஸ்பாட் ஒரு கொடுத்துருக்கான், யூஎஸ்டி சிஹெச்எஃப். இது என்ன யூஎஸ்டி சிஹெச்எஃப், அர்த்தம் என்ன பார்க்கலாம், தெரியாது எனக்கு. ஸ்பாட் ஜிபிபி யூஎஸ்டி 1.76. இது எனக்கு தெரியும், ஜிபிபி தான் ஸ்ட்ராங்கர். அப்போ ஒரு ஜிபிபிக்கு எவ்வளோ யூஎஸ்டி, அப்புறம் மேலேயும் ஒரு யூஎஸ்டிக்கு எவ்வளோ சிஹெச்எஃப். இட் இஸ் வெரி வெரி கிளியர். இதில் வந்து பேஸ் கரன்சி, இதில் வந்து டாலர், இதில் வந்து பவுண்டு. ஓகே, இது பவுண்டு சிம்பிள் மறக்காதீங்க. என்னவோ கொடுத்துருக்காங்க 5, 10, 10, 15, 25, 20. இங்கே பாருங்க, இதில் வந்து கரன்சி இஸ் எட் அ ப்ரீமியம், இங்கே வந்து கரன்சி இட் இஸ் எட் அ டிஸ்கவுண்ட். எதுக்கு டிஸ்கவுண்ட்னு சொல்கிறேன், 25, 20 கொடுத்துருக்கான். அர்த்தம் என்ன, இட் இஸ் டிக்ரீசிங். இஃப் த பிட் இஸ் கிரேட்டர் தென் ஆஸ்க், இட் மீன்ஸ் தட் இட் ஹாஸ் டு பி சப்ராக்டட். இப்போ இட் ஹாஸ் டு பி சப்ராக்டட். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹவு மச் மினிமம் சிஹெச்எஃப் அமௌண்ட் யூ ஹவ் டு பே டு கெட் 1 million GBP ஸ்பாட்டில் considering quotes from A only, GHF for GBP CHF, what are the implied swap points for spot over 3 months?
சரி செகண்ட் தான் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹவு மச் சிஹெச்எஃப் அமௌண்ட் யூ ஹேவ் டு பே ஃபார் 1 million ஜிபிபி ஸ்பாட்டு. என்ன சொல்கிறான், மினிமம் அமௌண்ட்டு. மினிமம் அமௌண்ட் அர்த்தம் என்ன, பேங்க் ஏ இருக்குது பேங்க் பி இருக்குது, ஒரு இடத்துலேருந்து ஒரு கரன்சி இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு கரன்சி வாங்கலாம். எஸ், எனக்கு சொல்கிறான் 1 million ஜிபிபி எனக்கு தேவை. அப்போது நான் எவ்வளோ சிஹெச்எஃப் கொடுக்கணும், அப்படின்னா ஐ நீட் 1 million ஜிபிபி. ஓகே, வேணும்னா ஒரு ஜிபிபி இஸ் ஈக்குவல் டு ? சிஹெச்எஃப். ஓகே, அப்படி அர்த்தம் என்ன, சிஹெச்எஃப் பை ஜிபிபி அதுதானே கோட்டு. இது சம் 5ன்னு நினச்சிக்கோங்க, 5.5. நான் சும்மா நம்பர் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக, ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் லிட்டரலி, நம்ம சால்வ் பண்ணால் தான் வரும். ஓகே, சிஹெச்எஃப் பை 1 ஜிபிபி இஸ் 5.5. அப்படின்னா ஒரு ஜிபிபிக்கு 5.5 சிஹெச்எஃப் ஆர் 5.5 சிஹெச்எஃப் ஃபார் 1 ஜிபிபி. இது ஓகே, இதுதான் நமக்கு வேணும் ஃபார் 1 ஜிபி. அப்போ 10 million ஜிபிபிக்கு எவ்வளோ ஆகும், 5.5 into 10 55 million ஜிபிபி ஆகும். ஸோ இவங்க என்ன கேட்க போகிறாங்க, ஹவு மச் மினிமம் சிஹெச்எஃப் அமௌண்ட் யூ ஹேவ் டு பே. ஸோ இது 55ஆ 54ஆ 53ஆ 56ஆ, எது மினிமம், எந்த வழியில் போனால் மினிமம், பேங்க் ஏ வழியில் போனால் மினிமமா, பேங்க் பியில் வழியில் போனால் மினிமமா. அண்ட் அது என்ன பண்ணலாம், இவன் என்ன கொடுத்துருக்கான், யூஎஸ்டி சிஹெச்எஃப் கோட் கொடுத்துருக்கான். ஓகே, அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஜிபிபி சிஹெச்எஃப் கிடையாது, எது வேணால் ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். வெதர் யூ வாண்ட் டு ஃபஸ்ட் கன்வெர்ட் யூஎஸ்டி டு ஜிபிபியா இல்லை ஃபஸ்ட்டு சிஹெச்எஃப் டு ஜிபிபி, சிஹெச்எஃப் டு யூஎஸ்டியா, எது வேணால் ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்போஸ் வி ஹாவ் யூஎஸ்டி, வி ஹவ் டு கன்வெர்ட் இட் இன்டு ஜிபிபி. இப்போ இது ஜிபிபியில் கன்வெர்ட் பண்ணோம்னா, அண்ட் ஜிபிபி இஸ் த பேஸ், இதுதான் பேஸு. ஸோ யூ ஹாவ் டு பை த பேஸ். இஃப் யூ ஆர் பைங் த பேஸ், பேங்க் இஸ் செல்லிங் த பேஸ். கரெக்ட் இல்லையா? ஸோ பேங்க் இஸ் செல்லிங் த பேஸ்னா, bank is selling the ask rate. Base, when bank is selling the base, it means that ask rate the relevant. Ask rate la எது cheap, bank ஏல வந்து rate 45-60, அது 60 தான் relevant. இங்க bank B ல வந்து 40-50 தான் relevant. So 60 50 obviously நம்ம 50 தான் choose பண்ணுவோம். ஓகேவா? சேம் வே நம்ம CHF வித்துட்டு you have to sell CHF and buy dollar. அப்போ and dollar is the base. If you have to buy dollar, bank has to sell dollar. If bank is selling dollar, again ask rate is relevant. இப்போ இது ரெண்டில் ask எது cheap, 55ஆ 60ஆ 55. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க் ஏக்கு சிஹெச்எஃப் கொடுத்து டாலர் வாங்குவீங்க, பேங்க் பிலேருந்து நீங்கள் டாலர் கொடுத்து பவுண்டு வாங்குவீங்க. அதுதான் வழி. ஓகே, பேங்க் ஏல நீங்கள் டாலர் வாங்குவீங்க, பேங்க் பியில் நீங்கள் பவுண்டு வாங்குவீங்க. அப்புறம் எவ்வளோ சிஹெச்எஃப் வேணும் நமக்கு, இது வந்தாச்சு எனக்கு. ஓகே, இது ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ரேட். என்ன ரேட் இது, CHF per USD ஒன்று ரேட்டு, இன்னொரு ரேட் என்ன USD per GBP. இப்போ ரெண்டுமே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும், USD கேன்சல், டைரக்ட்லி யூல் கெட் CHF per GBP. ஸோ நீங்கள் வேறு இன்னும் பண்ண தேவையில்லை. ஸோ ப்ளீஸ் திங்க் லாஜிக்கலி. I have first code CHF USD, second code USD GBP, and I want CHF GBP. Direct multiply பண்ணீங்களா ரெண்டு கோட். So you will multiply 1.4655 with 1.7650. 1.4655 with 1.7650 பண்ணீங்கன்னா you will get 2.586607.5 million. So 2586607.5 million of CHF for how much? For 1 million. இது 1 million தானே, 10 million தான், எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன் தான். 1 million GBP. ஸோ 1 million GBPக்கு you have to get this much CHF. Pause. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, they have asked which is the cheapest way. செகண்ட் கொஸ்டின் என்ன, கன்சிடரிங் ஒன்லி பேங்க். அப்போ பேங்க் பி மறந்துடுங்க. பேங்க் பி மறந்துட்டா கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். இது பேங்க் பி மறந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறான், கன்சிடரிங் கோட்ஸ் ஒன்லி ஃப்ரம் பேங்க் ஏ ஃபார் ஜிபிபி சிஹெச்எஃப் தான் நம்ம இப்போ என்ன பண்ணுவோமோ அதுக்கு ஆர் ஃபார் 1 GBP ஹோம் மினி சிஹெச்எஃப். அதான் இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவன் என்ன ரேட் கொடுத்தாலும் மார்க்கெட் கன்வென்ஷன் கொடுத்துருக்கானா, காமன் சென்ஸ் கொடுத்துருக்கானா, இங்கே இதை பார்த்தா கிளியராக மார்க்கெட் கன்வென்ஷன், இது காமன் சென்ஸே கிடையாது. ஏன்னா GBP இஸ் த பேஸ் கரன்சி, அதுதான் லெஃப்ட்டில் வருது. ஓகே, வாட் ஆர் தி இம்ப்ளைட் ஸ்பாட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்பாட் ஓவர் 3 months அப்படின்னா 3 மாதத்துக்கு வாட் ஆர் த இம்ப்ளைட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஃபார்வர்ட் ரேட் ஃபார் 3 months. அப்புறம் ஸ்பாட்டுக்கும் ஃபார்வர்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ நான் ஒன்று சொன்னேன், என்னது, if when you have two currencies and or when you have crosses and when you are arriving at a third rate, multiply bid with bid, ask with ask. இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த bid with this bid, this ask with this ask. இது எதுக்கு, இது நம்ம ஸ்பாட்டுக்கு. ஸ்பாட்டில் இப்படி பண்ணோன்னா வாட் இஸ் த ரேட் தட் வி வில் கெட், பேங்க் பி கிடையாது, ஸோ டைரக்ட் பேங்கே தான். ஸோ வாட் இஸ் த ரேட் தட் வி வில் கெட், வி வில் கெட் த ரேட் ஆஃப் CHF per GBP. அவன் கேட்டது அதுதான். GBP CHFனா மார்க்கெட் கன்வென்ஷன், ஒரு GBPக்கு எவ்வளோ CHF, நம்ம கூட சொல்கிறது என்ன, எவ்வளோ CHF ஒரு GBPக்கு. ஸோ யூ டைரக்ட்லி மல்டிப்ளை தீஸ் டூ, பிட் ஆஸ்க் பண்ணோன்னா என்ன வரும், இங்கே பாருங்கள் 1.4650. இங்கே ஸ்பாட் இங்கேப்பா
இங்கே ஸ்பாட்டு 4650 into 7645. 4650 into 7645 or 4650 7645. அப்படியே 4655 7660. 4655 7660. இது வந்து நமக்கு ஸ்பாட் வந்தாச்சு. இது வந்து ஸ்பாட்டு. இப்போ நமக்கு தேவை என்ன? ஃபார்வர்ட் ரேட். ஃபார்வர்ட் ரேட் எப்படி பண்ணுவோம்? அண்ட் ஃபார்வர்ட் ரேட்டு இவன் வந்து என்ன சொல்கிறான்? 3 monthsக்கு தான் கேட்டுட்ருக்கான். ஸோ யூ ஃபஸ்ட் அரைவ் இக்னோர்து இது 6 month நம்பர் இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிட்டோன்னா இது 3 month வரும் தான் நமக்கு தேவை. ஸோ 1.4650 + 5 4655 + 10. ஓகே, அதுதான் பண்ணுவாங்க. 4650 + 5 4655 + 10. இது வந்து என்ன வந்தது? நமக்கு ஃபஸ்ட்டு ரேட்டு USD CHFக்கு ஃபார்வர்ட் ரேட் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? GBP USDக்கு நமக்கு ஃபார்வர்ட் ரேட். GBP USD இது என்ன? 7645. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணுற திருப்பி 7645 and 7660 minus 0.0025 0.0020. So 7645 minus 0.0025 7660 minus 0.0020 பண்ணால் 7620 7640. இப்போ இந்த ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு எது? 4655 into 7620 4665 into 7640. அது ரெண்டு நம்ம பண்ணோம்னா யூ வில் கெட் தீஸ் ரேட். என்னது? 2.58221 586906. இப்போ நமக்கு என்ன வந்தது? we've got the number of CHF for GBP, ஸ்பாட்டும் கிடச்சாச்சு, ஃபார்வர்டும் கிடச்சாச்சு. இப்போ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தான் நம்ம ஃபார்வர்ட் பாயிண்ட். ஓகே, பிட் என்ன? 5822 minus 5822 தான் ஃபார்வர்டு, ஸ்பாட் வந்து 5849. 5822 minus 5849 என்னாச்சு? யூல் கெட் minus 0.00278. அது வந்து ரவுண்ட் பண்ணி -0.0028 பண்ணிடலாம். சேம் வே இதுக்கு டிஃப்ரென்ஸு 2.586 2.588 என்ன வரும்? -0.0017 அப்படின்னா 0.0012 வரும். ஸோ இது எப்படி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம்? we will write it as swap points will be 28/12 சொல்லுவோம். லாஸ்ட் 2 decimals தான் கணக்கில் வரும். ஓகே, 28/12. ஏன்னா இது 28, இது 12, இது டிக்ரீசிங்னா பிட் இஸ் கிரேட்டர் தென் ஆஸ்க்னா இட் இஸ் a டிஸ்கவுண்ட். அப்படின்னா சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸ்பாட்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் தான் இப்படி, ஸ்பாட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும்னா நம்ம இப்படி தான் காமிப்போம். the bid will be greater than ask. சரியா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், அதனால தான் எடுத்திருக்கேன் நான். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 12 முடிச்சாச்சு. 12க்கு அப்புறம் என்னப்பா? 14 போகலாமா? இது ஈஸி கொஸ்டின்ப்பா. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். given USD 1 is equal to 107 yen. ஓகே, இதில் பேஸ் என்னப்பா? பேஸ் வந்து டாலர். பவுண்ட் 1 is equal to USD 1.27. பேஸ் வந்து பவுண்டு. ஆஸ்திரேலியன் டாலர் 1 is equal to USD 0.7. இதில் வந்து AUD. ஓகே, இதுதான் நம்ம பேஸ். என்ன சொல்கிறாங்க? கால்குலேட் கிராஸ் ரேட் ஃபார் பவுண்ட் இன் என் டர்ம்ஸ். ஃபார் பவுண்ட் இன் என் டர்ம்ஸ் அப்படின்னா ஒரு பவுண்டு எவ்வளோ என், அதுதான் கேட்டுட்ருக்காங்க. 1 pound is equal to how many yen? See, இந்த ரேட் என்ன ஃபஸ்ட்? இது 107.31 yen for $1. இப்போ நமக்கு என்ன? ஃபார் பவுண்ட் இன் என் டேர்ம்ஸ் அப்படின்னா எவ்வளோ என். ஸோ பவுண்ட் ஷுட் பி இன் டினாமினேட்டர். ஸோ இது என்ன ஆகணும்? இன்ட்டு டாலர் பை பவுண்ட் பண்ணணும். அப்போ தான் பவுண்டு டினாமினேட்டரில் வருமே. ஸோ டாலர் பை பவுண்ட் என்ன? டாலர் பை பவுண்ட் இருக்கா? இருக்கே. நமக்கு ஃபார் 1 pound how many dollars? 1.26. ஸோ டைரெக்டாக $1.26 ஃபார் 1 pound. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டாலர் கேன்சலு 107.31 into 1.26 எவ்வளோ வரும்? 135.21. கரெக்டு. நெக்ஸ்ட்டு கிராஸ் ரேட் ஃபார் டாலர் இன் என், ஆஸ்திரேலியன் டாலர் இன் என் டர்ம்ஸ் அப்படின்னா எவ்வளோ என் ஒரு ஆஸ்திரேலியன் டாலருக்கு அப்படின்னா 107.31 yen ஃபார் 1 USD. சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? USD by AUD மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு we will USD கேன்சல் ஆகிட்டு ஒரு AUDக்கு எவ்வளோ என் இருக்கும்னு தெரியும். ஸோ 1 ஆஸ்திரேலியன் டாலர் இஸ் ஈக்குவல் டு 0.70 USD. ஸோ ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் கீழே தான் இருக்குது. ஸோ இன்ட்டு டைரக்ட் 0.70 பண்ணுவோம். ஸோ 107.31 இன்ட்டு 0.7 75.117 75.117 ரவுண்ட் ஆஃப் பண்ண 12. ஓகே, இது வந்தாச்சு. நெக்ஸ்ட் மூணாவது என்னப்பா? கிராஸ் ரேட் ஃபார் பவுண்ட் இன் ஆஸ்திரேலியன் டாலர் டர்ம்ஸ். பவுண்டு டாலர். இப்போ பவுண்டு டாலர் எப்படி பண்ணுவோம்ப்பா? பவுண்டு ஆஸ்திரேலியன் டாலர் ஒரு பவுண்டுக்கு எவ்வளோ ஆஸ்திரேலியன் டாலர் அதான் கேட்டுட்ருக்காங்க. பவுண்டு டாலர் நம்ம வந்து இங்கே நமக்கு ஒரு ரேட் கிடச்சிருக்கு. என்னது? 135.21 yen ஃபார் 1 pound. ஓகேவா? நமக்கு தேவை என்ன? நமக்கு என்ன தேவை? பவுண்ட் இன் ஆஸ்திரேலியன் டாலர் டர்ம்ஸ் அப்படின்னா ஃபார் 1 pound how many ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்? இப்போ பவுண்டு கீழே டினாமினேட்டர் வந்தாச்சு. இன்ட்டு
you need AUD by N. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு AUD by N என்ன? இங்கே செகண்டில் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஆஸ்திரேலியன் டாலர் ஒரு ஆஸ்திரேலியன் டாலருக்கு எவ்வளோ N? ஸோ இன்ட்டு நமக்கு 1 ஆஸ்திரேலியன் டாலர் ஃபார் 75.12 N. ஸோ இது பிளேஸில் இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த N கேன்சல் ஆகிட்டு AUD per pound வரும். அப்போ எவ்வளோ அது நம்பரு? 135.21 டிவைட் பை 75.12 பண்ணோன்னா 1.7999 1.7999 1.8ன்னு போட்டுடலாம். 1.8 இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? 1 GBP is equal to USD so much and USD is equal to 1 AUD. இந்த USD வழியாகவும் வரலாம். That is 1.26 US dollar for 1 GBP into 0.7 dollar into for 1 AUD 0.7 dollar. ஓகேவா? ஸோ இந்த டாலர் கேன்சல் ஆயிரும். 1.26 by 0.7 1.26 by 0.7 இப்படி போட்டாலும் you'll get 1.8 சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த வழி போனாலும் இந்த வழி போனாலும் you'll get the same answer. ஓகே, இது முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் என்னது? 14 முடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னப்பா? இது என்ன 11 17 என்னது? 17. இது நல்ல கொஸ்டின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க கொஸ்டின் இது. ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னா, given the following information, exchange rate is Canadian dollar 0.665 per DM. அப்படின்னா 0.665 CAD per DM 1 DM. இதுதான் ஸ்பாட்டு. ஓகே, 3 month ஃபார்வர்டு என்ன? 0.670 CAD per DM. ஓகே, புரிஞ்சுது. என்ன சொல்கிறான்? இன்ட்ரெஸ்ட் ரேட் DM is 7%, கனேடியன் டாலர் 9%. ஸோ கனேடியன் டாலர் வந்து 9%, DM வந்து நம்ம 7%. ஓகே, வாட் ஆப்ரேஷன் should be carry out to make possible arbitrage gain. ஆர்பிட்ராஜ் கெயினா இங்கே எப்படி தான் வந்தது? அவன் என்ன சொல்கிறான்? ஃபார்வர்டு வந்து 0.67 இருக்குது. அது ஐடியல் ஃபார்வர்டா தியரிட்டிக்கல் ஃபார்வர்டுக்கு மேட்ச் ஆகுதா ஆகாதான்னு நம்ம என்ன பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து 3 month கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆனுவல் ரேட் கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக ஆனுவல் ரேட் போட்டு அப்படியே கால்குலேட்டர் டக்கா என்டர் பண்ண ஆரம்பிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, யோசிங்க ஒரு நிமிஷம். இங்கே என்னாச்சு? இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% 9% கொடுத்துருக்கான். டைரெக்டாக பை 4 பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். டைரெக்டாக அந்த பை 4 is 1.75, பை 4 is 2.25 அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். டிப்ரிசியேஷன் ஆஃப் CAD as per ஃபார்வர்ட் ரேட். ஃபார்வர்ட் ரேட் இஃப் யூ கோ as per இவன் கொடுத்துருக்கிற ஃபார்வர்ட் ரேட்டை பார்த்தா 0.67 and 0.665 ரெண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 0.67 minus 0.665 by 0.665 is 0.75%. ஓகே, 0.75% 3 மாதத்துக்கு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 0.75 to 4 அப்படின்னா எவ்வளோ? 3%. ஓகேவா? பட் ஐடியல் ரேட் என்ன? ஐடியல் ரேட்டு நமக்கு இந்த ஃபார்முலா ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் இன்ட்டு 1 + கோட் பை 1 + பேஸ். ஆர் நீங்கள் ஃபார்வர்டு ஸ்பாட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. யூ வில் புட் 1 + கோட் பை 1 + பேஸ். கோட் கரன்சி என்ன? பேஸ் கரன்சி என்ன? பேஸ் கரன்சி ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணிட்டோமே, DM. ஸோ டிஎம்னா 7%. ஓகே, டினாமினேட்டர் வந்து 7, நியூமினேட்டர் வந்து 9. ஸோ 1.09 டிவைட் பை 1.07 போட்டால் போட்டிங்கன்னா யூ வில் கெட் 1.0186 minus 1 into 100 போட்டிங்கன்னா 1.869 or 1.87%. ஸோ வந்து ஐடியலாக டிப்ரிஷியேட் ஆக எவ்வளோ ஆகணும்? 1.87. ஆனால் எவ்வளோ ஆச்சு? இந்த கோட் பார்த்தோன்னா 3% ஆகிட்டுருக்கு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? நீங்கள் வந்து நமக்கு அந்த நான் அந்த ஃபார்முலா சொல்லிட்டேனே, when premium greater than interest differential, இங்கே premium என்ன? 3%. is it greater than interest differential? yes. borrow in domestic. இங்கே domestic என்ன? domesticனா பேஸ் இல்லை, கோட் எதுக்கு கோட்டுன்னு சொல்கிறேன்? இப்போ நம்ம ருபியில் பார்த்தோன்னா borrow in domesticனா நமக்கு ருபி தான் இது. இங்கே வந்து and rupee is what currency? is it base currency or code currency? அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து what is the base currency? base currency is dash mark. ஸோ கோட் கரன்சி என்ன? CAD. ஸோ அப்போ you have to borrow in CAD. திருப்பி சொல்கிறேன், when premium is greater than interest differential, இங்கே premium வந்து என்ன பர்சன்டேஜ் என்னப்பா? இங்கே 3%. interest differential எவ்வளோ? 1.87. borrow in domestic. when you have a direct quote என்ன? quote currency by base currency. நம்ம இந்தியாவில் என்னது? INR by USD.
இப்படி பார்த்தோன்னா ஐஎன்ஆர் இஸ் த ஹோம் கரன்சி டொமெஸ்டிக், யூஎஸ்டி இஸ் த ஃபாரின். சரியா? ஸோ வென் ப்ரீமியம் இஸ் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் பாரோ இன் டொமெஸ்டிக். அப்போ வி ஆர் பாரோயிங் இன் ஐஎன்ஆர். அதே மாதிரி இங்கே வென் ப்ரீமியம் இஸ் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் பாரோ இன் டொமெஸ்டிக். டொமெஸ்டிக்னா நாட் த பேஸ், த கோட் கரன்சி. இங்கே கோட் கரன்சி என்ன? சிஏடி. ஓகேவா? ஸோ யூ பாரோ இன் சிஏடி. என்ன சொல்லியிருக்கான் அப்புறம்? வாட் ஆப்ரேஷன் ஷுட் பி கேரிட் அவுட் ஃபார் ஆர்பிட்ராஜ் கெயின்ஸ். இவன் என்ன எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை. ஸோ ஒரு $1000 $10,000 ஏதோ ஒன்று எடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகே. ஸோ forward premium is greater than interest differential, borrow in domestic currency. Forward premium is less than interest differential, borrow in foreign currency. அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ enter into a 3-month forward to sell 1 DM and get 0.60. இது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் என்ன? பாரோ என்ன? டொமெஸ்டிக் கரன்சி. இப்போ நீங்கள் வந்து டொமெஸ்டிக் கரன்சியில் பாரோ பண்ணுறீங்க ஆர் இது இங்கே என்னது? சிஏடி. இஃப் யூர் பாரோயிங் இன் சிஏடி $1000 சிஏடி, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேவா? இந்த சிஏடி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? You will convert it into DM. And the DM என்ன பண்ண போகிறீங்க? DM you are going to put it in a deposit. ஆல்ரெடி DM கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் DM அப்படியே சும்மா அப்படியே பெட்டு கீழே வச்சு தூங்க போகிறீங்களே இல்லையா? ஸோ யூ வில் கன்வெர்ட் தட் இன்டு DM அண்ட் புட் த DM இன் டிபாசிட். அப்புறம் DM டிபாசிட்டில் போட்டதுக்கப்புறம் DM காசு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வரும். வந்ததுக்கப்புறம் அந்த இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டிஎம்ஐ நீங்கள் வந்து திருப்பி யூ வில் கன்வெர்ட் இட் இன்டு சிஏடி. ஸோ யூ ஹவ் டு அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் யூ ஹவ் டு செல் யுவர் டிஎம் அண்ட் பை சிஏடி. ஸோ யூ ஹவ் டு என்டர் இன்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நவ் டு செல் டிஎம் அட் அ ஃபியூச்சர் டேட். டிஎம்னா இங்கே டாய்ஷ் மார்க் தானே, ஒரு டேனிஷ் மார்க்கா? என்னது கண்டினியூஸாக மறந்துட்டே இருக்கேன். டிஎம் டேனிஷ் மார்க்கு டாய்ஷ் மார்க் என்ன பண்ணும்? ஓகே, தொடக்கட்டும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு செல் டிஎம் அட் தட் பாயிண்ட். when you are selling base, DM தானே பேஸ் இங்கே கோட்டில். ஸோ when you are selling base, இங்கே பிட்டு ஆஸ்க் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஆர் செல்லிங் பேஸ் கரன்சி. ஸோ யூ வில் செல் பேஸ்னா யூ வில் பை த கோட். அப்படின்னா யூ ஆர் பையிங் த கெனடியன் டாலர். அப்போ அந்த கெனடியன் டாலர் திருப்பி வாங்கிட்டு அது வந்து யூ வில் யூஸ் இட் டு ரீபே யுவர் லோன் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஒரிஜினலாக கெனடியன் டாலர் தான் பாரோ பண்ணிங்க. ஸோ யூ வில் பாரோ 1000. அது வந்து உடனே ஸ்பாட்டில் டிஎம் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து 1000 CAD. If you have to convert it into DM, you have to multiply into DM by CAD. நமக்கு வந்து இருக்கிற கோட் என்ன? into DM by CAD. ஆனால் நமக்கு இருக்கிற கோட் என்ன? ஃபஸ்ட்டு எழுதிட்டோன்னே CAD by DM, which is 0.665 CAD per DM. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறது என்ன? into 1 DM per 0.665 CAD. அப்போது நமக்கு CAD கேன்சல் இருக்கிற அமௌண்ட்டு டிஎம்மில் வரும். 1000 by 0.665. ஸோ யூ வில் கெட் 1503.76 DM. 1503.76 DM. அது வந்து நீங்கள் அடுத்த 3 மாதத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டில் டிபாசிட் பண்ண போகிறீங்க. எதுக்கு? டிஎம் இவங்க எங்கே கொடுத்துட்டாரே டாஷ் மார்க்கோ என்னமோ ரேட், அது 7%. ஸோ 1503.76 into 1 plus 1.75% போட்டிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் திஸ் வேல்யூ. எப்படி வந்து எனக்கு 1 plus 1.75%ன்னு எப்படி சொல்கிறேன்? 1 plus 7% into 3/12. 7 into 3/12 7/4, 1.75%. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. யூ வில் கெட் 1530. இந்த 1530 you will again have to convert back. So you have to enter into an agreement to sell this DM and get a CAD. இப்போ இந்த DM எந்த ரேட்டில் விற்க போகிறீங்க? யூ ஆல்ரெடி என்டர் இன்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அட் வாட் ரேட்? 0.670. ஸோ நீங்கள் வந்து யூ வில் கிவ் திஸ் DM அண்ட் கெட் CAD. இந்த 0.670 என்ன? 0.670 CAD per DM. நம்மக்கிட்ட எவ்வளோ டிஎம் இருக்குது? 1.53 or 1530, 1530.07 டிஎம் இருக்குது. இந்த டிஎம்மை வித்துட்டு யூ ஹேவ் டு கெட் சிஏடி. ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிஎம் கேன்சல், யூ வில் கெட் இட் இன் சிஏடி. அந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1025 சிஏடி. இந்த 1025 சிஏடியில் நீங்கள் வந்து ஒரிஜினலாக பாரோ பண்ணியிருந்தீங்கல்ல, என்ன பாரோ பண்ணியிருந்தீங்க? யூ பாரோட் 1000 சிஏடி. அந்த 1000 சிஏடி மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா கணக்கு you will have to pay only 1022.5. okay, how will you pay? இந்த வர நம்ம இந்த CAD DMS CAD கன்வெர்ட் பண்ண காசு இருக்குதுல்ல, அந்த காசுலேருந்து you repay the borrowing along with interest போட்டால் you will make 2.65 CAD. ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர ப்ராஃபிட் 2.65. இதுதான் this is the logic in which you have to go. என்னது லாஜிக்கு? ஃபஸ்ட்டு வந்து you have to figure out whether which currency to borrow. டைரக்ட் கோட்டாக இருந்தால் டொமெஸ்டிக் கரன்சி இஸ் த கோட் கரன்சி. ஓகேவா? இது வந்து இங்கே டைரக்ட் கோட்டு. பேஸ் கரன்சி என்ன? டொமெஸ்டிக் நம்ம கண்டுபிடிச்சோம். பேஸ் கரன்சி என்ன? கோட் கரன்சி என்ன? கண்டுபிடிச்சிட்டோம். பேஸ் கரன்சி இஸ் ஃபாரின், டொமெஸ்டிக் கரன்சி இஸ் யுவர் கோட் கரன்சி. ஓகே, முடிச்சாச்சு. செகண்ட் இது என்ன? இது பாரோ எது பாரோ பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம்.
பாரோ பண்ணதுக்கப்புறம் அதே அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் டிபாசிட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேறு கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி அந்த கரன்சியில் டிபாசிட் பண்ணி அந்த டிபாசிட் மெச்சூரிட்டியில் திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி கன்வெர்ட் பண்ணி, இப்போ திருப்பி கன்வெர்ட் பண்ணதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேவே ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுவோம். அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்ட் பையா செல்லா, எது பை எது செல்னா, நம்ம இந்த டிபாசிட் எது வருதோ அந்த டிபாசிட்டை நம்ம வேறு கரன்சிக்கு மாற்றணும். இங்கே டிபாசிட் நமக்கு டிஎம்ல வருது, அந்த டிஎம்மோட டிபாசிட் கேட்ல மாற்றணும். அப்படின்னா we have to enter into a forward contract to sell the DM. ஓகேவா, செல் த டிஎம் அண்ட் கெட் கேட். அதனால தான் கடைசியில் நமக்கு கேட் காசு வருது. அந்த கேட் காசுலேருந்து நம்ம we are subtracting the CAD borrowing including interest. we will be left out with money. இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் கெயின் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே கீழே போட்டுட்டு instead of borrowing in CAD you are borrowing in DM. எல்லாம் பண்ணி பார்த்தா ஃபைனலாக you will get a loss. உல்ட்டா பண்ணிங்கன்னா லாஸ் தான் வரும். ஓகே, அப்போது அனாவசியமாக பயப்படாமல், ஓகேப்பா லாஸ் வந்துட்டு, நவ் லெட் மீ கீப் திஸ் aside அண்ட் லெட் மீ கோ தேர்னு சொல்லிட்டு திருப்பி ஒர்க்கிங் பண்ணுங்கள். பண்ணிட்டா இட் மே டேக் யூ another 3-4 minutes, ஓகே, ஆர் 5 minutes ஆல்சோ. ஆனால் யூ வில் அட்லீஸ்ட் ஃபினிஷ் த ப்ராப்ளம். அது லாஸ் வந்துச்சு ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஃபீல் ஆகாதீங்க. டைரெக்டாக ஷிஃப்ட் டு தி அதர் சைட் அண்ட் டூ இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நாட் மேக் த மிஸ்டேக். ஏன்னா நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டு இருக்கேனே, இஃப் த ப்ரீமியம் இஸ் கிரேட்டர் தேன் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஷியல் பாரோ இன் டொமெஸ்டிக்னு. இப்போ நம்ம டைரக்ட் கோட்டில் பேஸ் கரன்சி இஸ் ஃபாரின் அண்ட் டொமெஸ்டிக் கரன்சி இஸ் கோட். ஸோ பாரோ இன் டொமெஸ்டிக் பாரோ இன் கோட்னா இங்கே 0.665 CAD பர் டிஎம்னு கொடுத்துருக்கான். ஸோ பாரோ இன் CAD அப்படி தான் கணக்கு போடணும். சரியா, அப்படி தான் கணக்கு பண்ணணும். இது டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஷனில் நிறைய பேருக்கு வந்தால் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தான் நான் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ திஸ் கொஷன் இன் ஆல் ரிவிஷன்ஸ். எல்லா ரிவிஷனும் இந்த கொஷன் பண்ணுவேன். ஓகேவா, நம்மளது 17th கொஷன் முடிச்சாச்சுப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் போகிற கொஷன் 22. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷன் 22nd. என்னடா இந்த கொஷன், ஃபாலோயிங் ஆர் ரேட்ஸ் கோட்டட் மும்பை ஃபார் பிரிட்டிஷ் பவுண்ட். டாலர் பர் ருபி, இந்த பவுண்டு ருப்பின்னு சொல்லியிருக்கான். இது என்ன பவுண்டு பர் ருப்பியா, ஜிபிபி ருப்பியா, மார்க்கெட் கன்வென்ஷனா, காமன் சென்ஸா, என்ன சொல்கிறான்? 52.60/70. இது வெரி கிளியராக நம்ம ருப்பி வீக் பவுண்டோட. ஸோ திஸ் இஸ் அவன் என்ன கொடுத்துருக்கான்னு விடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் ருப்பீஸ் பர் 1 பவுண்டு, அதுதான் கணக்கு. ஓகே, 52.60/70. அப்புறம் 3 month ஃபார்வர்ட் 2070, 6 month ஃபார்வர்ட் 5075. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்தியாவில் 3 மாதத்துக்கு 8%, லண்டனில் 5%, 6 மாதத்துக்கு 10%, 8%. இங்கேயும் whenever they give interest rates, please take it as per annum basis only. ஓகேவா, தப்பு பண்ணாதீங்க. இட் இஸ் per annum only. ஓகே, வெரிஃபை there is any scope for covered interest arbitrage. covered interest arbitrage என்ன, நான் ஒரு கவர் பண்ணிவிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிவிட்டு ஐ வில் டேக் எ ஃபார்வர்ட் கவர் அண்ட் தென் ஐ வில் கோ அஹெட் அண்ட் மேக் சம் ப்ராஃபிட். இப்போ இந்த மாதிரி இதில் ஹவு வில் யூ ஃபிகர் அவுட் வெதர் யூ ஹவ் டு பாரோ இன் ருப்பி ஆர் பாரோ இன் பவுண்டு? ரெண்டும் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ். இவன் சொல்லியிருக்கானே, இஃப் யூ பாரோ இன் ருப்பீஸ் வச்சா படிக்க மறந்துட்டேன் நான். இஃப் யூ பாரோ இன் ருபீஸ், அவனே டேரெக்டாக கொடுத்தா பாரோ இன் ருபீனா என்ன ஆகுன்னு. ஸோ டேரெக்டாக பாரோ இன் ருபீஸ். ஸோ யூ பாரோ இன் ருபீஸ். இப்போ ருப்பியில் பாரோ பண்ணிங்கன்னா இந்தியாவில் 8% ஃபார் 3 months, 10% ஃபார் 6 months. ஃபஸ்ட்டு 3 month பண்ண அவன் இது கொடுக்கல, 3 months பண்ணுமா 6 months, அப்போ 2 பீரியடுக்கும் பண்ணும், 3 years 6. ஸோ யூ பாரோ INR ஈக்குவலன்ட் டு 1000 GBP. எதுக்கு அவன் எவ்வளோ காசுன்னு சொல்லலை, அதனால நான் 1000 GBPன்னு எடுத்துக்கிறேன். 1000 GBP நான் பாரோ பண்ணணும்னா ஹவு எம் ஐ சேயிங் இட் இஸ் 50 to 700 என்னமோ நம்பர் இருக்கேன். எப்படி அரைவ் பண்ணியிருக்கேன் இந்த நம்பரை? ஹவு ஹவ் ஐ அரைவ்ட் திஸ் நம்பர்? நான் என்ன சொல்லேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ருப்பி இருக்குது, நம்மக்கிட்ட பாரோ பண்ணிட்டோம், ருப்பி இருக்குது. அந்த ருப்பியை நம்ம வித்துட்டு பவுண்டு வாங்கணும். இப்போ பவுண்டு பேஸ் கரன்சி, இந்த கோர்ட்டில் பேஸ் கரன்சி என்ன பவுண்டு பேஸ் கரன்சினா, நான் பவுண்டு வாங்கணும்னா பேங்க் ஹேஸ் டு செல் மீ பவுண்டுனா ஆஸ்க் கோட் இஸ் ரிலவென்ட். அப்போது தட் இஸ் வை ஐ வில் டேக் திஸ் ரேட் ஸ்பாட்டில் 52.70. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு பை 1000 pounds, நான் 50 to 700 கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா, 50 to 700 கொடுத்தா அவன் எனக்கு 1000 pound கொடுப்பான். அதனால தான் நான் 50 to 700 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அது லாஜிக்கும் எழுதணும். ஓகே, ஸோ 50 to 700 நீங்கள் 8% per annum பாரோ பண்ணுவீங்க, நீங்கள் 10% per annum பாரோ பண்ணுவீங்க. ஏன்னா இந்தியாவில் பாரோ பண்ணிங்க. ஸோ இந்த 8% நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 50 to 700 நீங்கள் ஃபஸ்ட்டு பவுண்டில் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. டிவைட் பை 52.7 யூ வில் கெட் 1000 pounds. அந்த 1000 pounds என்ன பண்ண போகிறீங்க? you will go and deposit in London or UK or Britain or என்னமோ. ஓகே, you invest in FD in GBPயில் FDயில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? 5%, 8%. ஸோ ஒரு இதில் 5% into 3/12 which is pound 1012. இன்னொரு இதில்
1000 into 1 plus 8% into 6 by 12. அதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் பர் ஆனம் into 6 by 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு you'll get GBP 1040. இந்த GBP-யை you will bring it back. You will bring it back and you will sell GBP. If you are selling GBP, bank is buying GBP. அப்போ banker bids to buy the base currency. GBP is the base currency. Banker is buying the base currency. They will buy at bid rate. இங்கே bid rate என்ன 52 பாயிண்ட். இங்கே வந்து இவன் என்ன கொடுத்துருக்காங்க ஜாகிரதை படிங்க. சில டைமு இவங்க என்ன பண்ணுவாங்க 52.60 by 70. இப்போ இது வந்து ப்ளஸ் 20யா இல்லை 52.60 பதிலாக 52.20வா? ஸோ நிறைய டைமு இன்ஸ்டியூட் அனாவசியமாக கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ்னு சொன்னால் யூ ஹவ் டு ஆட். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஆட் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் நாட் பாசிபிள் தட் யூ வில் consider this instead of 52.60 you will consider 52.50. அப்படின்னா it is actually a reduction. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் எடிஷன். ஸோ நம்ம வந்து we have decided what நம்ம வந்து பிட் ரேட் எடுக்கணும். ஸோ 52.60 plus 20 52.60 plus 50. ஓகே, என்ன வரும் 52.80 53.10 அந்த ரேட்டில் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ பவுண்டுக்கு பவுண்டு யூ ஹவ் டு கன்வெர்ட் இட் இன்டு ருபி. அப்படின்னா யூ மல்டிப்ளை வித் ருபி பர் பவுண்ட் ரேட். ஸோ பேசிக்கலி நம்ம இருக்கிற பவுண்டை 1012 1040 மல்டிப்ளை வித் தீஸ் ரேட்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 53 460 55 224 வரும். இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். இப்போ இந்த காசை என்ன பண்ண போகிறோம்? we have to repay the original borrowing that we made. எவ்வளோ borrowing வருது? 52,700. 52,700 மேலே 8% இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8 10. ஸோ இன்ட்டு 8% இன்ட்டு 3 by 12 இன்ட்டு 10% இன்ட்டு 6 by 12 போட்டிங்கன்னா we will get 53,754 55 335. இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரீபே பண்ணணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற காசு இவ்வளோ. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா we are actually at a loss of 111 and 294 for 3 months and 111 for 6 months. ஸோ என்ன எழுதணும்? there is no scope for cover interest arbitrage if one borrows in INR. cover interest என்னென்ன? you are basically taking a forward cover. சரியா? you are basically taking a forward cover. ஓகே, இது முடிச்சிட்டோம். illustration number 22. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து illustration number என்னப்பா 13 காமிச்சிருக்கீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில். an Indian company obtains the following quotes. spot 3590 3610 36 3625 3610 3640 spot 3 months 6 months. okay, company needs dollar funds for 6 months. இவனுக்கு டாலர் ஃபண்ட் தேவையாமா. okay, determine whether company should borrow in dollars or rupees. டாலர் ஃபண்ட்ஸ் தேவை, டாலரு ருபி என்னடா சொல்கிறாங்க படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் 3 month interest rate in rupees is 12% 6%. இதுவும் per annum தான். 6 month interest rate is 11.5 and 5.5. இதுவும் per annum தான். also determine what should be the rate of interest after 3 months. இது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவன் என்ன கேட்டுட்ருக்கான்? the company requires dollars for 6 months. determine whether the company should borrow in dollars or rupee. இது அர்த்தம் என்ன? see 6 மாதம் கழிச்சு எனக்கு டாலர் வேணும்ப்பா. ஓகேவா? நான் இன்னைக்கு உட்காண்ட்ருக்கேன். ஓகே, இன்னைக்கு உட்காண்ட்ருக்கேன். ஸோ இல்லைன்னா நான் என்னது ஒரு பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கேனோ அந்த பர்ச்சேஸ் ஆளுக்கு உடனே இன்றைக்கி பே பண்ணிடணும். பே பண்ணிவிட்டு 6 மாதம் கழிச்சு என்னோடய பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்துடும். இந்த 6 மாதத்துக்கு இன்றைக்கி பே பண்ணணும். ஆனால் 6 monthsக்கு வரைக்கும் எனக்கு ஃபண்டிங் தேவை. ஸோ இந்த 6 monthsக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன். ஸோ இந்த 6 மாதத்துக்கு நான் ஃபாரின்லேருந்து என்ன இம்போர்ட் பண்ணணும் என்னமோ அது வந்து நான் இன்றைக்கி தான் பே பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி பே பண்ணிட்டோன்னா அது வந்து நான் டாலர் பாரோயிங் எடுத்துகிட்டு பே பண்ணணுமா இல்லை ருபி பாரோயிங் எடுத்துகிட்டு பே பண்ணணுமா? ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நான் இந்த ருபி பாரோயிங் இருக்கட்டும் இல்லை டாலர் பாரோயிங் இருக்கட்டும் ரெண்டுமே நான் ரீபே பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு வந்துடும் 6 மாதத்துக்கு கழிச்சு. ஆனால் இன்றைக்கி காசு கிடையாது. ஸோ ஐ ஹாவ் அ ரிக்வயர்மெண்ட் டுடே. ஓகே, விச் ஐ வில் ரீபே ஆஃப்டர் 6 months. இந்த 6 மாதத்துக்கு நான் டாலர் பாரோயிங் எடுக்கணுமா இல்லை ருபி பாரோயிங் எடுக்கணுமா? அதுதான் கேள்வி. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 6 months ஃபஸ்ட்டு 3 months இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா தேவையில்லை. 6 monthsக்கு நான் வந்து ஃபார்வர்ட் ரேட் இது இந்த ரெண்டுமே அண்ட் ஸ்பாட் ரேட் வந்து இது. இப்போ ருபியில் நான் பாரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் ருபியில் பாரம் பண்ணிட்டா என்னோடய காஸ்ட் என்ன? 6 மாதத்துக்கு ரேட்டு 6 month ரேட் ருபி இஸ் 11.5%. ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ காசு ஏதாவது கொடுத்துருக்கேன்னா டாலரு மில்லியனு ஏதோ ஒன்றும் கொடுக்கல. சரி, இப்படியெல்லாம் கொடுக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக 100 1 million இல்லை 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ என்னமோ எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்? யூ நீட் 1000. ஓகே, யூ நீட் 100ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இஃப் யூ பாரோ இட் இன் ருபீஸ் யூ நீட் டு பே 11.5% per annum. அப்போது ஃபார் ஹாஃப் இயருக்கு யூ நீட் நாட் பே 11.5, யூ வில் பே 5.75. அதே மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு டாலரில் பாரோ பண்ணிங்கன்னா யூ ஹவ் டு பே 5.5 ஃபார் ஃபுல் இயர். அப்படின்னா யூ வில் பே 2.75 ஃபார் ஹாஃப் இயர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் யூஎஸ்டியில் பாரோ பண்ணுறேன். யூஎஸ்டியில் நான் பாரோ பண்ணிட்டேன். $100 பாரோ பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் $100 இஃப் ஐ பாரோ நவ்
I'll have to pay after 6 months 2.75% interest. நீங்கள் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ I'll have to repay 102.75. அப்படின்னு அர்த்தம் என்ன? If I am going to repay 102.75 after 6 months, அன்றைக்கி என்கிட்ட I need dollars. அப்படின்னா I will enter into a forward contract today to buy dollars and that day. அப்போது இன்றைக்கி நான் டாலர் வாங்கணுன்னா 6 month ஃபார்வர்ட் தான் ரெலவெண்ட். If I have to buy dollar, இது வந்து டைரக்ட் கோட்டு பேஸ் கரன்சி டாலரு அப்படின்னா ask is the relevant rate. So I will buy dollar at 36.4. So 102.75 is the dollars that I will require and I will buy it at 36.4. ஏன்னா இன்றைக்கி என்ன ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டேன். ஸோ I will pay 3740 after 6 months for my meeting my expenditure. சரியா? இதே கணக்கு நான் ருப்பியில் பாரோ பண்ணிட்டேன்னா நான் இன்றைக்கி டாலரு கன்வர்ஷனு ஒன்றும் கிடையாது. எனக்கு டைரெக்டாக ஐ எம் கோயிங் டு பாரோ. ஆனால் will I borrow 100? இல்லை. நம்ம 100 கணக்கு டாலரில் வந்து எனக்கு அமௌண்ட் தட் வாஸ் ரிக்வயர்ட் வாஸ் $100. இப்போ ருப்பிலையும் ஐ ஷுட் பாரோ ஈக்குவலண்ட் அமௌண்ட். ஓகே, எனக்கு ஐ நீட் டு மேக் எ பேமெண்ட் டுடே டு மை பர்சன் ஃப்ரம் ஹூம் ஐ இம்போர்ட்டட் $100. அப்படின்னா என்கிட்ட ரூபா இருக்கே, போய் டாலர் வாங்கணுமே. இன்றைக்கி போய் நான் டாலர் வாங்கினேன்னா எவ்வளோ ரூபாக்கு செலவழிப்பேன்? யூ வில் ஸ்பெண்ட் அட் ஸ்பாட் ரேட் 36.1. ஏன்னா ஆஸ்க் கோட் தான் ரெலவெண்ட். ஸோ திஸ் $100 நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க ருபீஸில் 36.1. ஸோ ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் $100 borrowing டுடே இஸ் 3610 borrowing in rupees. 100 into 36.1 is 3610. இந்த 3610 நான் ஐ வில் ரீபே இன்ட்ரெஸ்ட் என்ன பர்சன்ட்? 5.75 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமே. ஸோ இன்டூ 5.75 ஃபார் 6%, 6 months. இப்படி போட்டோன்னா 3610 இன்டூ 5.75% டைரெக்டாக வந்துடும் 207.575. கரெக்டு. ஆட் பண்ணோன்னா 3817. இப்போ இதில் எங்கே என்னோட ருபீஸ் ஜாஸ்தியாக செலவழிச்சிட்ருக்கேன்? ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் மணி வென் ஐ பாரோ இன் ருபி. அதனால் யூஎஸ்டி பாரோயிங் இஸ் சீப்பர். ஓகே, இது ஃபஸ்ட்டு கேள்விப்பா. இவ்வளோ யோசிக்கணும் பார்த்தீங்களா? இது ஐட்டம் 4 தான். இட் இஸ் ஜஸ்ட் ரைட்டிங் 4 லைன் ஐட்டம்ஸ். ஆனால் உங்களுக்கு பேஸ் என்ன, நான் பை பண்ணுறேன்னா செல் பண்ணுறேன்னா பிட் என்ன ஆஸ்க் என்ன இதெல்லாம் தெரியாமல் டைரெக்ட் ஃபாரஸ்ட் சாப்டரில் நான் வந்து ஹீரோ ஆயிடுவேன் ஹீரோயின் ஆயிடுவேன்னா முடியாது. ஓகே, யூ ஹேவ் டு கோ லைன் பை லைன், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ். அப்போ தான் கரெக்டாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவன் என்ன சொல்கிறான், என்ன கேட்குறான் இங்கே, ஆல்சோ டிட்டர்மைன் வாட் ஷுட் பி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 3 months டு மேக் த கம்பெனி இன்டிஃபரண்ட் பிட்வீன் 3 months borrowing and 6 months borrowing. என்ன சொல்கிறாங்க, நமக்கு க்ளீன் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு 3 மாதம் ரேட் இருக்குப்பா, இங்கே வந்து ஒன்று 6 மாதம் ரேட் இருக்குது. இந்த 2 ரேட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பாரோ பண்ணிடுறேன். ஓகே, டாலராக ருப்பியா அப்புறம் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஐ பாரோ ஃபஸ்ட் ஃபார் 3 months, தென் ஐ வில் பாரோ எகெயின் ஆஃப்டர் 3 months ஃபார் another 3 months. இதே பாரோங்க ரீஃபைனான்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போது 2 இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா எனக்கு சேம் 6 month ரேட் வரணும். அதுதான் கேட்டுட்ருக்கான். டிட்டர்மைன் வாட் ஷுட் பி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 3 months டு மேக் த கம்பெனி இன்டிஃபரண்ட் பிட்வீன் 3 months borrowing and 6 months borrowing இன் கேஸ் ஆஃப் ருபி தனியாக டாலர் தனியாக. அதுதான் கேள்வி. ஓகே, இது கேள்வி புரியறதுக்கு 2-3 வாட்டி படிக்கணும். நீங்கள் டைரெக்டாக எகெயின் டோன்ட் ஜம்ப், என்னமோ புரியாது இல்லை, படிங்க, மெதுவாக படிங்க, ஸ்லோவாக படிங்க. ஓகே, அண்ட் வென் யூ சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ் யூ வில் நோ ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஹேவ் எ லுக் அட் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். இப்போ என்ன பண்ணுறான், நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி வேல்யூஷன் பாண்ட் சாப்டர்லையும் படிச்சிருக்கோம். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாப்டர்லையும் இருக்குது இந்த கான்செப்ட். என்னது, bootstrapping மாதிரி நம்ம FRA பண்ணும்போது. ஸோ இங்கே என்ன ஆகும், பண்ணியிருக்கேன் நீங்கள் சால்வ் டைரெக்டாக அதை எடுத்துடலாம். ஸோ பீரியட் 4 to 6க்கு let us assume the rate be X%. அப்போது 1 + 12% into 3/12 into 1 + X% into 3/12. என்னடா பண்ணுறேன் நான், நீங்கள் see I have here 3 month rate as 12% for rupees. ஓகே, அடுத்த இது 0 to 3, நான் 4 to 6 எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ 1 + 12% into 3/12 + 1 + X% into 3/12 இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகணும், ஐ ஷுட் பி இன்டிஃபரெண்ட் அர்த்தம் என்ன, ஐ ஷுட் கெட் திஸ் ரேட் விச் இஸ் 1 + 11.5% into 6/12. இங்கே 3 வந்துச்சு பை மிஸ்டேக்கு, இது 6. ஓகேவா, 1 + 11.5% into 6/12. So you will get 1.03 into 1 + X% into 3/12 is equal to 1.0575. X சால்வ் பண்ணிங்கன்னா 10.68. என்ன கேட்குறான்னா 0 to 3 வந்து ரேட்டு உனக்கு 12%, 0 to 6 வந்து 11.5%. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரேட் என்ன? See, இது ஓப்பனிங்கு, இது க்ளோசிங் கம்மியாச்சுன்னா திஸ் நம்பர் இன் பிட்வீன் ஷுட் பி லோவர் தென் த க்ளோசிங். திஸ் பிகாஸ் இஸ் த ஆவரேஜ் ரேட் இல்லை. திஸ் நம்பர் 3 to 6 has to be lesser than the average. So it is 10.68. கரெக்ட் தான். செகண்ட் இதில் சேம் லாஜிக்கு
டாலருக்கு பண்ணுறோம். டாலரில் 1 + 6% into 3/12 + 1 + X% into 3/12 இது இங்கே அதே மிஸ்டேக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்ப்பா இஸ் ஈக்குவல் டு 1 + 5.5%. எனக்கு 5.5 எப்படி வந்துச்சு 1 + 6 into 3/12 + 1 + X into 3/12 இது வந்து 0 to 3 X வந்து 4 to 6 is equal to 5.5 into 6/12. அதுதான் நம்ம இங்கே போடுறோம் கணக்கு 5.5 into 6/12 போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் 4.3. இங்கேயும் அதே லாஜிக் தான். இது வந்து 6 இருக்குது, இது வந்து 5.5 அப்படின்னா நடுவில் இருக்கிறது 5.5ஓட கம்மியாக இருக்கணும் 4.93. ஸோ 4.93 is rate with 3-month USD borrowing for months 4 to 6 and 3-month USD borrowing for months 1 to 3 at 6% is same. Okay, and 10.68% is the rate at which the 0 to 3 and 4 to 6 are going to be same as 1 to 6. Okay, this is the answer solution. இதுக்கு வந்து நமக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் bootstrapping security valuation bonds அதில் bootstrapping இருக்குது, அது இதுதான். FRA படிக்கிறப்போ நீங்கள் அங்கேயும் இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கும், அது இதுதான். ஸோ அது ரெண்டு தெரிஞ்சால் இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, இவங்க வந்து 2-3 டாபிக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க கொஷனு. ஓகே, நல்ல கொஷன். என்ன கேட்டால் இது திஸ் இஸ் த கைண்ட் வெரி குட் குவாலிட்டி கொஷன். சரியா? அப்புறம் we have finished question number 30. இப்போ நெக்ஸ்ட் கொஷன் என்னப்பா 35வா? அந்த 35 பண்ணலாமா இல்லை நமக்கு வேறு கான்செப்ட் இருக்கா? கொஷன் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. இது பண்ணிடலாம், இதுக்கு ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு வந்து இது தேவையில்லை, நம்ம டேரெக்டாக பண்ணிடலாம். இதில் என்ன, the treasury desk of a global bank incorporated in UK wants to invest GBP 200 million on 1st January 2019 for a period of 6 months and has following option. ஓகே, ஈக்விட்டி அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அவன்கிட்ட காசு ஜாஸ்தி 200 மில்லியன் 6 மாதத்துக்கு எங்கேயும் டிப்ளாய் பண்ணும். ஈக்விட்டி ட்ரேடிங் டெஸ்க் இன் ஜப்பான், இவன் வந்து ஜப்பானுக்கு அனுப்ப போகிறான் காசு. wants to invest entire 200 million GBP in high dividend yielding stock. Okay, that would earn a dividend income of 1182 million JPY. Okay, the dividends are declared and paid on 29th June. இவன் எந்த நாளுப்பா? அப்போ இவன் இருக்கிறது 1st Jan. ஸோ 6 monthsனா 30th June. ஸோ டிவிடெண்ட்ஸ் ஆர் பெய்ட் ஆன் 29th June. ஓ, கரெக்டாக நம்ம 6 மாதத்துக்கு முடியறதுக்கு 6 மாதம் முடிகிற தேதி என்ன? when will 6 months end? அது வந்து 30th June. அதுக்கு ஒரு நாள் முன்னால் வந்து டிவிடெண்ட் வருது. வெரி குட். Post dividend securities are expected to quote at 2% discount. Okay, cherry. The desk will also plans to earn JPY 10 million on a stock borrow lending activity because of this investment. The securities are to be sold on 29 June with a T+1 settlement and the amount remitted back to the treasury in London. என்ன பண்ணுறா? ஸ்டாக் லெண்டிங் ஸ்கீம். இது என்ன, நம்ம வந்து நான் செக்யூரிட்டி வேல்யூஷன் சாப்டர்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹேவ் செக்யூரிட்டிஸ், நீங்கள் வேறு யாருக்கு அந்த செக்யூரிட்டி கொடுக்கலாம். கொடுத்தா அந்த ஆள் அதை விட்டு என்ன வேணால் பண்ணிட்டோம். பிகாஸ் யூ ஹவ் ஜஸ்ட் லைக் யூ ஹவ் லெண்ட் மணி, யூ கேன் லெண்ட் செக்யூரிட்டிஸ். அந்த அமௌண்ட் மேலே அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுதான். ஸோ இவன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செக்யூரிட்டி வாங்கி வச்சுருவீங்க, அதில் டிவிடெண்ட் வரும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் 10 மில்லியன் யூ வில் earn additional income. ஓகே, ஸோ அது வந்து 10 மில்லியன் இன்கம் வரும். ஓகே, அண்ட் யூ வில் கெட் டிவிடெண்ட் இன்கம் 1180. இதெல்லாம் ஜேபி வேலை. ஓகே, த ஃபிக்ஸ்ட் இன்கம் டெஸ்க் ஆஃப் USD ப்ரப்போஸ் இன்வெஸ்ட் த என்டையர் அமௌண்ட் இன் 6 month GSEC that provides a return of 5%. 6 month GSECனா கவர்மெண்ட் செக்யூரிட்டி. இது வந்து ஜாப்பனீஸ் செக்யூரிட்டி, ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் செக்யூரிட்டினா இட் இஸ் அ ஈக்விட்டி செக்யூரிட்டி. இங்கே வந்து யூஆர் கம்பேரிங் தட் வித் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஓகே, ஒன்று வந்து ஜப்பானு, ஒன்று வந்து US. இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் as follows. ஸ்பாட் JPY GBP, GBP USD, ஃபார்வர்டு வந்து GBP JPY, GBP USD. இதில் எல்லாமே நம்ம பேஸ் கரன்சி GBP தான், இதுதான் பேஸு. ஓகே, USD இஸ் நம்ம கோட்டு, JPY இஸ் கோட்டு. ஆஸ் எ ட்ரெஷரர், advise the bank on the best investment option. What would your decision be from ரிஸ்க் பர்ஸ்பெக்டிவ்? யூ மே இக்னோர் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் விட்டுருங்க. நீங்கள் இப்படி வந்து ஹவு வில் யூ இன்வெஸ்ட்? அந்த வழியில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும் ரிட்டர்ன், இந்த வழியில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காசு என்ன? 200 மில்லியன் ஜிபிபியை கன்வெர்ட் பண்ணும். மீனிங் ஜிபிபி நம்ம செல் பண்ணும். அப்படின்னா பேங்க் இஸ் பையிங். அப்போ பேங்க் அட் விஸ் டு பை த பேஸ் கரன்சி. ஏன்னா பேஸிங் எல்லா இடத்துலையும் ஜிபிபி தான். ஸோ பேஸ் ரேட்டு தான், பிட் ரேட்டு தான் நமக்கு யூஸ்ஃபுல். இவன் பிட் ஆஸ் கொடுத்துருக்கானா ஒன்றும் கொடுக்கலப்பா, டைரெக்ட். So we will convert 200 million GBP into JPY. அப்படின்னா GBP into JPY by GBP. இப்படி பண்ணோன்னா we will get JPY. இது எவ்வளோ GBP? 200 million GBP. JPY by GBP என்ன? 148.00002. ஸோ 200 million into 148.00002 பண்ணிங்கன்னா 29600.04. இந்த மாதிரி கொஷனில் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் டெசிமல். நீங்கள் டெசிமல் போடல போச்சு, எல்லா ஸ்டோரியே டெசிமலில் தான் இருக்குது. ஓகேவா? எதுக்கு சொல்கிறேன்னு அப்புறம் புரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு இருக்குது, 29,600.04 மில்லியன். இப்போ இவன் என்ன சொல்கிறான்?
there is no fluctuation in share price, but there may be a 2% reduction in the share after declaration of dividend. So அது வந்து dividend வந்து 1182 வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த டிக்ளேர் பண்ணுற ப்ரைஸில் 29600.04 மேலே ஒரு 2% ரிடக்ஷன் இருக்கும். ஏன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ யூ -592. அப்புறம் யூல் கெட் ஸ்டாக் லெண்டிங்கில் ஒரு 10 மில்லியன். எல்லாம் சேர்த்தா க்ளோசிங் வேல்யூ இஸ் 3200.0392 மில்லியன். பாருங்கள், நான் கேர்ஃபுல்லாக 4th டெசிமலும் போட்டிருக்கேன். அது தேவை. ஓகே, இது வந்து யூ வில் கன்வெர்ட் ஃப்ரம் ஜேபிஒய் டு ஜிபிபி. ஃபார்வர்டு ரேட் என்ன பாருங்க 150, டேரெக்டாக டிவைட் பை 150 பண்ணிங்க. எவ்வளோ வரும்? ஜிபிபி 201.33359 மில்லியன். ஓகே, இது வந்து ஒரு கணக்கு. செகண்ட் கணக்கு என்ன? நீங்கள் யூஎஸ்டியில் போட்டிங்கன்னா யூஎஸ்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னங்க 1.28பா. ஸோ 1.28ல் 200 மில்லியன் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் யூ வில் கெட் 256 மில்லியன் யூஎஸ்டி. அதை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு 5% போடுவீங்க. ஸோ 5% into 6 போட்டால் இன்ட்ரெஸ்ட் 6.4. ஸோ 256 + 6.4 262. அது வந்து நீங்கள் திருப்பி கன்வெர்ட் பண்ணிங்க இந்த ரேட்டில் 1.30331. ஸோ யூ வில் டிவைட் தட் பை 1.30331. ஓகே, 333 பண்ணால் யூ கெட் ஜிபிபி 201.33353. பாருங்க, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அனாவசியமான பிரச்சனைன்னு. 4th டெசிமல் 5th டெசிமல் கணக்கு இதெல்லாம். 201.33353, இங்கே வந்து 201.33359. அப்பா, எவ்வளோ கொஞ்சம் வித்தியாசம்ப்பா. ரெண்டுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸு ஜிபிபி 0.406. ஒரு மில்லியன்னா 6 0. இங்கே 5 டெசிமலுக்கு அப்புறம் 5 இருக்குது. அப்படின்னா 5 எடுத்துட்டோன்னா யூ வில் பி லெஃப்ட் வித் $60 ஆர் 60 பவுண்டிங்க. ஸோ இது என்ன சொல்கிறான்? கேட்ட கேள்வி என்ன? நீங்கள் ஜிபிபியில் நம்ம ஜிபிபி காசு நீங்கள் ஜேபிபியில் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா, இல்லை யூஎஸ்டியில் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா? ப்ராஃபிட்டபிள் வந்து ஜேபிவே தான். ஆனால் ரிஸ்க் பர்ஸ்பெக்டிவில் எது ப்ராஃபிட்டபிள்னு கேட்குறான். ஆனால் பாவிங்களா, இது நீங்கள் வந்து இது ஜேபிவேல போட்டால் என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு பாரோயிங் ஸ்டாக் லெண்டிங் ஸ்கீம் பண்ணணும், அது விற்கணும், திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் அதுக்கு நடுவில் என்னமோ டிவிடெண்ட் ஆகுமா, டிவிடெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் கம்மி ஆகுமா, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 60 ஜிபிபிக்கு எதுக்குடா இவ்வளோ தலைவலி? அது என்ன 200 மில்லியன் ஜிபிபி மேலே ஃபைனலாக நாங்கள் வரது ப்ராஃபிட் இவ்வளோ 60. அதுக்கு இந்த அளவுக்கு தேவையா? டைரெக்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் போட்டோன்னா, அமெரிக்கன் ஜிசெக்கில் போட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. 60 போனால் போட்டோம், என் பாக்கெட்லேருந்து கொடுத்துட்றேன். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ப்ரிசைஸ்லி த பாயிண்ட். By investing in JPY, one can make 60 GBP over 6 months. However, given the fact that it is a very small amount after investing in JPY as compared to US GSECs, one should invest in US GSEC considering they are less risky compared to JPY equities. இப்படி தான் ஆன்சர் எழுதணும். இப்படி எழுதலை மார்க் வராது. சரியா? அடுத்த கொஸ்டின், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 41. இது குட் கொஸ்டின் பா. இது Z Limited is importing goods worth 2 million. Okay, அப்போ என்னன்னா requires 90 days to make the payment. Okay, the overseas supplier has offered 60 days interest-free credit and additional credit for 30 days on interest rate of 8%. என்ன சொல்கிறான்? ஃபாரினர் ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கு சப்ளை பண்ணுற ஆள் 60 நாளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான். அப்புறம் 30 டேஸ்க்கு கிரெடிட் காஸ்ட் இருக்குது 8% per annum. ஓகே, the bankers of Z Limited offer 30-day loan at 10%. நீ 60th day ரீபே பண்ணலாம் இந்த ஃபாரின் சப்ளையருக்கு. இல்லைனா அவங்ககிட்ட 30 நாளைக்கு 8% ரேட் எடுக்கலாம். இல்லை அவனுக்கு ஃபாரின் சப்ளையருக்கு 60th day பே பண்ணிடுங்க. எப்படி பே பண்ணுவேன்? லோக்கல் டொமஸ்டிக் பேங்க் ரேட் வந்து 10% பாரோ பண்ணிவிட்டு. ஸோ ஃபாரின் கரன்சியில் 8%, டொமஸ்டிக் கரன்சியில் 10%. அதுதான் கேள்வி அதுதானே. And their code for foreign exchange is as follows. You are required to evaluate the following: pay the supplier at 60 days or avail the supplier's offers of credit at 90 days. அப்படின்னா கேட்குற கேள்வி என்னன்னா, சப்ளையருக்கு நீங்கள் எப்படிடா பே பண்ண போகிற? காசே இல்லையே, அதுதான் நம்ம இஷ்யூவே இது இல்லை. ரிக்வயர்ஸ் 90 day credit. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இஃப் யூ பே த சப்ளையர் ஆஃப்டர் 60 days, யூ ஆர் borrowing in rupee. அதுதான் அர்த்தம், அதுதான் மீனிங்கு. ஸோ ஆர் யூ கோயிங் டு டேக் 30 days credit ஃப்ரம் இந்தியா ஆர் ஆர் யூ கோயிங் டு டேக் 30 days credit ஃப்ரம் சப்ளையர்? அதுதான் கேள்வி. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இது 8%, இது 10%, ஸோ டைரெக்ட்லி லெட் அஸ் டேக் 8%. அப்பா, நீங்கள் எல்லாம் ஸ்ரீராம் சாரோட ஸ்டூடெண்ட்டு, யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்குறீங்க. ஓகே, அந்த மாதிரி பதிலெல்லாம் சொல்லாதீங்க. You cannot compare two countries' interest rates. You have to convert them into single currency and then see. Either you compare rupee rate in rupee amount into dollar and then look at the dollar rate, or you convert the dollar into rupee and look at the rupee rate. ரெண்டுமே சேம் கரன்சியில் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம இது பண்ண முடியும். How will you convert them into same currency? Convert the amount. No, வந்து ஃபார்வர்ட் ரேட்டு ஸ்பாட் ரேட்டு எல்லாம் கொடுத்து போகிறானே. ஸோ ஸ்பாட் இது இருக்குது, நமக்கு ஸ்பாட் தேவையா? ஸ்பாட்டில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு. 60 day ஃபார்வர்டு 5710. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டாலரில் லோன் எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க,
டாலரில் யார்கிட்ட லோன் எடுப்பீங்க? அவன் சப்ளையர் கிட்ட தான். அப்போது யூ வில் பே த சப்ளையர் ஆஃப்டர் 90th டே. நீங்கள் வந்து சப்ளையர்லேருந்து 30 days லோன் எடுத்தீங்கன்னா யூ வில் ரீபே த சப்ளையர் அட் 57.5. ஆனால் வந்து இஃப் யூ டேக் த லோன் இன் ருபி, நீங்கள் 60வது நாள் தான் அந்த தட் டே இட்ஸ் வில் கோ அண்ட் ரீபே த சப்ளையர் அட் 57.10. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு யூ பே த சப்ளையர் இன் 60 days. அந்த கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது பே பண்ணுறதுக்கு எந்த ரேட்டில் பே பண்ணுவீங்க? இது என்ன எவ்வளோ மில்லியன்ப்பா? இது 2 million. ஸோ 2 million யூ வில் பை ஃபாரின் $2 million at 57.1. ஸோ நீங்கள் லோன் எவ்வளோ எடுக்கணும்? அவனுக்கு 2 million. நீங்கள் உங்களுக்கு 2 million பே பண்ணணும்னா யூ டு என்டர் இன்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் at 57.1. அப்படின்னா யூ டு பாரோ 2 million into 57.1 in rupee terms so that you can buy dollars of 2 million. So you will borrow 57 into 2 million அப்படின்னா 11.42 crores. இந்த பாரிங்கில் எப்போ பண்ண போகிறீங்க? அவனே ஃப்ரீயாக 60 day கிரெடிட் கொடுக்குறான்ல. ஸோ யூ பாரோ திஸ் ஆன் 60th day. தட் இஸ் 11.42 crores யூ பாரோ ஆன் 60th day. அது எவ்வளோ நாள் பாருங்க? 30 நாள் பாருங்க. 30 நாளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 10%. ஸோ யூ வில் டூ 11.42 into 10% into 30/365. 365 ஏதாவது கொடுத்துருக்கானா? கொடுக்கலனாலும் நீங்கள் 365 தான் எடுத்தாகணும். Okay, please don't take directly 360. Okay, they will clearly give. If they don't give, take 365. So interest in 9,38,000. So 11 lakh for 11 crore 42 plus 938 na 11 crore 51,38,630. இது ஒரு கணக்கு. இதில் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, when you are comparing two interest rates இல்லைனா two payment methodologies என்ன பண்ணாலும் bring all the money to one date. ஒரு டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபைனல் 90th டேவோட பேமெண்ட் என்ன? 11.51 crores. இது வந்து நம்ம ருப்பியில் பாரோ பண்ணால், அதே நம்ம டாலரில் பாரோ பண்ணால் ரேட் என்ன? ஸோ அமௌண்ட் என்ன? டாலரில் பாரோ பண்ணால் ரேட் நம்ம கொடுத்துருக்கேன் 8%. என்னமோ. ஆனால் வாட் இஸ் த அமௌண்ட் தட் யூ வில் பே ஆன் த 90th டே? அதுதான் நமக்கு கம்பேர் பண்ணணும். ஸோ 2 million டைரெக்டாக 60 days கிரெடிட் கொடுக்குறான், ஃப்ரீயாக 30 daysக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். ஃப்ரீயாக 60 daysக்கு இது கொடுக்குறான் கிரெடிட்டு, அப்புறம் 30 daysக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். 30 daysக்கு எவ்வளோ %? 8%. ஸோ 2 million into 8% into 30/365 போட்டால் $13,000 வரும். ஸோ யூ ஹேவ் டு ரீபே 2 million plus 13,000 ஆன் 90th day. 90th day என்ன ரேட்டு? 57.5. So you will enter into forward today itself at 57.5. அப்போது 57.5 into 2.013 million போட்டால் 11 crores 57 lakh வருது. பார்த்தீங்களா? If you borrow in foreign currency, you are paying 11.57. If you borrow in domestic, you are paying 11.51 தான். So it is better to pay the supplier in 60 days and take bank loan of 30 days as the outflow in that case is less than 90 days supplier credit. இப்படி தான் பதில் கொடுக்கணும். கொடுக்கலன்னா மார்க் வராது. நெக்ஸ்ட் 43. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். Following information relates to ACCA Limited, which manufactures some parts of an electronic device, okay, which are exported to US, Japan, Europe in 90-day credit terms. Very good. அப்போ என்னம்மா? காஸ்ட் அண்ட் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கொடுத்துருக்கான். இது இந்த ஆள் இந்தியன். ஓகே, அதனால தான் வேரியபிள் காஸ்ட் ருப்பியில் இருக்குது. ஓகே, ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 225, USA 395, யூரோப்பு 510. ஓகே, எக்ஸ்போர்ட் சேல் ப்ரைஸ் இன் ஃபாரின் கரன்சி 650 yen, $10.23, 11.99 euro. ரிசீட்ஸ் ஃப்ரம் சேல் டியூ இன் 90 days. அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறது இதில் வந்து ரொம்ப they didn't give it properly. எனக்கு பிடிக்கல. டியூ இன் 90 days திஸ் இஸ் நாட் டியூ, this is not amount that is due in 90. இது என்ன சொல்லலாம்னா, ரிசீட் ஃப்ரம் சேல்ஸ், உங்களுக்கு சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அது வந்து யூஸ்வலி இஸ் டியூ இன் 90 days. அவங்க வந்து கிரெடிட் பீரியட் கொடுக்குறான் 19. ஸோ யுவர் டோட்டல் சேல்ஸ் இஸ் 78 lakhs, 1.02 lakhs and 95,000. எல்லாமே தனித்தனி கரன்சி. இப்போ என்ன சொல்கிறான்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ஃபர்மேஷன். என் ஸ்பாட்டில் எப்படி? என் பர் ருபி. ஓகே, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ₹1 எவ்வளோ என்? ஓகே, $1 பர் ருபி. ₹1 எவ்வளோ டாலர்? நம்ம யூஸ்வலாக பார்க்குறது என்ன? ருபி பர் டாலர் 85, 40, 50, 60 ஒரு வருஷத்தில் ஒரு நின்றுச்சு. இன்றைக்கி அது 85, 85, 90 நடுவில் இருக்குது. ஸோ இங்கே அதுக்கு கேட்கல, இவன் வந்து டாலர் பர் ருபி கொடுக்குறான். ஸோ பேஸ் கரன்சி என்ன? ருபி. ஓகே, பி வெரி வெரி கேர்ஃபுல். பேஸ் வந்து இதுதான் பேஸு, இங்கேயும் இதுதான் பேஸு, இங்கே என்ன பேஸு, இது இங்கேயும் இதுதான் பேஸு. சூப்பராக கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம். ஓகே, ஸ்பாட் கொடுத்துருக்கான், 3 month ஃபார்வர்டு கொடுக்குறான், 3 month ஸ்பாட் கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்? அட்வைஸ் AKC பை கால்குலேட்டிங் ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் சேல் ரேஷியோ வெதர் யூ ஷுட் ஹெட்ஜ் இட் ஃபாரின் கரன்சி ரிஸ்க் ஆர் நாட். ஹெட்ஜ்னா நீ 3 month ஃபார்வர்டு எடுக்கணுமா, இல்லை 3 months அப்படியே விட்டுட்டு ஸ்பாட்டில் என்ன வந்தால் அந்த வரட்டும் அப்படியே யோசிக்கலாமா? அதுதான் கேட்குறான். அண்ட் தேர் ஆஸ்கிங் வாட்? ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ. இப்போ ஆவரேஜ்னா இந்த 3க்கும் சேர்ந்து ஆவரேஜ், தனித்தனியாக ஒன்றொரு ஐட்டமுக்கு ஆவரேஜ் கிடையாது. ஓகே, 3 சேர்ந்து என்ன ரேட் வருதுன்னு.
எப்படி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என் வந்து நம்ம சேல்ஸ் நமக்கு வந்து சேல்ஸ் வந்து 7.8 ஆனால் வாட் இஸ் த ப்ரைஸ் பர் யூனிட் 650 ஸோ 7.8 million by 650 போட்டோம்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்குது எதுக்கு எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 12,000 யூஎஸ்டிக்கு 102,000 by 10.23 10,000 95 by 11.99 8,000 யூனிட்ஸ் வந்தாச்சு இந்த யூனிட்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன் நான் சி ஐ நீட் டு நோ கான்ட்ரிபியூஷன் எப்படி கான்ட்ரிபியூஷன் இஸ் வாட் இஸ் மை சேல் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இங்கே வேரியபிள் காஸ்ட் ருபீஸில் இருக்கே ஹவு வில் ஐ கெட் ருபீஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பை மல்டிப்ளைங் பர் யூனிட் இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கான் 225 395 510 அது மல்டிப்ளை பண்ண போகிறேன் 225 395 510 ஸோ என்னோட காஸ்ட் வந்தாச்சுங்க 27 lakh 39.5 lakh 40.8 lakhs இது வந்து என்ன வேரியபிள் காஸ்ட் இப்போ என்னோட ரியலைசேஷன் என்ன சேல்ஸ் ரியலைசேஷனு அது வந்து கரண்ட்லி இட் இஸ் இன் ஃபாரின் கரன்சி ஆனால் அது வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும் ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டூ ருபீஸ் சி எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துருக்கிற இது என்னது பேஸ் ருபி நவ் வி வாண்ட் டு வி வில் கெட் த ரிலேஷன் இன் விச் கரன்சி இப்போ நம்ம வந்து வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணப்போ வி வில் கெட் த ரிலேஷன் இன் என் டாலர் பவுண்டு யூரோ ஓகே என்ன டாலர் யூரோ ஓகே அது வந்து வி ஹவ் டு செல் இட் வி ஆர் செல்லிங் இட்னா பேங்க் வந்து அது வாங்குறான் bank is buying dollar or yen, he is selling rupee. Bank is selling rupee na, the rupee is the base. So bank is selling the base currency, appo ask quote is relevant. Adukku da indha law. Okay, so thirupi solren. We are getting yen. And the yen we have to convert to rupee. So we will sell yen to bank. If we are selling yen to bank, bank is buying yen. If bank is buying yen, it means bank is selling rupee. Bank is selling rupee na. Rupee is the base. That's first decide பண்ணோமே rupee is the base. Bank is selling rupee and rupee is the base. அப்போ the ask quote is relevant. So எல்லா இடத்துலையும் இந்த ரேட் 3 month 3 month 3 month இந்த கணக்கு தான் வரும். And we are getting money in yen form. You have to convert it into rupee. அப்படின்னா into rupee per yen. இப்போ ஆனால் இங்கே நம்ம கொடுக்குற ரேட் என்னது yen per rupee கொடுத்துருக்காங்க. So what you should do is இங்கே பார்க்கலாம் 7.8 million நமக்கு காசு வருது. You will நமக்கு கொடுத்துருக்க ரேட் என்ன என் பர் ருபி ஓகே 2.427 ஆஸ்க் தான் அது டிசைட் பண்ணுறோம் ஸோ யூ வில் மல்டிப்ளை 7.8 இன்டூ ருபி பர் என் இல்லை அவன் கொடுத்துருக்க ரேட்டு என் பர் ருபி ஸோ இன்டூ 1 by என் பர் ருபி பண்ணுவீங்க ஸோ இன்டூ 1 by 2.427 அப்படின்னா 7.8 by 2.427 பண்ணிங்கன்னா 3213,844 வந்துச்சு அது வந்து என்ன நம்ம ருபி ரியலைசேஷன் சேல்ஸ் அதுலேருந்து நம்ம காஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும் நம்ம கான்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேரியபிள் காஸ்ட் எவ்வளோது நமக்கு 27 lakhs அது 27 lakhs எடுத்தோம்னா 5,13,000 இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக பண்ணணும் ஸோ 1 lakh இது இருக்குது ரேட் என்னது எகெயின் ஆஸ்க் ரேட்டு தான் 0.216 அது வந்து எகெயின் டிவைட் பண்ணணும் 102 divided by 0.0216 பார்த்தீங்கன்னா 47 lakhs minus 39 lakhs 7 lakhs வரும் 95,000 minus by 0.0178 பண்ணிங்கன்னா 53 lakhs வரும் அது 40.8 எடுத்துட்டோம்னா 13 lakhs வரும் இப்போது இதெல்லாம் மூணுமே சேர்த்து டோட்டல் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அவன் ஆவரேஜ் ரேஷியோ பிடிச்சி கேட்டுட்ருக்கான் 3 தனித்தனியாக கேட்கல ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இந்த 3 ஆட் பண்ணோம்னா 5 + 7 12 plus 13 25 or 26 வரும் எக்ஸாக்ட் 26.08 ஆனால் நமக்கு வந்து ரெவென்யூ எவ்வளோ we have got ரெவென்யூ இந்த 3 தனியாக ஆட் பண்ணணும் 32 plus 47 is 79 plus 53 82 150 133 roughly 133 38 ஸோ இந்த ரெண்டுக்கு ரேஷியோ என்ன 26 by 133 போட்டோம்னா 19.55 இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன இதில் நம்ம ஆர் யூ டூயிங் என்ன கேட்டால் வெதர் யூ ஷுட் ஹெட்ஜ் இப்போ நான் எடுத்துக்கிற ரேட் என்ன ஃபார்வர்ட் ரேட் அப்படின்னா ஹெட்ஜ் அர்த்தம் மீனிங் இஸ் ஐ ஹெட்ஜ் இட் இப்போ ஹெட்ஜ் பண்ணலன்னு என்ன ஸ்பாட்டில் வரும் ஸ்பாட்டில் வந்தால் இது 2.427 வராமல் 2.459 வரும் இங்கே 0.2156 வரும் இங்கே 0.017 சேம் டேபிள்ப்பா சேம் டேபிள் எடுத்துகிட்டு 7.8 by 0.2 by 2.459 102 by 0.02156 95 by 0.0179 போட்டிங்கன்னா 31 47 53 வரும் அதுலேருந்து எகெயின் காஸ்ட் வந்து காஸ்ட் மாறாது 27 39 40 சப்ராக்ட் பண்ணால் 4.7 7.9 12 எல்லாம் சேர்த்திங்கன்னா 25 lakhs contribution 132 revenue what is the ratio 19% contribution எது பெட்டர்ப்பா 19.55 19.17 19.55 அப்படின்னா ஃபார்வர்ட் ரேட் தான் எடுத்தாகணும் okay since contribution is better hedging the company is advised to take a hedge by entering into a forward contract சரியா இதுதான் கேள்வி நம்பர் என்னது 43 அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 66 இந்த 66க்கு நமக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கணுமா என்ன பார்க்குற ஒரு நிமிஷம் கற்றுக்கணுன்னா then I will go and finish that activity and come back
இது கொஞ்சம் கற்றுக்கணும். இஎஃப்சி இது பண்ணுறேன், 66 பண்ணுறேன். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன 73ன்னு எழுதியிருக்கேன். 73 என்ன? மணி மார்க்கெட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், நான் போய் உங்களுக்கு அந்த மணி மார்க்கெட் ஹெட்ஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது ஒன்றும் இல்லை, சேம் லைக் கவர் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ், அது ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லை. பண்ணிவிட்டு 73 சால்வ் பண்ணலாம். அப்புறம் நம்ம திருப்பி போயிட்டு we will understand about this என்னது நம்ம அந்த இது எல்சி இஎஃப்சி 66 கொஸ்டின் இருக்குல்ல, அது பார்த்துட்டு அப்புறம் we will continue. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது இப்போ மணி மார்க்கெட் ஹெட்ஜ். மணி மார்க்கெட் ஹெட்ஜ் இதில் சேம் பிரின்சிபல்ஸ் லைக் கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அப்ளை தான் சொல்கிறது நான். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஐஎன்ஆர் ஸ்பாட் இஸ் 85, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் இந்தியா இஸ் 9%, யூஎஸ்டி இஸ் 5%. ஓகே, இப்போது இம்போர்ட் பேபிள் 1 மில்லியன் இருக்குது. 1 மில்லியன் இம்போர்ட் பேபிள் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இல்லைன்னு நினச்சிக்கோங்க நம்மக்கிட்ட. தென் யூ டூ சம்திங் கால்ட் as மணி மார்க்கெட் ஹெட்ஜ். இந்த மணி மார்க்கெட் ஹெட்ஜில் என்ன பண்ணுவோம், ஐ ஹேவ் டு மேக் எ பேமெண்ட் ஆஃப் 1 மில்லியன். இஃப் ஐ ஹேவ் டு மேக் எ பேமெண்ட் ஆஃப் 1 மில்லியன், எங்கிட்ட டாலர் வேணும். ஓகே, அட் லேட்டர் டேட் ஐ நீட் டாலர் இன் ஹேண்ட். அப்படின்னா ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் கிடையாது மார்க்கெட்டில். அப்போ என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கே நான் டாலர் வாங்கிட்டு நான் டிபாசிட் பண்ணுவேன். ஓகே, அந்த டிபாசிட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு எவ்வளோ மாதம்ப்பா இது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிபாசிட்லேருந்து எனக்கு காசு வர்ற டாலரை யூஸ் பண்ணி நான் ரீபே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%. ஸோ எனக்கு ஆஃப்டர் 1 இயர் எனக்கு 1 மில்லியன் வேணும். ஏன்னா அது வந்து கிரெடிட் வந்து 365 டேஸ். ஸோ 1 மில்லியன் 1 இயருக்கு அப்புறம் 1 மில்லியன் வேணும்னா இன்றைக்கி எவ்வளோ டிபாசிட் பண்ணணும், 1 மில்லியன் டிவைடட் பை 1.05. அதுதானே நான் போடுற தேவை, அதுதான் டிபாசிட் தேவை நமக்கு. ஸோ 1 மில்லியன் டிவைட் பை 1.05. இந்த டிபாசிட் எனக்கு இன்றைக்கி தேவை. இன்றைக்கி 952, இங்கே நம்ம கணக்கு இருக்குமே, 952,381. இந்த டிபாசிட் எனக்கு தேவை ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த மணி மார்க்கெட் ஹெட்ஜ் என்னென்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இல்லாத, இப்போ சம்வேர் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் தேர், தென் யூ வில் என்டர் இன்டு ஸ்பாட் டுடே. அந்த ஸ்பாட் பண்ணிவிட்டு இது இம்போர்ட் பேபிள் உங்களுக்கு ஆஃப்டர் 1 இயர் யூ டு பே. ஸோ இன்றைக்கே வாங்கிட்டு ஸ்பாட்டில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் போய் எங்கேயோ டிபாசிட் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி யூ வில் கெட் தட் 1 மில்லியன் ஆஃப்டர் 1 இயர். ஏன்னா அதுதான் உங்கள் கிரெடிட் பீரியட். ஸோ யூ வில் ஃபஸ்ட் ஹேவ் டு அரைவ் திஸ் நம்பர். இந்த நம்பர் அரைவ் பண்ணதுக்கப்புறம் என்ன, யூ ஹேவ் டு பை. இது ஸ்பாட்டில் வாங்கணும்ப்பா, இன்றைக்கி ஸ்பாட்டில் போய் நீங்கள் வாங்கணும். இது அப்படின்னா 952,381 இந்த டாலர் தேவைன்னா இன்றைக்கி ரேட் என்ன, ஸ்பாட் இஸ் 85. ஓஹோ, நீங்கள் வந்து இன்டூ 85 பண்ணால் நீங்கள் வந்து 8 crores 9,52,381. 8 crores 9,52,385. ஓகே, ரவுண்டாக பண்ணால் 385 வரும். இந்த அமௌண்ட்டை இஸ் வாட் யூ ரிக்வயர் இன் ருபி டர்ம்ஸ். எதுக்கு வை டு யூ ரிக்வயர் ருபி? ஏன்னா இது கொடுத்தா தானே அவனை உங்களுக்கு $952 கொடுக்க போகிறான், $9,52,000. ஸோ இந்த காசு உங்ககிட்ட கிடையாது. ஸோ இந்த காசை 8 crores நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ருபியில் பாரோ பண்ணிங்க. ருபியில் பாரோ பண்ணிவிட்டு 8 crores யூ கன்வெர்ட் இட் இன்டூ டாலர். ஓகே, நம்மகிட்ட ருபீஸ் இருக்குது, டாலரில் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், இன்டூ யூஎஸ்டி பை ருபி பண்ணணும். அப்படின்னா ருபி 8 crores இன்டூ 1 by rupee per USD. Okay, that is 8 crores into 1 by 85. Okay, so you do 8 crores by 85. You will get 952. So that is how you have converted it into 952 rupee, $952. இந்த டாலர் டிபாசிட் போடுறீங்க. எவ்வளோ ரேட்டுக்கு, 1 பாயிண்ட் ரேட்டு வந்து 5%. ஓகே, போச்சு. தட் இஸ் ஆல் வெரி கிளியர். ஆஃப்டர் 1 இயர் யூ கெட் 1 மில்லியன். சரி, வந்துருச்சு. அந்த 1 மில்லியன் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, வாட் எவர் இம்போர்ட் பேபிள் யூ ஹேவ் யூ வில் மீட். சரி, போச்சு, அதுவும் ஓவர். ஆனால் வென் யூ மேட் அன் இம்போர்ட் யூ ஹேவ் டு இன்கர் சம் மணி, இன்னும் பேமெண்ட். நீங்கள் டாலரில் கொடுத்துட்டீங்க, அந்த டாலர் எங்கேருந்து வந்தது, ஃப்ரம் ருபி. யூ ஹேட் பாரோட் இன் ருபீஸ். அந்த ருபி ரீபேமெண்ட் பண்ணணும். ருபி எவ்வளோ, வி ஹவ் பாரோட் 809,52,385. அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 9%. ஸோ இன்டூ 1.09 பண்ணோன்னா வி ஹவ் டு மேக் எ ரீபேமெண்ட் ஆஃப் 8 crores 82,38,000. நான் பண்ண இம்போர்ட்டை 1 மில்லியனுக்கு ஐ ஹவ் டு பே 8.82 crores. ஸோ அது இன்றைக்கி பண்ண போகிறது இல்லை, ஆஃப்டர் 1 இயர் பண்ணுறீங்க. ஏன்னா இம்போர்ட்டுக்கு அவங்க கொடுக்குற உங்களுக்கு கிரெடிட் பீரியட் 1 இயர். ஸோ யூ ஆர் பேயிங் 8 crores 82 lakhs அண்ட் கெட்டிங் $1 million. அண்ட் அந்த 1 மில்லியனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்குறீங்க. அவன் தால் எக்ஸ்போர்ட்டர், நீங்கள் இம்போர்ட்டர். ஸோ உங்கள் சப்ளையருக்கு கொடுத்துறீங்க. ஸோ 1 million is equal dollar is equal to 8.82 crores in rupees. அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன வரும், 88.2381. 8.82 divided by 1 million. ஸோ உங்களுக்கு சேம் வேலை கவர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் என்ன, ஆர் நம்ம அந்த ஃபார்முலா என்ன, 1 forward is equal to spot into 1 plus domestic by 1 plus foreign, or 1 plus quote by 1 plus base. ஓகேவா, அது பண்ணாலும் இதே ரேட்டு தான் வரப்போகுது உங்களுக்கு.
ஓகே. ஆனால் நம்ம வந்து பிகாஸ் அ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் அவைலபிள், யூ ஆர் டூயிங் எ மணி மார்க்கெட் ஹெட்ஜ். ஸ்பாட்டில் டாலர் யூ கேன் பை அண்ட் செல், பட் யூ ஆர் நாட் அலவுட் டு பை அண்ட் செல் இன் ஃபார்வர்ட். அப்போ யூ வில் என்டர் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். இதுதான் மணி மார்க்கெட் ஹெட்ஜ். இம்போர்ட்டுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ சேம் திங் எக்ஸ்போர்ட்டுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து யூ ஹேவ் அன் எக்ஸ்போர்ட் ரிசீவபிள் அப்படின்னு என்னென்னா, ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு காசு வரப்போகுது 1 மில்லியன். அந்த 1 மில்லியன் வர்ற காசு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கே ஒரு லோன் எடுத்துருவீங்க. அந்த லோனு இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்டு ஷுட் பி 1 மில்லியன், ஸோ தேட் அந்த 1 மில்லியன் எக்ஸ்போர்ட் ரிசீவபிள் என்ன வருதோ அது வந்து யூ வில் யூஸ் டு ரீபே த லோன். அப்போ நீங்கள் எவ்வளோ பாரோ பண்ணுவீங்க? யூ வில் பாரோ 1 மில்லியன் பை 1.05 which is $952,381. நீங்கள் இந்த $952,381 பாரோ பண்ணதை அப்படியே சும்மா உட்கார மாட்டீங்க. அது வந்து உடனே ரூபியில் கன்வெர்ட் பண்ணுவீங்க. இன்டூ 85 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 8.09 crores. அந்த ரூபி காசு அகைன் சும்மா உட்கார மாட்டீங்க. யூ வில் கன்வெர்ட் இட் இன், புட் இட் இன் டிபாசிட். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? 9%. ஸோ 809 ப்ளஸ் 9% போட்டிங்கன்னா 882,338,100 வரும். ஸோ அப்போ என்னாச்சு? ஆஃப்டர் 1 year the rupee deposit is maturing, okay, and you are getting in hand 882, okay, and இது 8.82 crores, okay. அண்ட் டாலர் என்னாச்சு? யூ ஆர் கெட்டிங் டாலர் ரிசீட்ஸ் ஃப்ரம் அப்ராட். அது யூஸ் பண்ணி நீங்கள் யூஆர் ரீபேயிங் யுவர் டாலர் லோன். ஸோ டாலர் போச்சு, கையில் 882 வந்தது. நம்ம நார்மல் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இருந்தால், ஒரு வருஷம் கிரெடிட் இருந்தால், எக்ஸ்போர்ட் ரிசீவபிள் நம்ம கையில் வருது ஆன் லாஸ்ட் டேக்கு. இன்றைக்கி நீங்கள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு $1 மில்லியன் எக்ஸ்போர்ட்டர் உங்கள் கஸ்டமர் கொடுப்பான். அந்த காசு நீங்கள் போய் பேங்க் கொடுப்பீங்க. பேங்க் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ரேட் யூஸ் பண்ணி ருப்பியில் காசு கொடுத்துருவான். ஸோ சேம் திங் இஸ் ஹேப்பனிங் இயர். ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் மணி இன் ருபீஸ். எவ்வளோ? 8.82,381,00. சேம் ரேட், மேலே போட்ட கணக்கு தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பட் இங்கே வந்து யூ ஆர் ஹியர் யூ ஆர் பாரோயிங் இட் இன் டாலர்ஸ், ஓகே. அங்கே வந்து யூ ஆர் பாரோயிங் இட் இன் ருபீஸ். எக்ஸ்போர்ட் ரிசீவபிள்னா எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு காசு வரப்போகுது. அந்த காசை நான் யூஸ் பண்ணி ஒரு லோன் ரீபே பண்ணுறேன், ஓகே. ஸோ அதனால் முன்னாலேயே நான் லோன் எடுக்கிறேன். ஆர் இம்போர்ட் பேபிள்லாம் ஆஃப்டர் 1 year நான் ஒரு ஹேவ் டு ரீபே. ஒரு 1 yearக்கு அப்புறம் ரீபே பண்ணணும்னா டு கெட் எ டிபாசிட் மெச்சூரிங் ஆன் தட் டே அப்படின்னா டுடே இட் செல்ஃப் ஹேவ் டு மேக் எ டிபாசிட் இன் டாலர். அப்படின்னா டுடே ஹேவ் டு பாரோ இன் ரூபே அண்ட் கன்வெர்ட் இன் டு டாலர். இது வந்து 6-7 ஸ்டெப்புப்பா. கீழேருந்து மேலே போனாகும். ஆர் யூ சால்வ் 5-6 ப்ராப்ளம்ஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் அனாவசியமாக ஓவராக யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அனாவசியமாக டோன்ட் குழப்பிஃபை யுவர் செல்ஃப், ஓகே. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப், ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். மெதுவாக அமைதியாக யோசிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி. சரிவா? இதுதான் நம்ம கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அப்போ இந்த கான்செப்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் நம்பர் என்னப்பா? 73 தானே? 73 கரெக்டாக தான், சரியான கொஷன்ப்பா. Sun Limited, an Indian company, will need $500,000 in 90 days. In this connection, following information is given below. Spot $1 is 71 rupees. 90 days forward rate of $1 as on today. Forward rate வந்து rupee $73. Interest rates are as follows. US interest rate, INR interest rate. 90-day deposit rate தனி, 90-day borrowing rate தனி. யூஎஸ்க்கு தனி, இந்தியாவுக்கு தனியாக. A call option on the dollar that expires in 90 days is an exercise price of 74. You have a strike price of 74. Okay. This is the time. And a premium of 0.1. This is premium. Call premium. Okay. Sun Limited has forecasted the spot rates for 90 days. You know, forecast after 90 days, that's 72.5, 73, 74.5. This is the probability. Okay. Which of the following strategies will be most preferable? Forward contract, money market, no an option contract or no hedging. இப்போ இதில் நான் 2-3 கான்செப்ட் ஒரே வாட்டிக்கு ஐ ட்ரை அண்ட் டீச். ஒன்று வந்து மணி மார்க்கெட், அப்புறம் ஆப்ஷன்ஸும் வி வில் கோ த்ரூ இட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இது இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன? ஃபஸ்ட்டு டேக் எவ்ரி திங் டு 1 day. அப்படின்னா ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆஃப்டர் 90 days. ஸோ 90th டேனா வாட் இஸ் யுவர் ருபி அவுட் ஃப்ளோ, அது நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் அதே கம்பேர் பண்ணணும். அதுதான் நம்ம கோலே. ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் நம்ம ரேட் என்ன கொடுத்துருக்காங்க? 90 day ஃபார்வர்ட் ரேட் 73. ஸோ ஆஃப்டர் 90 days இஃப் யூ என்டர் இன்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எவ்வளோ? இது $5 lakh. $5 lakh into 73 போட்டோம்னா 365. ஸோ யூ ஹேவ் டு பே 3.65 crores. ரொம்ப சிம்பிள்ப்பா. 3.65 crores. This is if you enter into forward contract. Second என்ன கேட்டிருக்காங்க? மணி மார்க்கெட். இப்போ தானே கற்றுக்கிட்டோம். மணி மார்க்கெட்டில் என்ன? இட் இஸ் வாட்? இட் இஸ் அ பேபிள் ஆர் ரிசீவபிள். வில் நீட் 500 in 90 days. வில் நீடுனா இது பேபிள். ஸோ இஃப் இட் இஸ் இம்போர்ட் பேபிள். இம்போர்ட் பேபிள்னா என்ன?
I will need $500,000 after 6 months. அப்படின்னா இன்றைக்கே நான் ஒரு டிபாசிட் போட்டாகணும். இன்றைக்கி டிபாசிட் போட்டாகணும்னா இன்றைக்கி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இல்லை, அதனால தான் பண்ணுறேன். ஆர் இருந்தாலும் அது வந்து சரியாக இல்லை, அதனால தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் டிபாசிட் பண்ணணும். சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? 90-day டிபாசிட் ரேட்டு $2.5%. இது 2.5% per annum? எஸ், per annum தான். per annum வந்து 2.5% போட்டோம்னா 90 டேஸ்க்கு எவ்வளோ ரேட்டு? நீங்கள் 360 எடுக்கலாமா? அது ஏதாவது கொடுத்துருங்கன்னா இந்த ஆள் 316 கொடுக்கல. ஸோ டைரெக்ட்லி ஒரு டேக் 365 days. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 5 lakh is equal to x into 1 plus 2.5% into 90 by 365. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன? தட் இஸ் எவ்வளோ டிபாசிட் இன்றைக்கி போடணும். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் டிபாசிட் வேல்யூஸ் 496,936. இந்த அமௌண்ட்டை நீங்கள் டிபாசிட் பண்ணணும். இந்த அமௌண்ட் இப்போ நீங்கள் டிபாசிட் பண்ணுறீங்கன்னா காசு எங்கேப்பா? ரூபா கொடுத்தா தானே, ருபி கொடுத்தா தானே உங்களுக்கு டாலர் கிடைக்க போகுது. ஸோ யூ நீட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரோ ருபி அண்ட் தென் கன்வெர்ட் தட் ருபி இன்டு டாலர். எவ்வளோ ருபி பாரோ பண்ணணும்? ஸ்பாட்டில் இதுக்கு ருபிக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன? டாலருக்கு ருபிக்கு டாலர் இது எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னப்பா? 71. ஸோ 71 into 4,96,000 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ அமௌண்ட்டு? 4,96,000 into 71, தட் இஸ் 352,82,505. 496,936.69 into 71 போட்டிங்கன்னா 352,82504.99. 352,82505. ஓகே ரவுண்டா. திஸ் இஸ் த அமௌண்ட் யூ வில் பாரோ இன் ஐஎன்ஆர். இந்த அமௌண்ட்டை எந்த ரேட்டில் பாரோ பண்ண போகிறீங்க? ஐஎன்ஆர் பாரோயிங் ரேட் வந்து 90 டேஸ்க்கு 6%. ஸோ யூல் பாரோ இட் அட் 6%. ஸோ 6%ல் பாரோ பண்ணால் பாரோ பண்ணி தனியாக அது செப்பரேட் ட்ரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு பாரோ பண்ணதுக்கப்புறம் யூ வில் கன்வெர்ட் இட் இன்டு டாலர். ஸோ டிவைட் பை 7 போட்டால் நமக்கு 496 வருது. இதே நம்பர் தான், இங்கே இருக்கிற நம்பர் தான் அங்கே எடுத்து போகிறேன். ஓகே, அந்த அமௌண்ட்டை எகெயின் ஐ வில் டிபாசிட். அது டிபாசிட் பண்ணோன்னா ஐ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 months at 2.5% போட்டோன்னா $3,000 எல்லாம் சேர்த்து ஆஃப்டர் 6 months கிடையாதுல்ல, இது 90 days. சாரி 90 days. ஆஃப்டர் 90 days ஐ வில் கெட் $5 lakh. ஓகே, வெரி குட். இது வந்தாச்சு. இந்த டாலர் யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறேன்? ஐ வில் மீட் மை இம்போர்ட் கமிட்மெண்ட். ஓகே, அது முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு நான் பாரோ பண்ணியிருக்கேனே ருப்பியில் பாரோ எவ்வளோ? 3.52 crores. அது மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 6% ஃபார் 90 days. அது கணக்கு போட்டால் into 1 plus 6% 90 by 65 போட்டால் you will get 3,58 lakhs. So in order to pay 500,000 of my import payable, I have to meet an expenditure of 3.58 crores in rupee. So second the answer என்ன? 3.58 crores. ஃபஸ்ட்டு இது என்ன? 3.65. இது வந்து 3.58. ஓகே, இது செகண்டு. மூணாவது என்னது? இது மணி மார்க்கெட். இப்போ நம்ம கற்றுக்கினது இதுதான். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, பயங்கர ஈஸி. நீங்கள் யூ கெட் த லாஜிக், இட் இஸ் சூப்பர் ஈஸி. நீங்கள் லாஜிக் புரியல அப்படியே சுற்றிட்டே இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? இங்கே ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கேன் மிஸ்டேக் பண்ணுறது. whenever they give option contract and when they give probability, you have to check for exercise at each level and multiply the pay off with the probability. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? 72 into 25, 73 into 50, 74.5 into 25 எவ்வளோ வரும்? அது 72.5 into 0.25 is equal to m plus 73 into 0.5 is equal to m plus 74.5 into 0.25 is equal to m plus போட்டிங்கன்னா 73.25 வரப்போகுது. 73.25 you will not check for exercise of option என்ன? you have a right to buy at 74. யாரா பை பண்ண போகிறேன்? ஏன்னா இது கம்பெனி இம்போர்ட் இல்லை, ஸோ you need to buy dollar. I will not buy at 74. why? because my exercise price is 70. weighted average exercise price 73.25. இல்லை, அப்படி ஒர்க் ஆகாது. வாட் வில் ஹேப்பன் இஸ், ஒரு லெவலில் மார்க்கெட் ரேட்டு 72.5 இருக்குது. ஐ ஹாவ் அ ரைட் டு பை அட் 74. எக்ஸஸ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். ஸோ தெர் இஸ் 25% ப்ராபபிலிட்டி த ரேட் வில் பி 72.5. அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 73. ஓகே, தெர் இஸ் 50% ப்ராபபிலிட்டி மார்க்கெட் ப்ரைஸ் 73. ஐ ஹேவ் ஸ்ட்ரைக் ஆஃப் 74. எக்ஸஸ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். மூணாவது 74.5. இந்த இடத்துல எக்ஸஸ் பண்ணுவேன். ஸோ தெர் இஸ் 25% ப்ராபபிலிட்டி தட் மை ரேட் இஸ் 74. ஓகே, ஸோ யூ வில் யூஸ் 72 and இந்த இடத்துல you will use 72.5. இந்த இடத்துல 73. இந்த இடத்துல you will use 74. இந்த மூணுக்கும் you will find out an average rate. நமக்கு முன்னால் வந்த ரேட் என்ன? 73.25. இப்போ வர ரேட் என்ன? 72.5 into 0.25 is equal to m plus 73 into 0.5 is equal to m plus 74 into 0.25 is equal to m plus. Remember, you got 73.125. So your rate is 73.125. If you enter into an option, the expected rate
after assuming payoff is 73.125. இந்த ரேட்டில் தான் உங்கள் பேமெண்ட் ஆகும். எவ்வளோ டாலரு? $500,000 into 500,000 பண்ணிங்கன்னா you will get 365.6250. உங்களுக்கு வர ரேட் என்ன? 365.62500. இது ஓகே. ஏதாவது மறந்துட்டோமா? ப்ரீமியம்ப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்க 0.1 rupee per dollar for $500,000. So you have paid 500,000 into $0.1, 0.1 rupee per dollar. அப்படின்னா you have paid 50,000 premium. இந்த ப்ரீமியம் கணக்கில் எடுக்கணும். ஆனால் ப்ரீமியம் வந்து you have paid on day 0. இது all your other payments are on day 90. ஸோ அந்த ப்ரீமியமும் what you have paid on day 0 you should bring it to future value. எந்த ரேட்டில் எடுத்துகிட்டு வருவீங்க? ரூபி borrowing rate for நமக்கு என்ன 90 days ரூபி borrowing எவ்வளோ? 6% into 90 by 365. So 50,000 into 6% into 90 by 365 பண்ணிங்கன்னா 739 more. You will add 50,000 plus 739 plus நம்ம 365,62500 எல்லாம் கணக்கு போட்டால் 366 வருது. இது வந்து உங்களோட ஆப்ஷன். அப்புறம் ஹெட்ஜே பண்ணலன்னா என்ன ரேட் ஆக போகுது? எக்ஸ்பெக்டட் ஸ்பாட்டு இந்த மூணுக்கும் ப்ராபபிலிட்டி டைரெக்டாக ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணிட்டோமே 73.25. ஸோ ஹெட்ஜே பண்ணலன்னா திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் ரேட் விச் இஸ் 73.25. அப்போ 73.25 into 5 lakh பண்ணிங்கன்னா எவ்வளோப்பா வருது? 366,25,000. ஸோ இந்த நாளில் எது சீப்புப்பா? ஒன்று வந்து 358 வந்துடுச்சு. என்னது 358, இன்னொன்று வந்து 366.25, இன்னொன்று வந்து 366.13, இன்னொன்று வந்து 365. சீப்பஸ்ட் இஸ் மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் ஹெட்ஜஸ் சீப்பஸ்ட் எழுதணும். On comparing all 4 options, money market is best suited in case of sun as it results in least outflow. இந்த மாதிரி நீங்கள் எழுதினா தான் மார்க் வரும், எழுதலைன்னா மார்க் வராது. சரியா? மணி மார்க்கெட் ஹெட்ஜ் முடிச்சிட்டோம் 73. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போகிறது என்னது 66க்கு. ஆனால் அது பண்ணதுக்கு முன்னால் ஐ ஹவ் டு டீச் யூ அ கான்செப்ட். எனக்கு கொஞ்சம் நேரம் கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் அந்த 66க்கு போகலாம். அது முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன? 77. இது என்ன கொஸ்டின்? நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ. இது ஒரு கேவலமான டாபிக்ப்பா. இது அந்த ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கண்ட்ராக்ட் எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் ஈவன் நோ வை தேர் தேர் இந்த சிலபஸ். அனாவசியமான தலைவலி. எக்ஸாமில் கேட்டிருக்கான் இந்த நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ, ஒரு நவம்பர் 24 கேட்டிருக்கான். அப்சல்யூட் பெயின்ப்பா. ஓகே, இரலவெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இரலவெண்ட்டு. ஆனால் சிலபஸில் இருக்குது, நீங்கள் படிக்கணும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இரலவெண்ட்டு, எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரெலவெண்ட்டு. ஓகே, படிக்கணும். இது நான் நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ அப்புறம் படிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேலன்ஸ் தியரி இருக்குதுல்ல, அந்த தியரி முடிச்சுட்டு 66 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன இது பேலன்ஸ் தியரி? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? திங்ஸ் டு ரிமெம்பர். நம்ம இது ஒரு சம்மரி ஸ்லைட் மாதிரிப்பா. ஸ்கொயர் ஆஃப் வாட் எவர் இஸ் பாட் இஸ் சோல்டு, வாட் எவர் இஸ் சோல்டு இஸ் பாட் பேக், யூஸ்வலி லுக்ட் இன் USD டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பண்ணுமே, அந்த யூரோ, USD, $1 lakh or $1 million, வாட் யூ பர்ச்சேஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண ஃபஸ்ட் ப்ராப்ளம். வாட் யூ பர்ச்சேஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு, ஆர் வாட் யூ சோல்ட் இஸ் வாட் யூ ஹவ் டு பை. அதுதான் ஸ்கொயரிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் அன்கிளியர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஆல்வேஸ் சால்வ் ஆர்பிட்ராஜ் ப்ராப்ளம் யூசிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வித் கிளியர் வேல்யூஸ். தட் இஸ் 85.1 instead of USD 0.01. ஓகே, USD INR 85.1 instead of INR USD 0.01. இது சொல்லியிருக்கேன். Arbitrage means buying and selling at the same time in different market, geographical otherwise, Mumbai and London, or spot and futures to make riskless profit. Riskless profit arrive பண்றதுக்கு ஒரு இடத்துல buy, ஒரு இடத்துல sell, ஒரு இடத்துல buy, ஒரு இடத்துல sell. It can be 2 or more. LC commission. இது என்னது LC commission சொல்றேன். இது but first understand it is usually paid upfront and is computed on per annum basis. இது வந்து it is paid upfront and computed on per annum basis. LC எதுக்கு ஓபன் பண்ணுவீங்கப்பா? If you are an importer into India, there is an exporter outside India. அவனுக்கு உன் மேலே ட்ரஸ்ட் இல்லை. அவன் சொல்லுவார், சரிப்பா நீ யாரோ மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேன். யூ ஓப்பன் an LC through your bank and it has to be payable to my bank where my bank account is there. மெட்டீரியல் நான் எந்த நாள் உன்னோட ஷிப்பில் போட போகிறேனோ அந்த நாளுக்கு LC will become active. ஓகே, LCயில் நம்ம ஒரு டேர்ம் டிசைட் பண்ணுவோம். 10 நாள், யூஸ்வலி 90 days, 120 days, 60 days, 180 days. On 180th day, your bank will debit your bank account and give me my money. அதுதான் LC. It is for protecting the exporter, especially when you don't know the importer. Buyer's credit, supplier's credit, they are computed on per annum basis. எப்பவுமே buyer's credit, supplier's credit value are computed on per annum. Multiple modes of finance. Compare cost of all modes as per of financing for a common date. அதான் பண்ணுமே. Even for the premium, call option premium, we took it on the last day. Option premium. When option premium is mentioned in percentage, it is not per annum. Example, 3-month rupees 85 call premium is 1.5%. When spot is 90, premium is computed as 1.5% of strike. Okay, it is always computed as a percentage of strike. Okay, not on spot. Okay, now which coin?
buyer of an option, call or put, pays premium, and seller of a option, call or put, receives premium. நீங்கள் buy பண்ணிங்கன்னா you pay premium, sell பண்ணிங்கன்னா you receive premium. Whether it is call or whether it is put, டிஃபரன்ஸே கிடையாது. ஓகே, அண்ட் ப்ளீஸ் நோட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னது? USD is 90, premium is computed as percentage of strike, not as percentage of spot. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, premium is always computed as percentage of strike, not as percentage of spot. ஓகேவா? இது வந்து நம்ம இப்போவே பார்த்தோமே. If you have a buy call at 76.5, what is the payoff? You will always do ஒரு இடத்துல whether there is an exercise or no, and then there is a payoff, and then find out the expected payoff. இப்படி தான் பண்ணுவீங்க. எது பண்ண மாட்டீங்க? Do not multiply exchange rate with probability and arrive at an expected exchange rate. அப்படின்னா 75 into 20, 76 into 30, 77 into 40, 78 into 10 எல்லாம் பண்ணிங்கன்னா 76.4. ஸோ 76.4 minus 76.5, என்னோட payoff என்னப்பா? is 0.1 or 0.4, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. You should always take it at each individual price level, what is the payoff, and the payoff you should multiply with the probability. Next, who are all participants in forex market? Tourist, importer, exporter, immediate உடனே யூஸ் பண்ணுவாங்க கரன்சி. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்ட்ஸ் as clearing house, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் broker through whom commercial banks even out their exchange inflows. சென்ட்ரல் பேங்க் acts as lender of last resort. இது ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்விஃப்ட் என்ன? இட் இஸ் a society for worldwide interbank financial telecommunication. It is a messaging system, not a DTP. It is just a messaging. Founded in 73, Belgium headquarters, used in 200 countries, employs a dedicated computer network for communicating fund transfer. நான் ஃபண்ட் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னு இந்த வழியில் தான் நம்ம சொல்லுவோம். சயின்ஸ் 3-letter codes for currency, USD, INR, இந்த மாதிரி கோடெல்லாம் கொடுக்கறது இவன் தான். Form of quick settlement as messaging takes place within seconds. உடனே within seconds you get. Has full backup and recovery, secure and reliable, and helps reduce operational risk. ரொம்ப செக்யூர். ஓகே, கேட்டலிஸ்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் ஏஜென்சிஸ். நிறைய ஃபைனான்ஷியல் ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் நமக்கு we have this concept called பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வே என்ன? ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ, நமக்கு ஃபோன்பே, நிறைய பேருக்கு பேமெண்ட் கேட்வே இருக்குது. It's a virtual mode equivalent to physical mode. Authenticates and routes payment details in extremely secure environment. ஆன்லைன் பண்ணும்போது இது ரொம்ப செக்யூராக இருக்கும். Encrypted channel between customers, merchants and banks. It's an encrypted channel between customer, merchants and banks. Completes a transaction order with a verification via reference. இது வந்து ஒரு transaction கம்ப்ளீட் பண்ணுவோம். எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கோம் பேமெண்ட் கேட்வே. நம்ம எங்ககிட்ட கோர்ஸ் வாங்குறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே, நம்ம கோர்ஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜ் கோர்ஸும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. onefin.in, IndigoLearn.comல. நம்ம வெப்சைட் onefin.in இல்லை IndigoLearn.com, இதில் வேணால் வாங்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட ஃபுல் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, ரெகுலர் கிளாஸ் இருக்குது, அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? பேமெண்ட் கேட்வே. கஸ்டமர் who do not have an account with banks supporting PG. பேமெண்ட் கேட்வே யூஸ்வலாக நிறைய பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 1-2 பேங்க் ஏதாவது சப்போர்ட் பண்ணலன்னா கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. சம் கேட்வேஸ் ஆர் ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ். அதுதான் பிரச்சனை. தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி பை கஸ்டமர். சில கஸ்டமர் எல்லாம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்போ எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணிடுவாங்க. வாட் இஸ் இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே? இட் இஸ் மல்டி கரன்சி பேமெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வேல நம்ம வந்து ஃபாரின்லேருந்து ஃபாரின் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி காசு எடுத்துக்கலாம். இன்க்ரீசஸ் சான்சஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கன்வர்ஷன். கஸ்டமர்ஸ் கெட் எபிலிட்டி டு பே இன் டு கரன்சி தே நோ த பெஸ்ட். அப்போ ஐ வாண்ட் டு பே இன் ருபீஸ், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ருபி வேல்யூ. ஸோ ஐ வில் யூஸ் ஐ வுட் ராதர் தேன் பேயிங் இன் டாலர்ஸ், ஐ மைட் வாண்ட் டு பே இன் ருபீஸ். இல்லை, not only accelerate but also international payments and makes transactions easy. ரொம்ப ஈஸி பண்ணிடும். கஸ்டமர்ஸ் கேன் ஈஸிலி பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் இஃப் கோடட் இன் தேர் ஓன் கரன்சி. நீங்கள் ப்ரைஸ் வந்து நான் வந்து யூஎஸ்லேருந்து ஏதாவது வாங்குறேன், அது வந்து நீங்கள் டாலரில் கொடுக்காம ருப்பியில் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஐ வில் பி மோர் ட்ரஸ்ட் வர்த்தி. ஐ வில் ட்ரஸ்ட் யூ மோர். சரியா? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? இதுக்கு வந்து 24/7, 365, ரியல் டைம் ஆத்தரேஷன் ஆஃப் கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ், ரேபிட் எஃபிஷியன்ட் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், மினிமைசிங் ரிஸ்க், ஃப்ளெக்சிபிள் பவர் ரியல் டைம் ரிப்போர்ட்ஸ், ஃபெசிலிட்டி ஃபார் கஸ்டமர் ரீஃபண்ட், ஈஸ் ஆஃப் யூஸ் ஃபார் மர்ச்சன்ட், சர்டிஃபைங் அத்தாரிட்டி, மல்டிபிள் ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸஸ். நிறைய இடத்துலேருந்து பண்ணலாம். நிறைய we can always check டேஷ்போர்ட் இருக்குது, refunds பண்ணலாம். certifying authority, there is a certifying authority in between who will certify that this is fully secure, encrypted and சொல்லிட்டு இது நிறைய பெனிஃபிட்ஸ். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு what we need to understand is about this letter of credit. Letter of credit is issued by bank of a customer to another bank of supplier to serve as guarantee. அதான் சொன்னேன் நான். Under specified condition, LC opened by importer on exporter and issuer bank will charge some fee from importer. Usance LC. Usance LC na usually for it is, there are two types of LC. One வந்து site, one usance. Usance na usually 90-180 days.
and due date for due date for payment is fixed or calculated from date of shipment or BL date la irundha usually the payment is made. BL enna bill of lading enna the day on which the entire goods is loaded onto the ship. appo and ship captain vandu oru bill of lading solli one document kodupaan, and the date la irundha you have to make the payment. So you open the LC is due for 90 days from the date of bill of lading. Okay. இது வந்து சைட் எல்சின்னு என்ன? சைட் எல்சி இஸ் பேமெண்ட் அப்பான் ப்ரெசென்ட்மெண்ட் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் நார்மல் டிரான்சிட் பீரியட். ஸோ யூஸ் ஆன்ஸ் எல்சி வந்து நீ 90 டேஸ்க்கு அப்புறம் தான் பே பண்ணணும். ஓகே, ஒரு 180 டேஸ்க்கு அப்புறம் வாட் எவர் இஸ் த யூஸ் ஆன்ஸ் பீரியட். சைட் எல்சி வந்து கொடுத்த உடனே ப்ரெசென்ட் பண்ணணும். சைட் எல்சி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே when the documents are presented to எந்த டாக்குமெண்ட்டு the exporter or supplier has loaded the material, has generated a bill of lading, and bill of lading is sent through courier to your bank by his bank. இப்போ உங்கள் பேங்க் ஆளுக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அவன் உடனே உங்கள் பேங்க்காரன் உங்களுக்கு காமிப்பான், பா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணுறது, ஓகே ஆக்செப்ட் அப்பான் ப்ரெசென்ட்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் நார்மல் டிரான்சிட் பீரியட். டிரான்சிட் பீரியட் என்னன்னா ஃபார் ஃபாரின் கரன்சிஸ் இட் இஸ் 25 days அண்ட் ஃபார் ருபி இட் இஸ் ருபி எல்சி 20 days. ருபி எல்சி இருக்கும்பா, ஏன்னா இப்போ யூ வாண்ட் டு பை சம்திங் ஃப்ரம் டாடா மே நாட் கிவ் யூ கிரெடிட். ஓகே, they may not trust you. ஸோ அதனால் they may be rupee LC also. ஸோ இது வந்து சைட் பீரியட், இது டிரான்சிட் பீரியட் 25-28 என்னன்னா typically you have to make payment within 25 days. You can make early also, and 25th day is the minimum or the latest by which you have to make payment in case of a site LC for foreign site. Domestic na 20. Normal transit period means the average period normally involved from date of negotiation till receipt of bill proceeds. It is not to be confused with the time taken for arrival. Transit period na, it is a period not of the goods but of the documents. Documents அனுப்பின உடனே 25 நாளுக்குள்ள நீ வந்து அதை பே பண்ணி ஆகணும். அதுதான் தட் இஸ் வாட் இஸ் மீனிங் பை டிரான்சிட் பீரியட். இப்போ இஎஃப்சி இது என்னடா? இஎஃப்சி என்னென்னா இட் இஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர், இன்ஃபோசிஸ் காசு வருது, வந்த காசு உங்களுக்கு லெட்ஸ் சே யூ ஆல்சோ ஹேவ் இம்போர்ட் பேமெண்ட். இம்போர்ட் பேமெண்ட் என்ன பண்ணணும்? அந்த இம்போர்ட்டுக்கு யூ கேன் யூஸ் த சேம் டாலர் டு மேக் இம்போர்ட் பேமெண்ட்னோ. ஸோ நீங்கள் வர டாலரை இஎஃப்சின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் அர்னர்ஸ் ஃபாரின் கரன்சி சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட், எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் அர்னர்ஸ் இல்லை எக்ஸ்சேஞ்ச் அர்னர்ஸ், அது ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருவீங்க. வச்சுட்டு 4-5 நாளுக்கு அப்புறம் உங்கள் இம்போர்ட் பேமெண்ட் இருக்கா, இதே காசு எடுத்து யூஸ் பண்ணிடுவீங்க. அது வந்து மெயின்டைன் இன் ஃபாரின் கரன்சி வித் கேட்டகரி 1 authorized dealers. They can exporters can create 100% of their foreign currency receipts without converting to INR and use for import payments. அதான் சொன்னேன். Minimize transaction cost, open in form of current account and no interest is payable. இதில் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. அப்புறம் there are 2-3 kinds of loans. என்னது? ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் borrowings, FCNRBம்பாங்க. These are loans given by banks in foreign currency out of NRI deposits. NRIs வந்து போட்டு டிபாசிட் போடுவாங்கல்ல, டாலரில் டிபாசிட் போடுவாங்க. அந்த டிபாசிட்ஸ்லேருந்து பேங்க்ஸ் லெண்ட் மணி டு இந்தியன் கம்பெனிஸ் who have some kind of money requirement. Okay, so they lend money in foreign currency, and when you have export receipts, so Indian company ke, let's say there are exports and the proceed varum illa dollar la varum, so they give these FCNRB loans against those exports. So whenever export money comes, adu use panni neenga FCNRB loan close பண்ணிடுவீங்க. Okay. அப்புறம் இது இருக்குது, இது என்னது? பேக்கிங் கிரெடிட் ஃபாரின் கரன்சி ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட். லோன்ஸ் ஆர் யூஸ் பை எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் ரிசீவபிள்ஸ். பேக்கிங் கிரெடிட் என்ன? See, I am an exporter. For me to export, I need to produce. For me to produce, I need to buy. For me to buy, I need a loan. So, மேனுஃபேக்சர் பண்ணி அதை பேக் பண்ணுறதுக்கு எனக்கு லோன் வேணும். அந்த மாதிரி லோனை PCFCம்பாங்க. I will, and especially I am importing material, manufacturing and then exporting now. I need a loan in foreign currency to import my material. That kind of a loan is called PCFC. அதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் அந்த லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, it is called PCFC pre-shipment. Okay, export பண்ண உடனே it becomes post-shipment packing credit. So you have to inform the bank, இதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன்ப்பா லோனு, ஓகே, இம்போர்ட் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். டியூரிங் திஸ் பீரியட் இட் இஸ் கால்ட் PCFC pre-shipment. உடனே மூமெண்ட் யூ எக்ஸ்போர்ட் you have to convert into post-shipment packing credit. Okay, it is cheaper than rupee borrowing. ஏன்னா ஃபாரின் கரன்சி borrow பண்ணுறீங்க. ஃபாரின் கரன்சி borrowings repaid by export proceeds. ஸோ நீங்கள் borrow பண்ணுறது ஃபாரின் கரன்சி, you are repaying that loan also by using foreign currency export proceeds. Okay, so exchange risk is mitigated. சரியா? இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்தால் நல்லா புரியும். இதுக்கப்புறம் there are some theories, கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மெயின் வந்து நமக்கு அந்த ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அது அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இது மேலே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் நம்பர் 66. இது முடிச்சுட்டு 66 ப்ராப்ளம் முடிச்சுட்டு then we will go to the Nostro and Vostro முடிச்சுட்டு we will finish some amount of theory.
அது முடிச்சுட்டு ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வர போகிறேன் நான். சரியா? அதுதான் நம்மளோட பிளான். இப்போ வந்து இது வந்து என்ன கொஷின் 66. Mrs. Sky Products, Mumbai, an exporter of seafoods, has submitted a 60-day bill for euro 5 lakhs, drawn under irrevocable LC for negotiation. The company has decided to keep 50% of the amount under EFC. The rates for rupee dollar and USD euro are in interbank market as quoted as below. Rupee dollar வந்து இவ்வளோ, ஓகே, 1 month forward, 2 month forward, 3 month forward. USD euro 1 month forward, 1 month forward points, இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் டைரெக்டாக ஆட் பண்ணிடணும். 2 months, 3 months. Transit period is 20 days. Interest on post-shipment rate is 8%. Exchange margin is 0.1. Assume 365 days in a year required to calculate. Exchange rate quoted to the company, cash inflow to the company, interest paid to be paid to bank by the company. இது வந்து Jan 21 question paper. இதில் பிரச்சனை என்னன்னா, if you have an irrevocable LC, it already has an use-on period. இங்கே வந்து use-on LC சொல்லிட்டான்ல, already 60-day bill drawn under irrevocable LC for negotiation. So, if it is already a use-on LC, if it is a 60-day bill, it cannot be again a site bill. If it is 60-day bill under LC, na enna artham, it is a 60-day LC. Okay. So, 60-day LC again will not have a transit period. Transit period is only for site bill, site LCs. அது வந்து குழப்பியிருக்காங்க ஃபஸ்ட்டு CA இன்ஸ்டியூட். இது ஃபஸ்ட்டு குழப்பு. இதில் வந்து 2-3 இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஆனால் இது வந்து EFCன்னு புரிஞ்சுதுப்பா நமக்கு. அப்புறம் இந்த LC என்னமோ 60 நாள்னு சொன்னால் அதுவும் புரிஞ்சுது, ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணணும் அப்புறம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஷிப்மெண்ட் ரேட் என்ன சொல்ல மைண்டில் என்ன இருக்குது இவனுக்கு சொல்கிறதுக்கு? இவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, இல்லை அவனோட மீனிங் என்னென்னா, இங்கே எழுதியிருக்கிறது டெக்ஸ்ட்டோட மீனிங் என்னென்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு நான் வந்து ஒரு PCFC லோன் எடுத்திருக்கேன், அந்த லோன் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொசீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். எவ்வளோன்னு லோன் எடுத்திருக்கேன்? ஐ ஹவ் டேக்கன் ஸோ மச் லோன் சச் தட் இட் கேன் பி க்ளோஸ்ட் பை மை எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ். இப்போ நான் இவன் என்ன கேட்டுட்ருக்கான், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு. ஸோ நீ எவ்வளோ லோன் எடுத்திருக்க அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆட் ஆகும் அது கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் வாட் பீரியட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஃபார் அதுவும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எந்த ரேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 2-3 ஐட்டம் வந்து ரொம்ப அனாவசியமாக காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கான். நான் வந்து ICA சொல்யூஷன் கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்யூஷன் பண்ணணும், இல்லை நீ எப்படி ரியல் லைஃப்பில் பண்ணுவோன்னு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கொடுத்துட்றேன், ஓகேவா? ஏன்னா இது வந்து 21 Jan கொஸ்டின் பேப்பர். அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வரதா இது வருது, சப்சிக்வெண்ட்டாக வர்ற இந்த மாதிரி கொஸ்டினில் கொஞ்சம் கிளாரிட்டி ஏதாவது கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் எப்படி பண்ணாங்க. அப்போ தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ தப்பு பண்ணுவான்னு ஒன்றும் லாஜிக் இல்லை. தே மே சேஞ்ச் த சொல்யூஷன் எஸ்பெஷலி பை சேஞ்சிங் த வே த கொஸ்டின் இஸ் வேர்டட். அதனால் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஹவு திஸ் இஸ் டன். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன, இவன் எக்ஸ்போர்ட் பண்ணது என்னது, யூரோ $5 lakh யூரோ. இது வந்து ரூபி USD இருக்குது, USD யூரோ இருக்குது. எது கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு யூரோ டைரக்ட் கோட் கிடையாது, இட் இஸ் கிராஸ் யூஸிங் USD, அதனால தான். ஸோ இப்போ ரூபி டாலர் அண்ட் யூரோ USD, இப்போ நமக்கு என்ன, நமக்கு யூரோ உள்ளே வருது எக்ஸ்போர்ட்டரில். யூரோ வந்தால் அந்த யூரோ வந்து நம்ம போய் பேங்க்குக்கு விற்றுட்டு டாலர் வாங்குவோம், அப்புறம் அந்த டாலர் விற்றுட்டு ரூபி வாங்குவோம். ஸோ என்ன ஆகுது நமக்கு, வி ஆர் கெட்டிங், இப்போ இங்கே கொடுக்குற கோட் என்ன, ருபீஸ் பர் டாலர். இது எப்படி, இது காமன் சென்ஸ் கோட்டு. காமன் சென்ஸ் கோட்டில் என்ன, 67 rupees per $1. அதே மாதிரி இந்த யூரோவும் 1.08 USD for 1 euro. இங்கே ஸ்லாஷ்க்கு அந்த பக்கம் ரைட் சைடு USD கொடுத்தோன்னா அதுதான் பேஸ் கரன்சி, இங்கேயும் அந்த யூரோ தான் பேஸ் கரன்சி. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு ருபீஸ் பர் யூரோ தேவை. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம், ஏன்னா இந்த USD கேன்சல் ஆயிரும், ஓகேவா? ஆனால் நம்ம இப்போ பிட்டா ஆஸ்கா என்ன எடுக்கணும், அதுதான் நம்ம மெயின் டிசைட் பண்ணுறது. நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யூரோ வருது, யூரோ வந்து ஐம் செல்லிங் இட் ஆஃப் டு பேங்க். அப்படின்னா பேங்க் இஸ் பையிங் யூரோ பேஸ் கரன்சியாக இந்த கோட்டில், எஸ் யூரோ இஸ் பேஸ் கரன்சி. அப்போ பிட் இஸ் அப்ளிகபிள். ஸோ 0.0775 இதுதான் அப்ளிகபிள். செகண்டு USD கையில் வந்தது, அப்புறம் நான் USD அவனுக்கு திருப்பி ஐம் கோயிங் டு செல் இட் ஆஃப். USD நான் விற்க போகிறப்போ இஸ் USD த பேஸ் கரன்சி, எஸ் USD இஸ் த பேஸ் கரன்சி. அப்போ என்ன, அகெயின் பேங்கர் இஸ் பையிங் த பேஸ் கரன்சி அண்ட் கிவிங் மீ த கோட் கரன்சி. அப்போ அகெயின் அந்த பிட் இஸ் வாட் வில் கம். ஸோ 67.8 into 1.0775, ஓகேவா? இது ஒரு ஸ்பாட்டில் ரேட் கன்வர்ஷன். ஆனால் இது என்ன ஆக போகுது நமக்கு, ஃபஸ்ட்டு 60 நாள் பில் அது. அப்போது 60 டேஸ்க்கு அப்புறம் காசு வருது எஜூம் பண்ணிக்கலாமா, எஜூம் பண்ணிக்கலாம். அப்போது எவ்வளோ மாதம் ஃபார்வர்ட் நம்ம எடுக்கணும், ஏன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் இல்லை, யூ ஆர் நாட் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு ஸ்பாட் ரேட், யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு ருபீஸ் அட் ஃபார்வர்ட் ரேட். ஸோ இதில் ஃபார்வர்ட் ரேட் வந்து 2 மாதம் ஃபார்வர்ட் ப்ரீமியம் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 21/22 40/45. அப்பா எடிஷன் தான் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா பிட் இஸ் லெஸ் தேன் ஆஸ்க். ஸோ 6780 21 + 0.21
6781 ப்ளஸ் 0.22 பண்ணுவோம். இது பண்ணால் 6801 6803 வரும். அப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து யூஎஸ்டி யூரோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் அதே பண்ணுவோம். 1.0775 ப்ளஸ் 40 1.08000 1.08000 அது 7708000 மறக்காதீங்க ப்ளஸ் 0.045 ப்ளஸ் 0.05 பண்ணுவோம். இது இப்போ பண்ணுவோம். பண்ணிவிட்டு தென் நான் என்ன சொன்னேன், பிட்டு தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ யூ வில் மல்டிப்ளை திஸ் வித் திஸ். ஸோ நமக்கு வர ரேட் என்ன, யூ வில் கெட் 68 into 1.0815. இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவன் என்ன சொல்லியிருக்கான், exchange margin is 1%. See, you have one rate called rupee dollar, you have another rate called dollar euro, you have now something called as margin என்ன, minus 0.1% of XY இல்லையா. இது வந்து ருபி டாலரு, இது வந்து டாலர் யூரோ, XY மைனஸ் 0.1% ஆஃப் XY. இப்போது இது வந்து நீங்கள் 0.1% ஆஃப் XYன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் டைரக்ட்லி மல்டிப்ளை திஸ் 0.1 ஃபஸ்ட் வித் X ஆர் வித் Y ஆர் வித் ப்ராடக்ட் ஆஃப் போத். ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் ஆன்சர் சேம் தான் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், 68.01 இருக்குல்ல, அதுலேருந்து 0.1% எடுத்துவிட்டேன், மைனஸ் 0.1% எடுத்தால் இங்கே வந்து இவங்க ரவுண்டிங் ஆஃப் ஒன்றும் சொல்லலை. அதனால் எந்த ரேட் வருதோ அந்த ரேட்டை எடுத்துக்கோங்க, 4 டெசிமல் எடுத்துக்கோங்க. ஸோ 67.9420 இப்படி தான் வரும். ஓகே, 68.01 into 0.1% மைனஸ் 67.9419 அப்படின்னா 94199 67.9420 அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்தது. அப்புறம் யூ மல்டிப்ளை தட் வித் 1.0815. இப்போ நீங்கள் இப்படி பண்ணாமல் ரெண்டு ஃபஸ்ட்டு இது வித் இது மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட்டை மைனஸ் 0.1% பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். A into B into Cயில் A into C into B பண்ணாலும் A into B into C பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். ஓகே, பண்ணால் நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் என்ன, 73.4793. இது என்னது, திஸ் இஸ் த ரேட் அட் விச் யூ வில் கன்வெர்ட் யுவர் யூரோ இன்டூ ருபி. ஓகேவா, அங்கே வரைக்கும் கிளியர். இப்போ என்ன சொல்கிறான், 60 நாளுக்கு அப்புறம். ஓகே, நடுவில் இந்த டிரான்சிட் பீரியட் 20 நாள் என்னமோ கொடுத்துருக்கானே, பார்க்கலாம், அதுவும் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. ஆனால் இப்போ என்ன ஆக போகுது, 50,000 யூரோவில் ஃபுல்லி 50,000 யூரோ வர மாட்டேங்குது. ஏன்னா பாதி காசு இஎஃப்சியில் போட்டிருக்கீங்க நீங்கள். ஏன்னா வேறு இம்போர்ட் பேமெண்ட் எதுவும் மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் இஎஃப்சியில் எடுத்துகிட்டு போயிருவீங்க. அப்போது ஆக்சுவல் அமௌண்ட் வரது எவ்வளோ, 2,50,000 யூரோ. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, 2,50,000 யூரோவை இந்த 73.4793 மல்டிப்ளை பண்ணால் 1,83,69,825 வரப்போகுது உங்களுக்கு. இது வந்து இந்த காசு வந்து உங்களுக்கு பிகாஸ் ஆஃப் ஹேவிங் அன் எல்சி இட் இஸ் கமிங் டு யூ த்ரூ எல்சி. ஓகே, அப்படின்னா அவங்க பேங்க்லேருந்து உங்கள் பேங்க் வரும், உங்கள் பேங்க் வந்து இந்த யூரோவை டாலர் ருபியை கன்வெர்ட் பண்ணி ருபி உங்களுக்கு கொடுத்துருவான். இங்கே வரைக்கும் முடிஞ்சது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டில் என்ன சொன்னேன், இது வந்து தெர் இஸ் அ போஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட். போஸ்ட் ஷிப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லோன் எடுத்துருக்கீங்க. ஆனால் லோன் ஒரிஜினலாகவே இருந்துச்சு. அந்த லோன் வந்து நீங்கள் ஷிப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஷிப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் கிறிஸ்டலைஸ் யூ வில் கால் இட் அஸ் போஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட். அண்ட் காசு வரப்போ அந்த காசு வந்து நீங்கள் அந்த லோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ யுவர் லோன் இஸ் ஆக்சுவலி 250,000 யூரோஸ். அந்த 250,000 யூரோஸ்க்காக நீங்கள் இந்த காசு யூஸ் பண்ணுவீங்க. 1,83,69,825. ஓகேவா, அந்த திஸ் ஸோ எசம்ஷன் என்னன்னா, திஸ் இஸ் த ஆக்சுவல் யுவர் லோன் அமௌண்ட். ஓகே, ஏன்னா உங்களுக்கு முன்னாலேயே தெரியும் இந்த ரேட்டெல்லாம் என்னன்னு. So you are taking a loan on that day, or your loan is arrived at as 1,83 lakhs because you already know. அந்த நாளைக்கு முன்னா on day 0, the day you purchase, day you ship the material, அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் that this is the money that I will require. சொல்லிட்டு நீங்கள் amount that is going to come from you as exports, அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க. இப்போது இதில் பிரச்சனை என்னென்னா, லோன் எடுத்தால் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் தனி. இப்போ இந்த லோன் மேலே இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்கான், 8% சொல்லியிருக்கான். ஸோ 8% ஆன் திஸ் ஃபார் எவ்வளோ நாள், இன்டூ 60 days. ஐடியலாக என்ன பண்ணணும், interest amount is on post shipment credits and LC is used on, so for 60 days. Post shipment credit is also for 60 days. So interest is 1,83,69,825 into 8% into 60/365. பாருங்க, be very very careful. இங்கே வந்து 16 சொல்லியிருக்கோம், இங்கே வந்து 365 அவனே கிளியராக கொடுத்துருக்கான். 365 தான் எடுத்தாகணும். போட்டால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2,41,000 வரும். நம்ம 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் கோட்டட் டு த கம்பெனி வந்தாச்சு, கேஷ் இன்ஃப்ளோ டு த கம்பெனி வந்தாச்சு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டு பி பெய்ட் டு த பேங்க் பை த கம்பெனி வந்தாச்சு. ஆனால் இதில் வந்து நம்ம ஐசிஐ மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கான், இதெல்லாம் இங்கே வரைக்கும் கரெக்ட் தான். இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்,
சார் இது வந்து டிரான்சிட் பீரியட் வந்து நம்ம வி ஷுட் ஆட் இட் டு த எல்சி யூஸ் ஆன்ஸ் பீரியட்னு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், டிரான்சிட் இஸ் ஃபார் சைட் எல்சி, இட் இஸ் நாட் ஃபார் யூஸ் ஆன்ஸ் எல்சி. யூஸ் ஆன்ஸ் எல்சிக்கு யூஸ் ஆன்ஸ் பீரியட்குள்ளே பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு கிரெடிட்டும் யூஸ் ஆன்ஸ் பீரியட் தான் வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லோனு 60 டேஸ்க்கு இல்லைப்பா, இது 80 டேஸ். ஏன்னா அதுக்கு நடுவில் டிரான்சிட் பீரியட் இருக்குது. ஸோ 80 டேஸ் இன்ட்டு 3 80 × 3 80/365 பண்ணியிருக்காங்க. இதே அமௌண்ட்டை 241,575 241,575.78 into 80 divided by 60 பண்ணிங்கன்னா you get 322,101. ஓகே, 3,22,000 வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆகிட்ட பண்ணிட்டாங்க. சரி, என்னமோ பண்ணியிருக்காங்க, ஒரு அனாவசியமாக ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வேறு பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணது ஃபஸ்ட்டு தப்பு. இப்படி பண்ணியிருந்தாலும் 80 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு காசு வருதுன்னா, இது வந்து ஐசிஏ ஆன்சர்ப்பா, ஐசிஏ ஆன்சர் இது. ஓகே, நீங்கள் வந்து 80 நாளுக்கு அப்புறம் காசு வருதுன்னா, இங்கே வந்து நீங்கள் கன்வர்ஷனு வை வில் யூ டூ இட் ஆன் 60 டேஸ், யூ வில் டூ இட் 80 டேஸ். 80 டேஸ்னா இந்த ரெண்டுக்கு ப்ரோக்கன் பீரியட் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு நீங்கள் 80 டேஸ் எடுக்கணுமே, அது பண்ணல. என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸாம்ஷனில், நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து எந்த Jan 21 கொஸ்டின் பேப்பர் சஜஷன் ஆன்சர் போய் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கான், no, even though it is 80 days, we can round off and take 60 days rate. என்னடா பண்ணுற நீ, நான் இன்ஷூட்டு சொல்கிறேன் உங்களே இல்லைப்பா, இப்படியெல்லாம் பண்ண முடியாதுல்ல. இஃப் யூ ஆர் டேக்கிங் 2 months ஃபார்வர்ட், யூ ஹவ் டு டேக் 2 months ரேட். இஃப் யூ ஆர் டேக்கிங் 80 days பேபிள், யூ ஹவ் டு டேக் 80 days ரேட். அது பண்ணல. நோ வி கேன் ரவுண்ட் ஆஃப் டு 2 months சொல்லிட்டு பண்ணியிருக்கான். ஸோ எக்ஸாமில் இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி சால்வ் பண்ணிங்க. ஓகே, இன்சூரன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், இந்த 322,101 என்னமோ. ஆனால் கொஞ்சம் ஃபேக்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது சைட் எல்சி இல்லை யூஸ் ஆன்ஸு, இல்லைனா யூஸ் ஆன்ஸ் எல்சி இல்லை சைட்டு, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தென் யூ ப்ளீஸ் ஃபாலோ நார்மல் லாஜிக். நான் என்ன ஒன்று சொல்லியிருக்கணும், சரியா? ஓகேவா? இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ பண்ணிவிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் தியரி பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு தியரி நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ ரெண்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்டாக்ட் போகிறேன், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தியரி நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்ன, பெண்டிங் தியரி, அதுக்கப்புறம் நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபோர்காஸ்டிங், ரீவேல்யூஷன், டிவேல்யூஷன். இது என்னது? எக்ஸ்சேஞ்ச் வாட் ஆர் த வேஸ் இன் விச் யூ ஃபோர்காஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு? ஒன்று டெக்னிக்கல் யூசிங் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஃபண்டமெண்டல் யூசிங் எக்கனாமிக் டேட்டா, மார்க்கெட் பேஸ்டு யூசிங் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ், மிக்ஸ்டு ஃபோர்காஸ்டிங் யூசிங் காம்பினேஷன். மோஸ்ட்டாக எல்லாருமே மிக்ஸ்ட் ஃபோர்காஸ்டிங் தான் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போஜர் மூணு டைப் இருக்குது. டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்லேஷன், எக்கனாமிக். டிரான்சாக்ஷன் என்ன? பிகாஸ் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்சுவலி ஃபிக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசீட்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. பேசிக்கலி நம்ம ரிசீவபிள் பேபிள் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ். டிரான்ஸ்லேஷன் என்ன? யூ ஹேவ் அ ஃபாரின் சப்சிடரி, அந்த சப்சிடரியோட பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணுறப்போ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வேரியேஷன் ஏதாவது இருந்தால் அது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இம்பாக்ட் ஆகும். அது வந்து டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்போஜர். ஃபைனலாக எக்கனாமிக் எக்ஸ்போஜர். இது என்னன்னா ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் என்ன வரப்போகுதோ ஃபியூச்சர் டிரான்சாக்ஷனுக்கு அது இருக்கிற சேஞ்ச் இன் எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோஸ் பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இஸ் கால்ட் எக்கனாமிக் எக்ஸ்போஜர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூ ஹேவ் 3 types ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போஜர், சரியா? இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 2 இது இருக்குது வேர்ட்ஸ். ஒன்று வந்து ரீவேல்யூஷன், டிவேல்யூஷன். ரீவேல்யூஷன்னா யூ ஆர் இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் யுவர் கரன்சி. $1 = 85 நினச்சிக்கோங்க. நமக்கு கரண்ட் ரேட் அதுதானே, $1 = 85 rupees. அப்போது when you are revaluing, $1 will become 75 rupees. When you are devaluing, $1 will become 95 rupees. இது தானாகவே நானே டிக்ளேர் பண்ணுறேன். இந்தியா as an Indian finance minister or prime minister, I am devaluing or revaluing. அது that is called devaluing, revaluing. ஓகேவா? இப்போது revaluation is upward adjustment to country's official exchange rate. Exports become uncompetitive and imports become competitive. ஆமாம், revaluation பண்ணிங்கன்னா imports become competitive. ஏன்னா import payable கம்மியாயிரும். ஓகே, எக்ஸ்போர்ட் பிகம் அன்காம்படிட்டிவ். ஏன்னா அது நம்ம வந்து we have to increase the dollar price because our exchange rate is much rupee is much stronger. அதே மாதிரி devaluation and deliberate downward adjustment in official rate, ideally done to liberalize exchange rate regime. யூஸ்வலாக நிறைய பேர் devalue தான் பண்ணுவாங்க. சைனா ஒன்று தான் ரீவேல்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பசங்க. ஓகே, ஆனால் பட் ஜென்ரலி இது வந்து எல்லாருமே டிவேல்யூ தான் பண்ணுவாங்க அதர் தேன் ஸ்ட்ராங் எக்கானமிஸ். ஓகேவா? இப்போது வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ரீவேல்யூஷன், டிவேல்யூஷன் ஆன் ஹோம் கண்ட்ரி? என்ன ஆகுனா, கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. இப்போ நான் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ்க்கு நம்ம ரீவேல்யூ பண்ண என்ன ஆகும்? இன்ஃபோசிஸ் காஸ்ட் சேம் தான், ஆனால் அவனோட இன்கம் சடன்லி டாலரில் வர காசு 85 வர்றது போல் 75 வருது. அப்போது அவன் என்ன பண்ணுவான்? he will have to increase the price of his product in dollar terms. So what will happen? Revaluation impact. Your exports, if you do not change the dollar price, your exports will decrease. Right? Value of export will decrease. இப்போ சேம் எக்ஸ்போர்ட்டை டிவேல்யூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரன்சி டிவேல்யூ ஆயிடுச்சு, rupees 80 சடன்லி 90 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரிசீவல்ஸ் வந்து 80லேருந்து 90 வந்துடும். ஓகேவா? $1 80 நீங்கள் அதே லெவலில் தான் பில் பண்ண போகிறீங்க. சடனாக அதுக்கு காசு ஜாஸ்தி வரப்போகுது உங்களுக்கு.
ஓகேவா? சரியா? இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பற்றி. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஃபாரினில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது காசு நமக்கு வரப்போகுது. அது நம்ம கரன்சி ரீவேல்யூஷன் வச்சுக்கோங்க, வர காசு உள்ள வர காசு கம்மியாகும். இல்லை கம்பெனி நம்ம கரன்சி டீவேல்யூ ஆச்சுன்னா காசு ருப்பி வந்து ஜாஸ்தி வரும். கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் இன் லோக்கல் கரன்சி. இப்போ வந்து ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் நாட் இன் ஃபாரின் கரன்சி, என்னோட பில்லிங்கே லோக்கல் கரன்சியில் தான். இப்போ டிவேல்யூ ரிவேல்யூ ஆனால் என்ன ஆகும்? இஃப் த கம்பெனி இஸ் எக்ஸ்போர்ட்டிங் இன் லோக்கல் கரன்சி, அதோட இம்பேக்ட் என்ன? நான் வந்து ஒரிஜினலாக ஐ யூஸ் டு பில் யூ அட் 80 rupees. இப்போ வந்து சடனாக ரேட் வந்து 70 மாறிடுச்சு. ஸோ மை எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூ வில் கம் டவுன் இல்லையா? வேறஸ் அதே இது டிவேல்யூ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 80லேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 90 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் கோயிங் டு பில் யூ அட் 90 rupees. ஸோ அதனால் இட் வில் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். லோக்கல் சேல்ஸ்க்கு என்ன ஆக போகுது ரிலேட்டிவ் டு ஃபாரின் காம்படிஷன் இன் லோக்கல் கரன்சி. இப்போ நான் வந்து இந்தியாவில் நான் ஒரு வாஷிங் மிஷின் விற்றுட்ருக்கேன். சடனாக கரன்சி ரிவேல்யூ ஆயிடுச்சு. ஒரு வாஷிங் மிஷினில் நம்ம ஒரு கார்ன்னு யோசிக்கலாம், ஒரு கார் விற்றுட்ருக்கேன். ஓகே, அது வந்து சடனாக கரன்சி ரீவேல்யூ ஆயிடுச்சு. இப்போ கரன்சி ரீவேல்யூ ஆயிடுச்சுன்னா நான் வந்து இந்தியாவில் ஒரு காரு 1 lakh rupeesக்கு ஒரு 10 lakh rupeesக்கு விற்க போகிறேன். ஓகே, சடனாக ஃபாரின் ஆள் அவன் ஒரிஜினலாக அவன் கார் வந்து $1,000 ஒரு $10,000. அப்போ வந்து 85 90 என்னமோ இருந்துச்சு. ஹிஸ் கார் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சடனாக நம்ம ருப்பி ரீவேல்யூ பண்ணப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் மூவ் ஃப்ரம் 90 to 70. ஆனால் பாவி சேம் $1,000 இப்போ 70 rupeesக்கு அவன் இந்தியாவில் விற்கலாம். ஸோ 7 lakhsக்கு அவன் விற்க போகிறான். என்னோட காஸ்ட் வந்து ஒன்றும் மாறலையே, நான் வந்து ஐ எம் ஸ்டில் செல்லிங் at 10 lakhs. ஸோ மை லோக்கல் சேல் because of revaluation will decrease. ஏன்னா the person outside the country is able to sell at a cheaper rate in India. Okay, same way if there is devaluation உல்ட்டா ஆகும். டிவேல்யூஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் $1,000 விற்க போகிறது இங்கே instead of rupee being 85 it suddenly is 100. His sale price in India will be 100 into 1000. whereas என்னோட சேல் ப்ரைஸ் என்ன இருக்கும்? மை சேல் ப்ரைஸ் வாட் எவர் இஸ் மை காஸ்ட் அவ்வளோதான். ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஜஸ்ட் பிகாஸ் இவன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிடுச்சுன்னு. ஸோ லோக்கல் கைஸ் வில் பி ஏபிள் டு செல் பெட்டர் இஃப் தெர் இஸ் அ டிவேல்யூவேஷன் compared to a person who is selling from abroad. Whereas local guys will struggle if there is a revaluation and outside guys is able to now sell at a lower rate than you. இதுதான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இது அதே தான். திஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் திங். ஓகே, இது இங்கே என்ன சொல்லணும் அதே தான், சேம் திங், நத்திங் எல்ஸ். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவோம்? வாட் ஆர் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்? ஒன்று வந்து இன்வாய்சிங் இன் டொமஸ்டிக் கரன்சி, இன்ஸ்டெட் ஆஃப் இன்வாய்சிங் இன் ஃபாரின் கரன்சி டொமஸ்டிக் கரன்சி பண்ணிடுங்க. லீடிங் அண்ட் லேகிங், இது வந்து நீங்கள் ஃப்ராட் இதில் பார்த்துருப்பீங்க ஆடிட்டில். ஓகே, நெட்டிங்னா யூ ஹேவ் மல்டிலேட்டரல் நெட்டிங், அதெல்லாம் இருக்குதுல்ல நம்ம ஐஎஃப்எம் சாப்டரில். அது மேட்சிங், ப்ரைஸ் வேரியேஷன், அசெட் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் இன்டர்னல் டெக்னிக். எக்ஸ்டர்னல் டெக்னிக் என்ன? மணி மார்க்கெட் ஹெட்ஜ், டெரிவேட்டிவ்ஸ். மணி மார்க்கெட் ஹெட்ஜ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டெரிவேட்டிவ்ஸ், ஃபார்வர்டு, ஃபியூச்சரு, ஆப்ஷன், இதெல்லாம். அப்புறம் ஹவு டு யூ மேனேஜ் ரிஸ்க்? வாட் ஆர் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்? லோ ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு, லோ ரிவார்டு, ஹை ரிவார்டு. தெர் ஆர் 4 மெத்தட்ஸ். ஒன்று என்னென்னா, வாட் இஸ் ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு? ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு என்ன? ஆக்டிவ், பயங்கரமாக ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருங்க. காலையில் வாங்கி மத்தியானம் விற்றுட்டு அது அப்படிலாம். ஈவன் தோ யூ ஹேவ் இம்போர்ட்ஸ், நீங்கள் இம்போர்ட்ஸ் ஹெட்ஜ் பண்ணாமல் சும்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கரன்சி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் ட்ரேடிங் ஆர் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து தெர் இஸ் ஹை ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் ஹை ரிவார்டு. இப்போ லோ ரிஸ்க், லோ ரிவார்டு என்ன? எதுவுமே பண்ணாதுப்பா, வர்றது அப்படியே கான்ட்ராக்ட் என்டர் பண்ணி ஹெட்ஜ் பண்ணிகிட்டே இரு. ஓகே, டோன்ட் ஹேவ் எனி ஓப்பன் எக்ஸ்போஜர். ஸோ தட் இஸ் கால்ட் லோ ரிஸ்க், லோ ரிவார்ட், வேர் எவ்ரி திங் இஸ் ஹெட்ஜ். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் தெர் இஸ் அனதர் லெவல். லோ ரிஸ்க், ஹை ரிவார்டு. இது என்னது? செலக்டிவ் ஹெட்ஜிங். நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து எது ஹெட்ஜ் பண்ணணுமோ, எது பண்ணக்கூடாதோ, எந்த டைமில் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறீங்க. தட் இஸ் லோ ரிஸ்க், ஹை ரிவார்டு. அப்புறம் ஹை ரிஸ்க், லோ ரிவார்டு என்னென்னா, எதுவுமே ஹெட்ஜ் பண்ணாது, விட்டுருங்க, என்னன்னா ஆகட்டும். ஓகே, ரிவார்டு ஒன்றும் வராது, ரிஸ்க் மட்டும் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இது வந்து எக்ஸ்போஜர் மேனேஜ்மெண்ட்ன்ற டெக்னிக். அப்புறம் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இது என்னடா? ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் கேஷ் செட்டில்ட் அண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் டெலிவரி பேஸ்ட். ஆனால் தெர் இஸ் அ ஃபார்வர்ட் கால் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட். இதில் என்ன பண்ணுவோம்னா, தெர் இஸ் அ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் விச் இஸ் கேஷ் செட்டில்ட். அதுதான். அண்ட் இட் இஸ் நாட் என்டர்ட் இன் இந்தியா, இட் இஸ் என்டர்ட் அவுட் சைட் இந்தியா, இட் இஸ் என்டர்ட் சம்வேர் எல்ஸ் அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன். இதில் என்ன ஆகும்? இட்ஸ் அ கேஷ் செட்டில்ட் ஷார்ட் டர்ம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அண்ட் தின்லி ட்ரேடட் நான் கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சி. இப்போது இது டாலர் மேலே பண்ணலாம், வேறு யூரோ, ஜேபிஒய், எது வேணால் பண்ணலாம். இட் இஸ் நாட் டன் வித் அவர் ஆத்தரைஸ் டீலர் இன் இந்தியா. அது 1 month to 1 year and it is settled in dollar. நீங்கள் எப்படி வேணால் பண்ணீங்க, யூஸ்வலி டாலரில் செட்டில்மெண்ட் வரும். ஃபிக்ஸிங் டேட்,
அண்ட் செட்டில்மெண்ட் டேட்டுக்கு நடுவில் ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு டேட்டில் செட்டில் ஆகும். அந்த ரெண்டுக்கு நடுவுமே என்னென்னலாம் சேஞ்ச் இருக்கோ அந்த டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த சேஞ்ச் யூ வில் இதர் கெட் மணி ஆர் யூ வில் ஹேவ் டு பே மணி. ஓகேவா? அப்புறம் வந்து வி ஹேவ் சம்திங் கால்ட் ஸ்வாப். இந்த ஸ்வாப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப், கரன்சி ஸ்வாப், கமாடிட்டி ஸ்வாப், ஈக்விட்டி ஸ்வாப். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் பற்றி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சாப்டரில் ஆல்ரெடி படிக்க போகிறோம். கரன்சி ஸ்வாப்பு, கமாடிட்டி ஸ்வாப், ஈக்விட்டி ஸ்வாப் இது நமக்கு நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அதை பற்றி நமக்கு ஒரு டிஸ்கஷன் இல்லை. அப்புறம் இந்த ஃபேட் ஆஃப் ஃபார்வர்டு வரேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முடிக்கிறது வேறு என்னென்னா, இந்த நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ இது ஒரு பெரிய தலைவலி. ஓகே, இது முடிச்சிட்டோன்னா நம்ம நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு 3-4 ப்ராப்ளம் இன்னும் இருக்குது, நம்ம பெண்டிங் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு 3 நாளாக இருக்குது இன்னும் ப்ராப்ளம். அது சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேட் ஆஃப் ஃபார்வர்டு கரெக்ட் போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோன்னு என்ன, அப்புறம் வந்து ஃபாரெக்ஸு, அக்கௌண்ட்ஸு, பேங்க்ஸ். ஸோ நான் டாக்கிங் அபவுட் நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா பேங்க் பற்றி பேசுகிறேன். இப்போ இந்தியாவில் எஸ்பிஐ இருக்குது, அமெரிக்காவில் ஜேபி மார்கன் இருக்குது. இந்த 2 பேங்க்கு நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நாங்களும் நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ மெயின்டைன் பண்ண முடியாது. நாஸ்ட்ரோ என்னென்னா மை அக்கௌண்ட் இன் யுவர் பேங்க். அப்படின்னா எஸ்பிஐ ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவான் ஜேபி மார்கன் நியூயார்க்கில். ஓகே, அந்த அக்கௌண்ட் இஸ் கால்ட் நாஸ்ட்ரோ. எஸ்பிஐஸ் நாஸ்ட்ரோ. வாஸ்ட்ரோன் என்ன, யுவர் அக்கௌண்ட் இன் மை பேங்க். எஸ்பிஐஸ் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இஸ் ஜேபிஎம்ஸ் வாஸ்ட்ரோ. அப்படின்னா எஸ்பிஐயோட நாஸ்ட்ரோ என்ன, எஸ்பிஐ ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஜேபிஎம்ல, ஸோ தட் இஸ் ஜேபிஎம்ஸ் வாஸ்ட்ரோ. இப்போ ஜேபிஎம் வந்து ஒரு நாஸ்ட்ரோ எஸ்பிஐயோட மும்பையில் மெயின்டைன் பண்ணுவோம், அது வந்து எஸ்பிஐஸ் வாஸ்ட்ரோ. ஓகே, லோரோன் என்ன, எனக்கு நான் வந்து ஐடிபிஐ பேங்க்கு, எனக்கு இந்த நாஸ்ட்ரோ வாஸ்ட்ரோ இல்லை, நான் வந்து எஸ்பிஐயோட நாஸ்ட்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டு ட்ரேட் வித் ஜேபி மார்கன். ஸோ அதனால் ஐ யூஸ் எஸ்பிஐஸ் நாஸ்ட்ரோ இன் ஜேபி மார்கன் நியூயார்க். ஃபார் தட் ஐடிபிஐ அக்கௌண்ட் இஸ் கால்ட் லோரோ. இதெல்லாம் ஒரு இட்டாலியன் வேர்டு, இதெல்லாம் பெரிய இது இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் என்ன இதுன்னு. ஸோ இது பற்றி நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு இன்ஸ்டியூட்டுங்க இவங்க பயங்கரமான கொஸ்டின்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் என்னென்னா அதில் ஆக்சுவல் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆகும், அதில் கேஷ் மூவ்மெண்ட் ஆகும். தெர் இஸ் அ ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் கேஷ். ஃபிசிக்கல்னா அப்படியே சூட்கேஸ் எல்லாம் இல்லைப்பா, ஆக்சுவலி தெர் இஸ் அ டெபிட் கிரெடிட் ஆஃப் கேஷ். ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ தெர் ஆர் 2 things called எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் அண்ட் கேஷ் பொசிஷன். நாஸ்ட்ரோவில் கேஷ் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் என்னன்னா நீங்கள் பண்ணுற ஆல் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபார்வர்ட்ஸ், கேன்சலேஷன் அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பொசிஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த கேஷ் பொசிஷன் இருக்குல்ல, கேஷில் ஆகிற எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே வந்து உங்களை எக்ஸ்சேஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷனில் ஆகிற எல்லா டிரான்சாக்ஷன் கேஷில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்கீங்க, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது கேஷில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆன் த டே when the transaction happens அப்போ தான் கேஷ், அப்போ வரைக்கும் கேஷே கிடையாது. ஓகே, ஆனால் ஸ்பாட் இருந்துச்சுன்னு நினைச்சுங்க, ஸ்பாட் ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனி ஸ்பாட் ட்ரான்சாக்ஷன் will get reflected both places. சரி, ஸோ இப்போ இதில் வந்து கேஷ் பொசிஷனில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி இருக்கும். இதில் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கிரெடிட் ஆகும், சேல்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி டெபிட் ஆகும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ திங்க் ஆஃப் திஸ் ஆஸ் இது எஸ்பிஐஸ் நாஸ்ட்ரோ இன் ஜேபிஎம் நியூயார்க்னா எஸ்பிஐஸ் மெயின்டைனிங் அன் அக்கௌண்ட் வித் ஜேபி மார்கன். அப்படின்னு என்ன, திங்க் ஆஃப் திஸ் அஸ் பாஸ்புக். ஓகே, பாஸ்புக்கில் நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சு என்ன இருக்கும், அது கிரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் இல்லை. ஓகே, ஸோ வேறு நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தோம்னா அது டெபிட் பேலன்ஸ் தெரியும், ஆனால் பாஸ்புக்கில் அது கிரெடிட் பேலன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது கிரெடிட் ஆகும், சேல் பண்ணிங்கன்னா அது டெபிட் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஆல் டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் do not affect cash. சரி, டெபிட்ஸ் ஆர் ரெமிட்டன்சஸ். நீங்கள் வந்து வெளியே ஏதாவது ரெமிட் பண்ணிங்கன்னா அது டெபிட் ஆகும். உங்களுக்கு காசு ஏதாவது வருதுன்னா அது வந்து கிரெடிட் ஆகும். ஓகே, இன்வர்ட் வர்றது, அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது கரன்சி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகே, வேறு கரன்சி யாராவது அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜேபி மார்கன் நியூயார்க்லேருந்து நீங்கள் வேறு பேங்க் ஆஃப் BOY, பேங்க் ஆஃப் BONY, போனி, பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன். ஓகே, அதுக்கு நீங்கள் எதாவது அனுப்பிச்சிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டெபிட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நாஸ்ட்ரோ. அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் என்ன ஆகும், இட் இஸ் டோட்டல் கமிட்மெண்ட் ஆஃப் பேங்க் டு பர்ச்சேஸ் செல்ஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது கமிட்மெண்ட். ஓகே, ஆக்சுவல் டெலிவரி இம்மீடியட், கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்க்ளூட்ஸ் ஆல் கேஷ் ட்ரான்சாக்ஷன், அதுன்னு சொல்லிட்டேன். இதில் டெபிட் இது எந்த மாதிரினா, இது எந்த மாதிரி அக்கௌண்ட்னா, திஸ் இஸ் அன் அக்கௌண்ட் வேர் இது வந்து நம்ம புக்ஸில் இருக்கிற அக்கௌண்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து பேங்க் புக் மாதிரி. இதில் வந்து நம்ம இருக்கிற காசு வந்து டெபிட்டில் தெரியும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர் பாட்னா அது வந்து டெபிட். டிடி பாட், நம்ம டிடி வாங்கினா டெபிட். பர்ச்சேஸ்டு பில் டெபிட். எல்லா பர்ச்சேஸஸும் டெபிட் ஆகும். ஓகே, டிராஃப்ட் அண்ட் ஃபாரின் லொகேஷன் கேன்சல்டு. நீங்கள் வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ் கேன்சல் பண்ண டிராஃப்ட் அண்ட் ஃபாரின் லொகேஷன் என்ன, நீங்கள் வந்து யாருக்கோ டிராஃப்ட் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஐடியலாக யூ சோல்டு ஃபாரின் கரன்சி, ஆனால் அது கேன்சல் ஆச்சுன்னு என்ன ஆகும், அது வந்து டெபிட்டில் வரும். பர்ச்சேஸ் ஆஃப் செக்ஸ் நாட் எட் கிரெடிட்டட், கரெக்ட். நீங்கள் ஏதாவது செக்ஸ் வாங்கினீங்க, அது நாட் எட் கிரெடிட்டட். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், அதுவும் டெபிட்.
கிரெடிட் என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர் சோல்டு. ஸோ யூ ஹேவ் நீங்கள் இல்லாதது விற்றுருக்கீங்க, அது வந்து கிரெடிட். அப்புறம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் சோல்டு, சேல் ஆஃப் ஃபார்வர்ட் சோல்டு டிடி, அது சேலு. டிடி இஷ்யூடு, யாருக்கும் நீங்கள் வந்து கரன்சி அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது வந்து டிடி இஷ்யூடு, அது வந்து கிரெடிட். ஃபார்வர்ட் பர்ச்சேஸ் கேன்சல், நீங்கள் பர்ச்சேஸ் வந்து டெபிட் ஆனால் பர்ச்சேஸ் கேன்சலேஷன் வந்து கிரெடிட் ஆகும். அப்புறம் டிடி ரெமிட்டன்ஸ், காசு வெளியே போகுது டிடி ரெமிட்டன்ஸ்னால் அது வந்து கிரெடிட். ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் நீங்கள் வந்து இது வந்து யூ கேன் திங்க் ஆஃப் இட் அஸ் பேங்க் புக்கு, இது வந்து யூ கேன் திங்க் ஆஃப் இட் அஸ் பாஸ்புக். ஆனால் ஒரே ஒரு விஷயம்ப்பா, இது பிஆர்எஸ்ன்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணாதீங்க. என்னென்னா இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லாமே பாஸ்புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே இல்லை. ஆனால் பாஸ்புக்கில் இருக்கிறது எல்லாமே பேங்க் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது ஒரு வழி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போது இது மேலே ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டா ஃபுல்லாக நம்ம இதை கான்செப்ட் முடிச்சிடலாம். சரியா? இது கொஸ்டின் நம்பர் 77 இதான் பண்ண போகிறோம். இப்போ 77 முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன கொஸ்டின்? சப்போஸ் யூ ஆர் எ டீலர். ஓகே, சரிப்பா, நான் டீலர் ஆஃப் ஏபிசி பேங்க். ஓகே, ஆன் 2010-14 யூ ஃபவுண்டட் பேலன்ஸ் இன் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வித் XYZ பேங்க் இன் லண்டன் 65. நாஸ்ட்ரோவில் பேலன்ஸ் இருக்குது. நாஸ்ட்ரோவில் பேலன்ஸ் என்ன? டெபிட்டா கிரெடிட்டா? யூ ஹேவ் மணி, உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா? கரெக்ட், அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட். சரி, okay, then you have overbought 35,000 during and you had overbought என்ன? இது வந்து நம்ம பேங்க் புக்கு, this is your exchange position, so இது our books, அதுவும் டெபிட் தான் வரும். ஸோ டெபிட். ஓகேவா? டியூரிங் த டே ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். இது ஸ்டடி மிடில் கொஸ்டின். ஓகே, என்னது பார்க்கலாம். டிடி பர்ச்சேஸ், டிடி நீங்கள் வாங்குவீங்க. ஸோ டிடி யூ பர்ச்சேஸ், இதில் வந்து ஏதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ இஃப் யூ பர்ச்சேஸ் த டிடி இட் பேசிக்லி இஸ் லைக் பேங்க் புக், ஸோ இட் வில் அப்பியர் இன் டெபிட். பர்ச்சேஸ்டு பில் ஆன் லண்டன், அதுவும் டெபிட் தான். ஓகே, சோல்டு ஃபார்வர்ட் டிடி, இது வந்து கிரெடிட் 30,000. எதில் நான் இங்கே எது பற்றி பேசுகிறேன்? எல்லாமே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் பற்றி தான் பேசுகிறேன். ஏதாவது வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்ம நாஸ்ட்ரோ ஹிட் ஆகும். இது எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் கிடையாது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா எது கேஷ் எது நான் கேஷ்னு புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் கேன்சல். இப்போ ஃபார்வர்டு பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து டெபிட் ஆகும், ஆனால் பர்ச்சேஸு கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் ஆகும். ஸோ சோல்டு ஃபார்வர்ட் டிடி 15,000. சோல்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் 15,000. அப்போ ரெமிட்டட் பை டிடி, இது ஆக்சுவல் ரெமிட்டன்ஸ் இல்லை, தெர் இஸ் ஆக்சுவல் அவுட்ஃப்ளோ. இதுதான் அவுட்ஃப்ளோ. ஸோ இஃப் இட் இஸ் ஆக்சுவல் அவுட்ஃப்ளோ, இது வந்து நமக்கு டிடி ரெமிட்டன்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பொசிஷனில் 37,500 கிரெடிட் ஆகும். ஆனால் நம்மளோட நாஸ்ட்ரோவில் அது வந்து டெபிட் ஆகும். நாஸ்ட்ரோவில் அது வந்து 37,500 டெபிட். இங்கே வரைக்கும் ஓகேப்பா, எல்லாம் ரொம்ப சிம்பிள், சூப்பர் சிம்பிளாக இருந்துச்சு. அப்போ இன்னொன்று இருக்கேன், டிராஃப்ட் ஆன் லண்டன் கேன்சல். டிராஃப்ட் இஷ்யூ பண்ணோன்னா அது கிரெடிட்டில் வரும், அது வந்து கேன்சல் பண்ணோன்னா அது டெபிட்டில் வரும். ஓகே, டிடி பாட், இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் பில்லு டிடி பாட் எல்லாம் டெபிட்னா நம்ம டிராஃப்ட் இஷ்யூ பண்ணுறது கிரெடிட் தானே வரும். ஆனால் இங்கே டிராஃப்ட் கேன்சல் பண்ணிடுவோம், அதனால அது டெபிட் ஆகுது. ஓகே, 15,000 இங்கே வரைக்கும் ஓகே. இப்போ என்னாச்சு? வாட் ஸ்டெப்ஸ் வுட் யூ டேக் இஃப் யூ ரிக்வயர்ட் டு மெயின்டைன் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 7,500 நாஸ்ட்ரோ? இப்போ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் என்ன? இங்கே வந்து 65,000, இங்கே வந்து 37,500. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி 27,500 ஆச்சு. அவன் என்ன சொல்கிறான்? 27,500 வைக்காதுப்பா, 7,500 தேவை. ஸோ இஃப் யூ வாண்ட் 7,500, how will you reduce the balance? You will sell in spot. எவ்வளோ செல் பண்ணுவேன்? 20,000. ஸோ யூ வில் sell 20,000 pounds in spot. அப்போ இங்கே வந்து என்னாகும்? மைனஸ் 20,000. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 7,500. ஆனால் நீங்கள் இங்கே எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் மேலே போய் ஹிட் ஆகும் இல்லை. ஸோ இது வந்து என்ன? இங்கே பேலன்ஸ் என்ன? இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 102,500. இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 82,500. ஸோ 102 மைனஸ் 82, அப்போ என்ன? நம்ம ஓவர் பாட் பொசிஷன் ஸ்டில் 20,000. இங்கே என்ன பண்ணோம்? நம்ம ஸ்பாட்டு இது ஸ்பாட்டு சேலாக பையா? இது வந்து ஸ்பாட் சேல். ஸோ இப்போ இது சேல்னா இங்கே வந்து இந்த பக்கம் கிரெடிட்டில் 20 வந்துடும். ஸோ அப்போ இந்த பேலன்ஸு 0 ஆயிடுச்சு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? வாட் ஸ்டெப்ஸ் யூ டேக் இஃப் யூ ரிக்வயர்ட் டு மெயின்டைன் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 7,500 நாஸ்ட்ரோ அண்ட் கீப் ஓவர் பாட் பொசிஷன் ஆஃப் 7,500. இப்போ நீ ஆல்ரெடி 0 பண்ணிட்டப்பா, பட் யூ ஸ்டில் ஹேவ் டு ஹேவ் ஓவர் பாட் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பை ஃபார்வர்ட். ஸோ யூ பை ஃபார்வர்ட் ஃபார் 7,500. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டு கீப் ஓவர் பாட் பொசிஷன் ஒன் வாஸ் பை இன் ஃபார்வர்ட் GBP 7,500 as a balance is nil before this transaction. அதான் சொன்னேன், 20,000 minus 20,000 0 ஆயிடுச்சு. ஸோ அதனால் யூ ஹேவ் டு பை 7,500 worth ஃபார்வர்ட் இன் ஸோ தட் உங்கள் எக்ஸ்சேஞ்ச் பொசிஷனில் அது வந்து ஒரு டெபிட் மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போ ஓவர் பாட் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே கொஷின்ஸ் ஆர் ஆஸ்க்ட். இதே மாதிரி கொஷின் தான் November 24 கேட்டிருந்தான். ஓகே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டெபிட் கிரெடிட் என்ன, இது பேங்க் புக், இது பாஸ்புக்கு. இந்த மெயின் வந்து எல்லாருக்கும் எங்கே டவுட் வரனா, டிடி பாட்டு, பர்ச்சேஸ் பில்லு, டிராஃப்ட் கேன்சல், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதுதான் மெயின் டவுட்டை. 4-5 ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் ரிமெம்பர் இட் ஃபுல்லி. ஓகேவா? சரி, இப்போ வந்து 78 முடிச்சிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கொஸ்டின் நம்பர் 98. இது நல்ல கொஸ்டின்.
இது தக்ஷ் லிமிடெட் இஸ் பிளானிங் டு இம்போர்ட் மல்டிபர்பஸ் மிஷின் ஃப்ரம் USA at 15,000. சரிப்பா, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்ன, the company wants to avail loans at 19% interest per annum with quarterly rest. Quarterly rest என்னென்ன, 19% per annum, but 19/4 எவ்வளோ வரும்? ஸோ 4.75. ஸோ குவார்ட்டர்லி ரெஸ்ட், ஏன்னா எவ்ரி குவார்ட்டர் இட் இஸ் காம்பவுண்ட், அதுதான். At which quarterly with which can import the machine. இது வந்து ருப்பியில் லோனு. However, there is an offer from New York branch of Indian-based bank extending credit 120 days of 180 days at 2% per annum against opening of an irrevocable LC. இப்போ ஃபாரின் பேங்க்கும் கொடுக்க போகிறான் 150 நாளுக்கு 2% per annum. அப்படின்னா 2% into 180 by 365, அவங்க ஆல்ரெடி 316 கொடுத்துருக்காங்க. ஸோ பை 360 பண்ணிக்கலாம். அதர் இன்ஃபர்மேஷன், ஸ்பாட் ரேட் இது, 180 day ஃபார்வர்ட் ரேட் இது, கமிஷன் ஒன்று இருக்குது. ஓகே, கமிஷன் சார்ஜ் ஃபார் எல்சி at 12% per 12 months, 2% for 12 months. Justify offer from foreign bank should be accepted. Why? Based on present market condition, company is not interested in taking the risk of currency fluctuation and wants to hedge with an additional expense of 30,000. ஸோ எனக்கு ஹெட்ஜ் பண்ண வேணாம், எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், ஸோ ஹெட்ஜ் பண்ணிடுறேன், இன்னொரு 30,000 செலவழிக்கிறேன். வாட் இஸ் யுவர் அட்வைஸ் இஃப் ஐ வாண்ட் டு டூ தட், இஃப் த கம்பெனி ஹஸ் டு டூ தட்? ஓகே, இதில் என்ன, தெர் இஸ் ஈதர் பாரோ லோக்கலி ஆர் பாரோ இன் எல்சி. ஓகே, இப்போ பாரோ லோக்கலி என்ன, நம்ம வந்து $15,000 வேல்யூ. ஸோ இஃப் யூ பாரோ லோக்கலின்னு அர்த்தம், வாட் இஸ் த மீனிங்? இன்றைக்கே பே பண்ணிடுறீங்க. இன்றைக்கி பே பண்ணுறது எவ்வளோ, ஸ்பாட் ரேட்டு 75. ஸோ 15,000 into 75 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? யூ வில் கெட் 11,25,000. ஓகே, 11,25,000. இந்த 11,25,000 நீங்கள் பாரோ பண்ண போகிறீங்க. எதுக்கு? அவனுக்கு பே பண்ணணும் இல்லை, ஃபாரின் கரன்சியில். ஸோ அதுக்கு பாரோ பண்ணுறீங்க. எந்த ரேட்டில் பாரோ பண்ணீங்க? 19% per annum with quarterly rest. ஸோ இந்த 11,25,000 into P into 1 plus R by N whole power NT. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 plus R by N whole power NT. இது 1 plus 19% by number of compoundings. எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங்ஸ்? 4. ஓகே, ஸோ பவர் 4 into T. Tனா டைம், டைம் இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது என்னது? It is 6 months. So 6/12 or 1/2 பண்ணிக்கலாம். ஸோ 1 plus 19% by 4 whole power 2. ஓகேவா? ஸோ 1.045 தான், இதுதான் நம்பர். இது 1.0475 இப்படி தான் பண்ணுமே. 1.0475 whole power 2. ஓகே, 1.0475 into 11,25,000 is equal to 1234,413. கரெக்ட், இதுதான் வரும். திஸ் இஸ் த அமௌண்ட் யூ ஹவ் டு ரீபே இஃப் யூ பாரோ இன் ரூபி டர்ம்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இது இப்படி வாங்காமல் டைரக்ட் ஃபாரின் பேங்கோட எல்சி ஓப்பன் பண்ணி வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? 150 நாள் எல்சிக்கு என்ன சார்ஜஸ்? 2% per annum. ஸோ எல்சி வேல்யூ சேம் 11,25,000. ஏன்னா இன்னைக்கு எல்சி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஸ்பாட் இருக்கோ அதே வேல்யூ தான் எல்சியில் நம்ம கணக்கில் வரும். ஓகே, 11,25,000. அது மேலே 2% into 180/360 வந்து எல்சி ஓப்பனிங் சார்ஜஸ் 11,250. இது வந்து இனிஷியலாகவே எடுக்கிறீங்க நீங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு, interest is paid on the LC value. LC value of 15. See, LC இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், கமிஷன் சார்ஜஸ் ஆர் திஸ். ஏன்னா எல்சி வந்து நீங்கள் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்தியாவில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாரின் வேல்யூ மேலே சார்ஜ் எப்படி பண்ண மாட்டான். ஃபாரின் வேல்யூவை $15,000 ருபிக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேலே 2% கமிஷன் போட போகிறாங்க. ஓகே, அதனால தான் எல்சி சார்ஜஸ் ஸ்பாட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து எல்சி மேலே இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ, இப்போ எல்சிலையும் இது ஒரு கான்செப்ட் இருக்குது, சப்ளைஸ் கிரெடிட்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பேங்க் சப்ளைஸ் கிரெடிட் இல்லை பயர்ஸ் கிரெடிட், செல்லர்ஸ் கிரெடிட், இந்த நிறைய நேம் எல்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் டேக் கிரெடிட் ஃப்ரம் த பேங்க். ஓகே, அந்த பேங்க்கோட கிரெடிட் எவ்வளோ இருக்கீங்க? இங்கே $15,000 எடுக்க போகிறீங்க. பிகாஸ் தட்ஸ் யுவர் இம்போர்ட், யூ ஹவ் டு பே தட் மணி. அந்த $15,000 மேலே வர இன்ட்ரெஸ்ட்டு 2% நீங்கள் கம்ப்யூட் பண்ணி கடைசியில் தான் பே பண்ணுவீங்க. ஏன்னா அந்த $15,000 மேலே லோன் வந்து ஃபாரின் கரன்சி லோன், அது வந்து நீங்கள் கடைசியில் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த $15,000 into 180/360 into 2% போட்டிங்கன்னா $150 வரும். 150 plus 15,000 is 15,150. இது வந்து நீங்கள் எப்போ பே பண்ண போகிறீங்க? கடைசியில் பே பண்ண போகிறீங்க. கடைசியில்னா எல்சி அந்த மெச்சூரிட்டி அப்போ. ஓகே, அது வந்து அப்போ ரேட் என்ன? 77. ஸோ யூ வில் பே 15,150 into 77 பண்ணிங்கன்னா 11,66,550. இது வந்து ஒரு கணக்கு. ஓகே, ஆனால் இது கூட நீங்கள் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும். என்ன? நீங்கள் ஒரிஜினலாக பே பண்ணிங்கல்ல எல்சி ஓப்பனிங் சார்ஜஸ். ஓகே, ஆனால் அது வந்து டே 0 இல்லை. இந்த அமௌண்ட் எல்லாம் நான் கடைசியில் பே பண்ணுறேன். அது வந்து டே 0. ஓ, அப்போ டே 0 வந்து டே 180 எடுத்துகிட்டு வாங்க. எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? சேம் அப்ளை இது இந்தியன் இன்ட்ரெஸ்ட் ரேட். எதுக்கு? நீங்கள் இந்தியன் கரன்சியில் தானே பாரோ பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட காசு இல்லை, அதனால தான் நீங்கள் பாரோ பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட இந்த ப்ரீமியம் எல்சி சார்ஜ் பே பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் இந்தியன் கரன்சியில் பாரோ பண்ணுவீங்க. ஸோ இன்ட்டு 1.0475 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12,344 ஆகும். ஸோ இந்த 12,344 இந்த 11,60,000 ஆட் பண்ணிங்கன்னா 11,78,000 வரும். இப்போ இது என்ன ஆகுது? 11,78,000 இஸ் த டோட்டல் பேமெண்ட் தட் யூ மேக் ஆன் டே 180.
Okay, if you do what? If you open an LC and pay LC charges and pay LC interest. ஆனால் இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக ருப்பியில் பாரோயிங் பண்ணிங்கன்னா இன்றைக்கே பாரோ பண்ணி பே பண்ணிவிட்டு திருப்பி அந்த பாரோயிங்கை ரீபே பண்ணிங்கன்னா யுவர் நெட் பேமெண்ட் ஆன் டே 180 is 12,34,000. So எது பெட்டரு? 11,77,78 தான் பெட்டர். வெரி கிளியர். ஸோ அவன் கேட்ட கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் இது justify why the offer from one bank should be accepted. Yes, offer should be accepted because the overall cost on 180th day works out to 11,78,000 versus 12,34,000. Correct. அதுதான் பதில். செகண்ட் கேள்வி என்ன கேட்டிருக்கான்? Based on current market condition, they don't want to take any risk and want to hedge with an additional expense. இப்போ இன்கர் பண்ண எக்ஸ்பென்ஸே இல்லாமல் இன்னொரு 30,000 செலவழிக்கிறான். 30,000 ஸ்பெண்ட் பண்ணால் இவன் 1130 இங்கே என்ன 1178க்கும் 1234க்கும் வித்தியாசம் என்ன? யூ ஹேவ் சம் 22 + 34 சம் 56,000 இருக்கு. அந்த 56,000ல இன்னும் 30,000 போனாலும் யூ ஸ்டில் ஹேவ் சம் 20,000 55,509 இருக்கு. அந்த 55லேருந்து 30,000 நீங்கள் எடுத்தாலும் 25,509 உங்ககிட்ட திருப்பி ஸ்டில் சேவிங். ஸோ நீங்கள் வந்து இன்னும் 30,000 இன்கர் பண்ணாலும் நமக்கு இம்போர்ட் மெட்டீரியலோட எல்சியில் நம்ம பாரோயிங் பண்ணுறதே பெஸ்ட்டு. அதுதான் நீங்கள் பதில் கொடுக்கணும். ஈவன் இந்த கம்பெனி இன்கர் அமௌண்ட் ஆஃப் 30,000 டுவர்ட்ஸ் ஹெட்ஜிங், த ஃபாரின் கரன்சி பாரோயிங் இஸ் சீப்பர் பை 25,000 and the company should borrow in FC even in this scenario. இந்த சினாரியோலையும் நீங்கள் வந்து ஃபாரின் கரன்சியில் தான் பாரோ பண்ணணும் even if there is additional 30,000 காஸ்ட். ஏன்னா நெட் பெனிஃபிட் இஸ் 25,000. சரியா? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின், எனக்கு நல்லா பிடிக்கிற கொஸ்டின் இது. 98 இது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 99. இது ஒரு பயங்கரமான கொஸ்டின். A Japanese company imports high-tech printer cartridges from US worth 1 million. ஓகேப்பா. The chief financial officer of the company wishes to know the best strategy for protection against uncertainty. Okay, Japanese company டாலரில் இம்போர்ட் பண்ணுறீங்க, $1 million பே பண்ணணும். ஓகே, இவனுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரொடெக்ஷனுங்கிறா. ஃபார் பேமெண்ட் தட் இஸ் மேட் த எண்ட் ஆஃப் 3 months. 3 மாதம் கழிச்சு பே பண்ணணும். ஃபைனான்ஷியல் டீம் ஆஃப் த கம்பெனி ஹஸ் கலெக்டட் ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ரேட் கோட்டட் இன் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸ்பாட் 3 month ஃபார்வர்ட், 6 month ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. 6 month எதுக்குப்பா? நமக்கு 3 month தானே இது அனாவசியமான டேட்டா. ஓகே, பிட் ஆஸ்கர் இன்னும் கொடுத்துருக்கான். இது என்னது? 146, 146, 144, 144. என்னது? வாட் இஸ் பேஸ் கரன்சி? இது வந்து $1 is equal to 144 yen. முதல்ல சொல்லியிருக்கேன், yen is the cheapest of all. ஓகேவா? அப்புறம் டேபிள் 2 ஆப்ஷன் என்ன? ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இது ப்ரீமியமு, இது வந்து ஒரு கால் ப்ரீமியமு, புட்டு ப்ரீமியமு. இது வந்து எகைன் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இது கால் ப்ரீமியமு, புட்டு ப்ரீமியம். இது கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது? இதுக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். த எக்ஸ்பெக்டட் ஸ்பாட் ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பைரி இஸ் 144.90 by 145.05. எக்ஸ்பைரி டேட்டில் இதுதான் ஸ்பாட் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, such is the best strategy for CFO, the company to protecting uncertainty with respect to following alternatives. இவன் ஃபார்வர்ட் ஹெட்ஜ் பண்ணணுமா, 3 month கால் வாங்கணுமா, 3 month புட்டு வாங்கணுமா, ஆர் பை கால் செல் புட் பண்ணுமா? இது வந்து நவம்பர் 23 8 மார்க்கு கொஸ்டின். பயங்கரமான கொஸ்டின், ரொம்ப பிடிச்சிருக்கிற கொஸ்டின் இது. ஓகே, இது வந்து என்ன கேட்குறான்? தெர் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ்ப்பா. எது யூஸ் பண்ணி நீ வந்து பெஸ்ட் ரேட் வரும் உனக்கு? ஓகே, நம்ம ஃபார்வர்ட் ஹெட்ஜ் ஃபர்ஸ்ட் டைரக்ட் இதே ஆர்டரில் போயிடலாம். ஃபார்வர்ட் ரேட் என்ன? 3 months ஃபார்வர்டு 44, 45. இதில் நீங்கள் வந்து டாலர் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ் கரன்சிங்க டாலர். ஸோ யூ ஹேவ் டு பை டாலர். இஃப் யூ ஆர் பைங் டாலர், பேங்க் இஸ் செல்லிங் டாலர். அப்படின்னா ஆஸ்க் தான் ரேட்டு. ஸோ 145. ஸோ டைரெக்டாக 145 into 1 million is 145 million yen. This is your cost. என்னைக்கு? This is the cost after 3 months. Cash outflow after 3 months. சரி, ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுப்பா. பை கால் at 145.2. இது பை கால் என்ன? You have a right to buy at 145.2. சரி, I have a right to buy. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அது என்ன இருக்க போகுது? This is going to be 144.90 by 145.05. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் வாங்கினாலும் at 145.2 it is expected to be lower than that bid ask. See, first of all இதில் bid ask என்ன எடுக்கணும்? நம்ம சேம்பா நம்ம ஃபார்வர்டில் என்ன எடுத்திருக்கோம்? ஆஸ்க் எடுத்திருக்கோம். இங்கேயும் ஆஸ்க் தான் வரும் 145.05 எஸ்பெஷலி ஃபார் கால் ஆப்ஷன். ஸோ 145.05ல நீங்கள் வந்து வாங்குவீங்களா பிகாஸ் ஆஃப் தி ஸ்பாட்? இல்லைனா 145.2 பிகாஸ் தட் இஸ் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? எதில் வாங்குவீங்க? யூ வில் பை இட் அட் ஸ்பாட் ஒன்லி. ஸோ அப்போ உங்கள் காஸ்ட் என்ன ஆகும்னா 145.05 145.05 into 1 million 145.05 million. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இந்த கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இதுதான் பிரச்சனை. நான் முன்னாலே சொன்னேன், ப்ரீமியம் இஸ் கம்ப்யூட்டட் ஆன் வாட்? இஸ் இட் கம்ப்யூட்டட் ஆன் ஸ்பாட் ஆர் இஸ் இட் கம்ப்யூட்டட் ஆன் ஸ்ட்ரைக்? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1.66 1.74 1.35 2.1 இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ கேன் இட் லாஜிக்கலி பி ஆன் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆர் வில் இட் பி ஆன் ஸ்பாட்? என்ன சொன்னீங்க? When USD is so and so, premium is computed as percentage of strike. It is not computed as percentage of spot. ஞாபகம் வச்சுக்கோங்க, it is not on spot, it is on strike. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 145.2 வந்து நம்ம ஸ்ட்ரைக்கு. அது மேலே எவ்வளோ நம்ம கால் வாங்குகிறோம்? 3 month.
ஓகே கால் அண்ட் புட்டு 3 month 145.2 இது வந்து 1.6766 ஸோ 1.6766 into 145.2 இஸ் 2.43 million yen. இப்போ இதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ பண்ணலாம் எனக்கு ரேட் கொடுக்கலையே ஸோ வில் டேக் at 2.43 million. ஸோ வாட் இஸ் யர் டோட்டல் காஸ்ட் இந்த 145 ப்ளஸ் 2.43 போட்டால் 147 million. ஸோ ஒன் கேஸில் 145, செகண்ட் கேஸில் 147. இப்போது தேர்ட் கேஸ் தேர்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்கான் செல் புட்டு என்னடா ஸோ வென் வி பை புட் ஐ ஹேவ் அ ரைட் டு செல் சம்திங். இப்போ வந்து இதில் நமக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நமக்கு இதில் வந்து பேஸ் கரன்சி பேஸ் கரன்சி வந்து இது கோர்ட்டில் நமக்கு டாலர். ஓகே இஃப் ஐ பை புட் ஐ ஹேவ் அ ரைட் டு செல் டாலர். ஆனால் இந்த இடத்துல நமக்கு டாலர் செல் பண்ணுமா டாலர் வாங்கணுமா யாரும் இம்போர்ட்டர்ப்பா வி நீட் டு பை டாலர். அதனால் யூ ஹவ் சோல்டு புட் ஸோ சம்படி ஹேஸ் அ ரைட் டு செல் யூ டாலர். அப்போ உங்கள் டாலர் உங்கள் கையில் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூ வில் செல் புட் என்ன ஆகும் வென் யூ செல் புட் யூ கெட் த ப்ரீமியம் ரிசீவ் ஆகும். ஸோ இதில் வந்து செல் புட்டு எந்த ரேட்டு 145.2 அதுக்கு ப்ரீமியம் என்ன 1.7414. ஸோ வந்து 1.7414 into 145.2 யூ வில் கெட் 2.528. அதுதான் உங்களோட இன்கம். ஓகேவா அது வந்து தட் இஸ் யுவர் இன்கம். அப்போ ஆன் டியூ டேட்டு மார்க்கெட்டில் ரேட் என்ன எக்ஸ்பெக்டட் ரேட்டு 144.9 by 145.05. சரி நீங்கள் புட்டு பையர் அவங்களோட ஆங்கிள்லேருந்து இங்கே யோசிப்பாருங்க அவனோட ஆங்கிள்லேருந்து இங்கே யோசிப்பாருங்க அவன் வந்து டாலர் விற்க போகிறான். ஸோ இஃப் ஹீ செல்லிங் டாலர் பேங்க் இஸ் பையிங் டாலர். ஓகேவா பேங்க்கில் மார்க்கெட் ஓகே வென் ஹீஸ் செல் ரேட்னா இட் இஸ் த ரேட் அட் விச் ஹீ இஸ் செல்லிங் டாலர் ஆர் பேங்க் இஸ் கோயிங் டு பை. Okay, if bank is going to buy, which rate is applicable? Bid rate is applicable. அதனால for that fellow, the applicable rate to be compared is 144.9. ஸோ அவன் 144.9 அது பெட்டரா இல்லை இவனுக்கு 145.2 பெட்டரா டைரெக்டாக சொல்லுவானே 145.2 பெட்டர். ஸோ ஹீ வில் எக்ஸசைஸ் அட் 145.2. ஆனால் 145.2ல நம்ம வந்து ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்கோம் புட்டு செல்லுக்கு அது வந்து 2.528 million. நெட் ப்ரைஸ் என்ன 142. ஸோ அவங்க நம்மளோட நெட்டு காஸ்ட்டு 142.67 million. இது வந்து நம்பர் 3. ஓகேவா நெக்ஸ்ட் 4 என்ன பை கால் செல் புட் போத் அட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆஃப் 146 ஸ்ட்ரைக்கு நம்ம பை கால் செல் புட் பண்ணோம்னா கால் ப்ரீமியம் வந்து பே பண்ணுவோம் செல் புட் ப்ரீமியம் வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ 1.3505 into 146 இது வந்து நமக்கு ப்ளஸ் இது வந்து நமக்கு அவுட்ஃப்ளோ 146 into 145 146 into 1.3505 is equal to 1.97 million. இது வந்து நமக்கு கால் ப்ரீமியம் நம்ம பே பண்ணுறது மைனஸ் 146 into 2.1% வந்து புட் ப்ரீமியம் நமக்கு ப்ளஸ் உள்ள வருது. ஓகேவா ரெண்டு நெட் அமௌண்ட் எவ்வளோ 1.09 million ரிசீவ். அப்புறம் விச் ஒன் வில் கெட் எக்ஸசைஸ் ஆன் த டியூ டேட் இது என்னது நம்ம ஸ்பாட் என்ன இப்போ ஸ்ட்ரைக் 146 ஆனால் ஸ்பாட் வந்து 144.9 by 145. So the put seller has a right to sell to you at 146. அவன் அதுக்கே வித்துருவானே and you have a right to buy call at 146. Why will you buy? மார்க்கெட்டில் போய் பார்த்தா 144.9 is the rate at which bank will buy and 145.05 is where bank will sell. You can buy it in market itself at 145.05. ஆனால் இங்கே வந்து 146. ஸோ யூ வில் நாட் எக்ஸசைஸ் த கால். ஆனால் புட்டால் மட்டும் புட் எக்ஸசைஸ் பண்ணிடுவான். ஸோ யுவர் ரேட் வில் பி 146 தான் எக்ஸசைஸ் ஆகும். ஓகே ஸோ யுவர் ரேட் வில் பி 146 million மைனஸ் 1.09 அப்படி போட்டால் 144 million. ஸோ இது வந்து 4. இந்த நாளில் எது சீப்பு அதுதான் கேள்வி என்ன செலக்ட் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த நாளில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன ஒன்று வந்து 147 145 142 அப்புறம் இது 144 கிளியராக 142 என்ன செல்லிங் அ புட் ஆப்ஷன் த பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் as the net cost of buying 1 million is lowest at 142.67 million. சரியா இது முடிஞ்சது. இது வந்து கொஸ்டின் நம்பர் 99 முடிஞ்சதுக்கப்புறம் 98 99 முடிச்சிட்டோம் 101க்கு போகலாம். ஓகேவா 101 இந்த கொஸ்டின் நவம்பர் 24 கேட்டிருக்கான். True Life Inc., a US-based company, has won a contract to implement a project in India. The project will require an initial investment of 8,000 million. The project along with equipment will be sold to Indian government for 9,600 million in 1 year. ஓகே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 8,000 million இன்வெஸ்ட்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் செல் இட் டு கவர்மெண்ட் 9,600 million. ஓகே சின்ஸ் த இந்தியன் கவர்மெண்ட் வில் பே இன் Indian rupees, the company is worried about exchange rate volatility. Government will buy it in rupees only, அதனால volatility இருக்குது. Construct a swap that will help True Life Inc. to reduce the exchange rate risk. exchange rate risk கம்மி பண்ணுறதுக்கு ஒரு swap construct பண்ணுங்கன்னு சொல்கிறான். Assume the Indian government offers a swap at the spot rate of USD INR 80 in 1 year. So spot rate INR 80 அதே ஸ்பாட் ரேட்டில் அவங்க வந்து ஆஃப்டர் 1 இயரும் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி ஸ்பாட்டு அதே ரேட்டில் ஸ்வாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. The spot rate after 1 year is expected to be 84. ஒரு வருஷம் கழிச்சு அது 84 ஆக போகுது. ஆனாலும் ஸ்வாப் வந்து 80 தான் இருக்குது. Further, you may assume True Life Inc. can take a USD loan at 6% per annum. Advise whether the company should offer this option or do nothing. This is November 24 question. ஓகேவா இதில் என்னது ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,000 பா.
8,000 current spot என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 80. ஸோ பை 80. ஸோ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டாலர் டர்ம்ஸ் வந்து 100 million. ஓகே, தே ஆர் கோயிங் டு பை பேக் அட் 9,600. 9,600 வந்து மில்லியனு. அட் தட் டைம் ஸ்பாட் இஸ் 84. அப்போது அந்த ஸ்பாட் லெவலில் நமக்கு வந்து இட் இஸ் 9,684 பண்ணிங்கன்னா 114.29 million வரும். ஓகே, ஆனால் இதே 9,600 இஃப் யூ எக்ஸசைஸ் த ஸ்வாப் வித் த கவர்மெண்ட் அட் 80, த ரேட் வில் பி 120 ஆர் த US டாலர் அமௌண்ட் வில் பி 120 million. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கான்? ஆப்ஷனு அட்வைஸ் வெதர் தே ஷுட் ஆப்ட் ஃபார் திஸ் ஆப்ஷன். என்ன ஆப்ஷனு? ஸ்வாப் ஆப்ஷன். ஓகே, ஸ்வாப் இஸ் கன்சிடர்ட் என்டையர் சேல் வேல்யூ. இதில் வந்து ஒரு கொஷின் எங்கேயும் சொல்லலை, ஆனால் இவங்க தான் ஒரு 2 வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வேல்யூ மேலே ஸ்வாப் இஸ் ஆன் ஃபுல் வேல்யூ ஆர் ஸ்வாப் இஸ் ஓன்லி ஆன் த பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. ஃபுல் வேல்யூ இருந்துச்சா என்ன ஆகும்? ஒரிஜினலி நம்ம ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100, எகெயின் வந்து சேல் வேல்யூ 9,600 by 80 பண்ணிங்கன்னா 120. ஸோ மைனஸ் யுவர் 6% ஆன் 100 million இஸ் யூ வில் கெட் 14 million ப்ராஃபிட். இது வந்து ஃபுல் அமௌண்ட் மேலே ஸ்வாப் இருந்தால், ஃபுல் அமௌண்ட் மேலே ஸ்வாப் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வாப் இஸ் ஓன்லி ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன். அப்போது ஒரிஜினல் 100 பண்ணோம், அந்த 100 திருப்பி வருது உங்களுக்கு. ஆனால் பேலன்ஸ் 1,600 இருக்கே, அது மேலே ஸ்வாப் இல்லை. ஸோ அந்த 1,600 by 84 பண்ணிங்கன்னா 19 million வரும் உங்களுக்கு. ஸோ யூ காட் 100 வாட் எவர் யூ இன்வெஸ்டட் அட் 80 பேக், பட் ஆனால் 90 பேலன்ஸ் 1,600 யூ ஆர் ஓன்லி கெட்டிங் 19 million. அண்ட் திஸ் வாஸ் யூர் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 100. அந்த ஒரிஜினல் 100 மேலே 6 million இன்ட்ரெஸ்ட் எப்படியும் இருக்குது. ஸோ யூர் நெட் ப்ராஃபிட் வந்து 13 million, 13.05. எப்படி இந்த 19.05 minus 6 பண்ணா. ஓகே, ஆப்ஷன் 3 என்ன? ஸ்வாப் இஸ் நாட் கன்சிடர்ட் டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட்டட் ஃபியூச்சர் ஸ்பாட். ஆப்ஷன் டிரான்சாக்ஷனில் ஸ்வாப்பே இல்லை, அதானே கேட்டிருக்கான். வெதர் யூ ஷுட் ஆப்ட் ஃபார் திஸ் ஸ்வாப் ஆர் டூ நத்திங். இது சேல் வேல்யூ வந்து 9,600 டிவைட் பை ஸ்பாட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஜும் ஒன்றும் பண்ணல, ஸ்வாப் பண்ணல. ஸோ 114.29 minus original investment 100 minus interest 6, net 8.29. So company should opt for a swap if possible for full sale proceed. If it is not possible, at least for investment value do the swap. இதுதான் ஆன்சர். ஓகே, இது வந்து கொஸ்டின் இருக்கிறது ஒன்று, ஆன்சரில் கொடுத்தது இன்னொன்று. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் கொஷின் எல்லாம் முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அட்டாக்கு லாஸ்ட் பால். இது என்ன லாஸ்ட் டாபிக் ஆக்சுவலி பவர் பிளே. ஓகே, இது நமக்கு வந்து நம்ம ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இதான் ஒரு பெரிய தலைவலி. அந்த நாஸ்டோ வாஸ்டோ மாதிரி இது ஒன்றும் தலைவலி. இது எதுக்கு இருக்குதுன்னு தெரியல, சிலபஸில் ஆனால் இருக்குது, படித்து ஆகணும். அண்ட் எனக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து நான் அடுத்த 2-3 அட்டம்ப்டில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஒன் கொஷின் எஸ்பெஷலி இந்த கொஷின் பேப்பர். இது MCQவும் வரலாம். ஓகேவா? அதனால் இது விட்டுட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஐ எம் டெல்லிங் திஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட் ஒன்லி. சரியா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இப்போ இது ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்னென்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை நமக்கு ஒரு நாளைக்கு அது எக்ஸ்பயர் ஆக போகுது, ஆர் மெச்சூர் ஆக போகுது. அந்த நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த நாளைக்கும் பண்ணலாம், ஒரு நாள் முன்னாலும் பண்ணலாம், ஒரு நாள் அப்படியும் அப்புறமும் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை நீங்கள் பிஃபோர் டியூ டேட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம், ஆன் டியூ டேட் ஆக்ஷன் எடுக்கலாம், ஆஃப்டர் டியூ டேட் அப் டு 3 days லேட்டர் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? யூ கேன் டேக் டெலிவரி, கேன்சலேஷன், இல்லை எக்ஸ்டென்ஷன். யூ கேன் டூ 3 things. பிஃபோர் டியூ டேட் யூ கேன் டேக் டெலிவரி, கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன். எனக்கு 10 நாள் முன்னே வந்து கொடுத்துருப்பான்னு சொல்லலாம். 10 நாள் முன்னே வந்து வேணாப்பா எனக்கு அந்த டிரான்சாக்ஷன் போச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லலாம். இல்லை 10 நாள் முன்னாள் வந்து சார் அவன் வந்து நான் ஒரு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணியிருக்கேன், அந்த இம்போர்ட் வந்து டிலே ஆகிடுச்சு, ஸோ நான் வந்து அந்த பேமெண்ட் ஒரு 10 நாள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம். இது இம்போர்ட்டுக்கும் இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்கலாம், இன்வேர்டு இருக்கலாம், அவுட்வேர்டு இருக்கலாம். ஓகேவா? சேம் ஆன் டியூ டேட் டெலிவரி இருக்கலாம், கேன்சலேஷன் இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபெடாய் ரூல்ஸ், இஃப் யூ கோ பை ஃபெடாய் ரூல்ஸ், you can also do something up to 3 days after the date of maturity. Up to 3 days after the date of maturity. Okay. அது வந்து அதையும் லேட் டெலிவரி, லேட் கேன்சலேஷன், லேட் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். ஆனால் அதில் என்னடா பிரச்சனை, அது எப்படி ஆகும்னு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தீஸ் ஆர் த 9 things. ஒரு மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். இன்னொன்று இருக்கும், யூ கேன் கோ ஆஃப்டர் 3 days ஆஃப்டர் மெச்சூரிட்டி. 4th டேயும் போகலாம். அப்போ அவன் சொல்லுவான், அப்பா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டேன், கெயின் எல்லாம் என்னோடது, லாஸ் எல்லாம் உன்னோடது. ஓகேவா? அப்படி தான் இது. திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சில விஷயம் உங்களுக்கு யூ நீட் டு நோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ வில் டெல் யூ சர்டன் திங்ஸ். அது நடுவில் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு அது கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ தான் புரியும். ஓகே, நான் கான்செப்ட் கொஸ்டினை பேரலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேரலாக முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாப் சார்ஜஸ். வென் எவர் யூ டூ இந்த மாதிரி
குழப்பிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிவரி கேன்சலேஷன், டெலிவரி இல்லை கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன், பிஃபோர் டியூ டேட், ஆஃப்டர் டியூ டேட் மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா சில சார்ஜ் எல்லாம் உங்களுக்கு இடிக்கும். என்ன சார்ஜ் இது? ஒன்று வந்து ஸ்வாப் என்னென்னா, ஸ்வாப் சார்ஜஸ் ஆர் applicable when bank is buying and selling for different time frame due to customer action, one spot other forward. அப்படின்னா buy forward plus sell spot, இல்லைனா செல் ஃபார்வர்டு ப்ளஸ் பை ஸ்பாட், இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி கஸ்டமர் பண்ணுற நியூசன்ஸ் வேல்யூவில் கஸ்டமர் பண்ணுற நியூசன்ஸ் வேல்யூனால ஏதாவது பேங்க் பண்ண வேண்டிய இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சார்ஜ் பண்ணுவாங்க. பேசிக்கலி பேங்க் இஸ் சேஞ்சிங் த லைபிலிட்டி. ஓகே, ஒரு ஸ்பாட்டு ஃபார்வர்டு சேஞ்ச் ஆகுது, அந்த ஸ்பாட்டு ஃபார்வர்டு சேஞ்ச் ஆகுதுனால தெர் இஸ் சம் சார்ஜஸ். ஓகே, அது என்னன்னு வென் வி சி எ ப்ராப்ளம் புரியும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஃப்ளாட் சார்ஜ், இது யூஸ்வலாக ஒரு கொஷனில் கொடுப்பாங்க, 1000 ரூபா 100 ரூபா ஏதோ வந்து ஃப்ளாட் சார்ஜ் இருக்கும், அது வந்து நீங்கள் சார்ஜ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் ஆர் கேன்சலேஷன் கெயின் லாஸ், இது என்னன்னா இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் ரேட், தட் இஸ் ரேட் எக்ரேட் வித் கஸ்டமர் ஒரு நாளுக்கு ஒன்று வாங்குறேன்னு சொன்னான் இல்லை விற்கிறேன்னு சொல்கிறான், அந்த ரேட்டுக்கும் அப்புறம் அண்ட் இன்டர் பேங்க் ரேட், தட் இஸ் சேல் ஆர் பை ரேட் இன் த மார்க்கெட் ஆன் டியூ டேட் entered into by the bank due to customer cancellation. கஸ்டமர் கேன்சலேஷன்னால நான் போய் இன்டர் பேங்க்கில் ஏதோ அது ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் கவுண்டர் பண்ணுறதுக்கு ஐ எம் டூயிங் அ உல்டா டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் டூ, ரைட், இஸ் கால்ட் ஆஸ் அ கேன்சலேஷன் கெயின் லாஸ். இது என்னது உங்களுக்கு புரியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் புரியும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ், இது என்ன? இன்ட்ரெஸ்ட் இஸ் applicable on funds when there is inflow and outflow of funds for the bank. Okay, in case of post maturity transaction, back to back rate will be considered. In other cases that rate will be ignored. In case of early delivery, interest is not computed using B2B rate. Okay, இதெல்லாம் என்னமோ இருக்கு, அது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண புரிஞ்சிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று உண்டு. ஓகே, ஃபைனலி நியூ கான்ட்ராக்ட், என்னென்னா நியூ கான்ட்ராக்ட். ஓகே, entered into in case of extension or cancellation and delivery. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் நான், ஏன்னா இது வந்து நமக்கு நான் 9 + 1 சொன்னேன், என்னது 3/3 மேட்ரிக்ஸ் + 1, என்னது அர்லி ஆக்ஷன், நீங்கள் முன்னாலேயே டியூ டேட் முன்னாலேயே வந்து டெலிவரி கேன்சலேஷன் எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்க, இல்லை ஆன் டியூ டேட் டெலிவரி கேன்சலேஷன் எக்ஸ்டென்ஷன், ஆஃப்டர் டியூ டேட் 3 days அப் டு ஆஃப்டர் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி டெலிவரி கேன்சலேஷன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஆஃப்டர் 3 days. ஓகேவா, இதில் இந்த 10 சினாரியோ இருக்குது. இந்த 10 சினாரியோவில் என்னென்ன சார்ஜ் எல்லாம் கஸ்டமர் பேர் பண்ணணும் அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இன் கேஸ் ஆஃப் அர்லி ஆக்ஷன் யூ ஹேவ் ஸ்வாப் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அர்லி ஆக்ஷன் என்ன? டெலிவரி. ஓகே, முன்னாலேயே 10 நாள் முன்னாலே போய்ட்டு எனக்கு டெலிவரி கொடுத்துருன்னா யூ வில் பி ஹேவ் டு பேர் 2 சார்ஜஸ், ஸ்வாப் சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். ஓகே, அது ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு மெயின் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இந்த 2 கேஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் பிஃபோர் டியூ டேட் போகாமல் ஆஃப்டர் டியூ டேட் போனால் பேங்க் ஹேஸ் அ ரைட் நாட் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ் வித் யூ. ப்ராஃபிட்ஸ் என்னடா? ஆமாப்பா, நீங்கள் கேன்சலேஷன் கெயின், ஸ்வாப்பு, இன்ட்ரெஸ்ட் அதுலேயும் ப்ராஃபிட்டும் வரலாம் அப்பப்போ. ஏன்னா நீங்கள் வந்து புக் பண்ணுற கான்ட்ராக்ட் ஒரு ரேட்டு, கேன்சல் பண்ணுற கான்ட்ராக்ட் வேறு ரேட்டு, பேங்க் கூட மேட் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் ஷேர் அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இஃப் யூ கோ ஆஃப்டர் த டியூ டேட். ஓகே, அது வந்து ஃபஸ்ட் விஷயம், தெர் இஸ் நோ ப்ராஃபிட் ஷேர். செகண்டு, இஃப் யூ டூ எனி டிரான்சாக்ஷன் இன் டியூ டேட், வெதர் இட் இஸ் டெலிவரி, கேன்சலேஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் யூ ஆர் நாட் டூயிங் எனி திங் பியாண்ட் த டியூ டேட், பிஃபோர் டியூ டேட் ஆர் ஆஃப்டர் டியூ டேட், ஸோ நோ இன்ட்ரெஸ்ட். இன்னொன்று, ஃபார் ஆல் கேன்சலேஷன்ஸ் நீங்கள் ஆன் டியூ டேட், பிஃபோர் டியூ டேட், ஆஃப்டர் டியூ டேட் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் ஹிட் ஆஃப் கேன்சலேஷன் கெயின் லாஸ். இது கம்பல்சரி இருக்கும், டெஃபினட் 100% இருக்கும். தென் whenever there is an extension, there is always a new contract. So இங்கே நியூ கான்ட்ராக்ட், இங்கே நியூ கான்ட்ராக்ட், இங்கே நியூ கான்ட்ராக்ட். ஓகேவா, அப்புறம் இன்னொன்று, இந்த 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 3 கேஸ்லையும் எல்லாமே சேமாக இருக்கும். ஏன்னா see, if you are asking after due date up to 3 days from date of maturity, asking for a delivery, you will have exchange gain loss, interest, swap plus new spot. Whereas you say cancellation, இப்போ நியூ ஸ்பாட் இருக்குது, அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் எக்ஸ்டென்ஷன், அப்போ நியூ ஃபார்வர்ட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஒரே தே லுக் ஆல் சிமிலர். அண்ட் இந்த 10th கேஸ் இருக்குதுல்ல, அதையும் சேம் தான். இட் வில் பி ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் கெயின் லாஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்வாப் எல்லாம். ஸோ இன் ஆல் தீஸ் 4 கேசஸ் இட் லுக்ஸ் வெரி வெரி சிமிலர். சரியா, அது வந்து ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஆன் டியூ டேட் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிவரி, ஆமாப்பா எக்ரி டு பை சம்திங் ஆர் எக்ரி டு செல் சம்திங், அதே பண்ணுறேன், அதுக்கு தெர் இஸ் நோ சார்ஜ், நோ இம்பேக்ட். ஓகேவா, அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறப்போ யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் கேன்சலேஷன் கெயின் லாஸ் ப்ளஸ் நியூ இது நியூ கான்ட்ராக்ட், வெதர் இட் இஸ் பிஃபோர் டியூ டேட், ஆன் டியூ டேட் ஆர் ஆஃப்டர் டியூ டேட். ஓகேவா, அப்புறம் இஃப் யூ ஆர் டூயிங் கேன்சலேஷனில் ஈதர் ஆன் டியூ டேட் ஆர் பிஃபோர் டியூ டேட், யூ வில் ஹேவ் ஒன்லி ஒன் சார்ஜ் விச் இஸ் கேன்சலேஷன் கெயின் லாஸ். அண்ட் நீங்கள் பிஃபோர் டியூ டேட் டெலிவரி கேட்டால் தான் உங்களுக்கு ஸ்வாப் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
வேறு எதுவுமே இருக்காது. இது வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு இப்போ இது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப தேர் ஆர் டூ மெனி வேரியேஷன்லாம், ஆனால் நீங்கள் 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, இப்போது இதில் இன்னொரு சம் மோர் எடிஷன் பாயிண்ட்ஸ். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் overdue without instruction before automatically cancel within 3 working days after maturity. ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் நாம விட்டா அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, இது அப்புறம் சொல்கிறேன். If original contract is sought to be extended, it shall be cancelled and rebooked for new delivery period. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டிங்கன்னா எங்கே எக்ஸ்டென்ஷன் கேட்டாலும் யூ வில் ஹேவ் a cancellation gain loss ப்ளஸ் நியூ கான்ட்ராக்ட், அப்படி தான் இருக்கும். ஓகே, அப்புறம் FEDA guidelines want rounding off for 0.0025. ஸோ வந்து கரன்சி வந்து 4 decimal வரும் and everything is rounded to nearest 0.25 பைசா. ஓகேவா? whenever interbank rates are given and bank has to enter into one side, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா. இது 2 பாயிண்ட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த 2 பாயிண்ட்டு ODFC இன்டர்பேங்க்கு, இந்த 2 பாயிண்ட் அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இது இந்த அளவுக்கு கொஞ்சம் வாட் எவர் லிட்டில் யூ அண்டர்ஸ்டுட், இது வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஓகே, லெட் அஸ் டேக் ஏ சினாரியோ. இது வந்து ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷன். On 10th July, an importer entered into forward contract with bank for $50,000. ஓகே, டியூ on 10th September. இவன் என்னைக்கு வாங்கினா 10th ஜூலைக்கு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணான். எப்போ டியூ டேட்டு 10th September, 3 மாதம் 2 மாதம், ஜூலை டு ஆகஸ்ட், ஆகஸ்ட் டு செப்டம்பர் 2 மாதம். ஓகே, at an exchange rate of 66.84. ஓகே, இதில் வந்து மார்ஜின் கிஜின் ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லைப்பா, டைரக்ட் கொடுத்துருக்கான் 66.84. The bank covered its position in the interbank market at 66.68. இது என்ன இன்டர்பேங்க் கவர் என்னது? வாட் தேர் சேயிங் இஸ், நான் ஒரு பேங்க்கு, நீங்கள் வந்து இம்போர்ட்டர், நீங்கள் வந்து சார் எனக்கு வந்து 66.84 நம்ம வந்து ஆன் 10 செப்டம்பர் நீங்கள் ஒரு டாலர் செல் இட் டு மீ. எவ்வளோ டாலர் இது? $50,000. ஓகேப்பா, செல் பண்ணுறேன். ஆனால் செல் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கணும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? போய் இன்டர்பேங்கில் போய் கேட்பேன், டேய் பசங்க ICICI HDFC எனக்கு $50,000 வேணும் அன்றைக்கி, ஏன்னா யாருக்கும் நான் $50,000 கொடுக்கணும். ஸோ ஐ ஆம் கோயிங் டு பை ஃப்ரம் யூ அட் வாட் ரேட்? 66.68. ஓ, 16 பைசா கெயின். ஆமாம், அப்படி தான். ஐ வில் செல் டு யூ at 66.84. ஐ வில் பை ஃப்ரம் இன்டர்பேங்க் at 66.68. ஐ எம் ஆல்வேஸ் அட் கெயின். பேங்க் என்றைக்கே பேங்க் வில் நெவர் லூஸ் மணிப்பா. ஓ, எஸ்பெஷலி ஆன் கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன், கஸ்டமர் ஒன்லி வில் லூஸ் மணி. Exchange margin was 0.1% on buying and selling. So, ரெண்டு மேலேயும் margin இருக்கு. Okay, exchange margin. Then interest on outlay of funds was 12%. So, funds மேலே interest 12%. எதுக்கு இது? அது ஐன்னு சொல்லல, அந்த மேலே 12%. You are required to show the calculations to how the bank would react if customer requested on 7th or 10th or 12th September. இது பாருங்க, 12th September, 10th September was our due date. நீ 3 நாள் முன்னாள் வந்த 7th. எக்ஸாக்ட்லி ஆன் டியூ டேட் வந்தேன் 10th. டியூ டேட் கழிச்சு 2 நாளுக்கு அப்புறம் வந்தேன், வித்தின் த 3 days பீரியட். இந்த 3 சினாரியிலையும் இஃப் யூ கேன்சல் த கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட் த கான்ட்ராக்ட், எக்ஸ்டெண்ட் த கான்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ்டென்ஷன் டில் 10th November, இன்னும் 2 மாதம். ஹவு வில் த சார்ஜஸ் பி? இப்போ நம்ம இங்கே பார்த்தோமே சார்ஜ், இந்த சார்ஜ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ பேசிக்கலி வி ஆர் டேக்கிங் ஆல் 9 சினாரியோஸ் இன் ஒன் சிங்கிள் ப்ராப்ளம். இதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம், எல்லா தலைவலிக்கும் ஒரே ப்ராப்ளம். ஓகே, அண்ட் ஒரே ப்ராப்ளமில் தான் எல்லா தலைவலி. ஓகே, சரி. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க இவன்? 7th September, 10th September, 12th September 3 டேட்ஸு, அதோட ஸ்பாட்டு, ஃபார்வர்ட், ஸ்பாட் ஓவர் செப்டம்பர், ஸ்பாட் ஓவர் அக்டோபர், ஸ்பாட் ஓவர் நம்பர். இது ஸ்பாட் ஓவர் செப்டம்பர் அக்டோபர் நம்பர் என்னன்னு மீனிங் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேவ் கிவன் பஞ்ச் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? 7th, 10th, 12th சொல்லியிருக்கேன்ல, ஃபஸ்ட்டு நம்ம 7th எடுத்துக்கலாம். 7th வந்து பிஃபோர் டியூ டேட். பிஃபோர் டியூ டேட் என்ன? இது வரும் S+I, E+D, S+I, ED by C and ED by C plus N. Okay, before due date na, on 10/7 original date, 2-month forward by USD customer at 50,000 at 66.84. இங்கே பாருங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ எப்போவுமே ரைட் 2 columns. ஒரு காலம் வந்து கஸ்டமர், இன்னொரு காலம் வந்து பேங்க். இப்போ கஸ்டமர் இது பண்ணால் பேங்க் என்ன பண்ணுவான்? பேங்க் இஃப் கஸ்டமர் இஸ் அக்ரிங் டு பை, பேங்க் இஸ் அக்ரிங் டு செல். ஸோ டு செல் $50,000 at 66.84 on 10th of September. This is called original agreed rate. சரியா? ஒரிஜினல் agreed rate. இது வந்து பேங்க் கஸ்டமரோட டிரான்சாக்ஷன். ஆனால் பேங்க் வந்து இன்டர் பேங்கோட இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணுவானே, என்னது 66.68 வாங்க போகிறானே. ஸோ எக்ரி டு பை $50,000 இன் இன்டர் பேங்க் அட் 66.68 on 10th of September. ஸோ அதே நாளைக்கு இன்னொரு ஃபார்வர்ட் இன்டர் பேங்க்கில் இவன் என்டர் பண்ண போகிறான் பேங்க்காரன். ஓகே, எதுவுமே ஓப்பன் பொசிஷன் வச்சுக்க மாட்டாங்க பேங்க்காரங்க. ஓகே, இது ஒரு 10th of ஜூலையில் பண்ண டிரான்சாக்ஷன் இது. அண்ட் இந்த ரேட்டை 66.68 தான் நம்ம இன்டர் பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா?
இப்போ 7ஆம் தேதி 7th of September 10th September மெச்சூரிட்டி 7th of September இந்த ஆள் வந்து சொல்கிறான் சார் இதெல்லாம் வேணாம் சார் எனக்கு கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதானே நமக்கு 3 சினாரியோ கொடுத்துருக்காங்களே, கேன்சல், எக்ஸிக்யூட், எக்ஸ்டெண்ட். ஸோ கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? சி யூ ஆர் கமிங் பிஃபோர் த டியூ டேட். ஓகே சரிப்பா, முன்னாலே வந்துட்டேன், வெரி குட். ஓகே ஸோ இப்போ ஐ எம் கோயிங் டு கேன்சல். சரி கேன்சல்னா நான் என்ன பண்ணணும்? ஆஸ் அ பேங்க் நான் என்ன பண்ணணும்? நீ கொடுத்துருக்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க, ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அந்த கான்ட்ராக்ட்? ஸோ I am supposed to sell you $50,000 at 66.84. ஓகே முடியல, ஏன்னா நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனால் ஐ ஆம் பையிங் 66.68 $50,000 வாங்க போகிறேன்னே 3 நாள் கழிச்சு ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்கேன் இன்டர் பேங்க்கில். ஸோ அது நான் எப்படி ஹவுலே பேலன்ஸ் இட்? ஐ வில் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். என்ன மார்க்கெட்டில் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நான் என்ன சொல்லுவேன்? பாஸ் ஐ எக்ரி டு பை ஃப்ரம் சம்படி at 66.68. அது பக்கத்தில் வைங்க $50,000. நவ் ஐ எம் எக்ரிங் டு செல் $50,000 on 10th. 3 நாள் கழிச்சு நான் $50,000 விற்க போகிறேன். என்ன ரேட்டு? ஸோ 7th 10th ஃபார்வேர்டு என்ன? ஸோ 7th 10th ஃபார்வேர்டு 66.38/40. ஆனால் இப்போ வந்து இந்த ஆள் வந்து பேங்கரு கஸ்டமர் ஆகிட்டான். மீனிங் இவன் போய் இன்டர் பேங்க்கில் பேசிகிட்டு இருக்கான்னா இன்டர் பேங்க் ஹஸ் பிகம் த பேங்க் அண்ட் ஹீ இஸ் நவ் பிகம் த கஸ்டமர். ஸோ ஹீ ஹேஸ் டு செல். ஒரிஜினலாக என்ன? ஹி வாஸ் பையிங் at 66.68. நவ் த சேம் $50,000 he has to sell off in the interbank. He has to square off his position. ஸோ அவன் என்ன பண்ணுவான்? அவன் போய் he will go and sell the dollar. செல் பண்ணுறப்போ he is a customer. ஸோ அதர் பார்ட்டி interbank is the bank. ஸோ he is selling, other party is buying. அப்படின்னா banker wish to buy the base currency. இங்கே base currency டாலர். ஸோ bid rate will be applicable 66.38. ஆனால் இதில் வந்து இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன? ஆல் டிரான்சாக்ஷன் தெர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். ஆமாப்பா எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் இருக்குது. அப்போ என்ன? ஃபர்ஸ்ட் 2 டிரான்சாக்ஷனில் வி அஸ்யூம் தட் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட். ஓகே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி டைரெக்டாக ரேட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் ஹேஸ் டு பி செப்பரேட்லி ட்ரீட்டட். ஸோ வென் ஐ ஆம் கோயிங் டு செல், ஐ வில் செல் இட் at 66.38. ஆனால் மார்ஜின் கம்மி பண்ணி இப்போ whenever you are selling as a customer you lose the margin, right? So 66.38 into 0.1% will be 0.00638 மைனஸ் பண்ணோன்னா 66.3136. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இஃப் யூ ரவுண்ட் இட் ஆஃப் இட் வில் பி 66.3136 இல்லை. ஸோ 11.25 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ 66.3125 யூ வில் கேன்சல். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க? சரி, நான் சொன்னது கிளியராக பிடிச்சிக்கோங்க. ஐ எக்ரி டு பை சம்திங் ஆன் 10th. ஓகே, ஸோ தட் ஐ கேன் டெலிவர் டு த கஸ்டமர் வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ நான் இது வாங்க போகிறது ஐ வில் நவ் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் ஆன் 7th itself டு செல் சம்திங் on 10th of September. அட் வாட் ரேட்? அது வந்து 66.3125. ஓகே, 66.3125 நான் விற்க போகிறேன். ஓகேவா? இந்த 66.3125 நான் விற்க போகிறேன்னா வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் லாஸ் ஃபார் த பேங்க்? இதில் வந்து கேன்சலேஷன் என்ன? 2 சார்ஜஸ் தான் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் ப்ளஸ் நியூ கான்ட்ராக்ட். கேன்சலேஷனா ஓன்லி எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ். இப்போ எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் என்ன? இங்கே என்ன நம்ம டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் ரேட், தட் இஸ் ரேட் அக்ரீட் வித் த கஸ்டமர், நம்ம கேஸில் 66.84, and interbank sale rate or buy rate in the market due to due date rate entered into by bank due to customer cancellation. கஸ்டமர்னால தான் நான் 66.3125 என்டர் பண்ண தேவை வந்தது. The necessity for entering at 66.3125 because of the customer. So I am closing my contract at 66.3125. So நான் உனக்கு I was supposed to sell you at 66.84 but I am being forced to sell outside at 66.3125. நடுவில் இருக்க லாஸ் நீ காம்பன்சேட் பண்ணு. So the difference between these two 50,000 into 0.5275 is 26,000. இந்த லாஸை கஸ்டமர்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணுவோம், பேங்கால் ரெக்கவர் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ், இந்த சிச்சுவேஷனில். ஓகேவா? இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு இது வேணாப்பா, எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துரு. எக்ஸிக்யூஷன்னா டெலிவரி கூட எனக்கு வேணும், இன்றைக்கே வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே சரி இன்றைக்கே டெலிவரி கொடுத்துருவேன், பண்ணிடுவேன். எந்த டேட்டுக்கு டெலிவரி பண்ண போகிறேன்? 66.84. அதே ரேட்டு தான் டெலிவரி பண்ண போகிறேன். ஆனால் எங்கிட்ட இல்லையே, நான் போய் மார்க்கெட்டில் வாங்கணும். ஸோ 7th போய் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குவீங்க. இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ரேட் என்ன? ஜாஸ்தியாக தான், காஸ்ட்லியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரேட்டு தான் அப்ளிகபிள் 66.37. ஆனால் 37 ப்ளஸ் மார்ஜின் இருக்கும். ஸோ 66.37 into 0.1% plus is equal to பார்த்தீங்கன்னா 66.4363. 4363னா it is easily 4375. அப்போது ஸோ you will buy in spot at 66.4375. யூனா இங்கே நான் சொல்கிறது பேங்க் பற்றி பாருங்கள், ஹெட்டிங்கே பேங்க் தான். ஓகே, பேங்க் இஸ் கோயிங் டு பை இன் மார்க்கெட் at 63.4375 and give it off to the customer at 66.84. ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சுது. ஓகேவா? ஆனால் டியூ டேட்டுக்கு there is one more buy transaction இல்லையா?
இல்லையா? டியூ டேட்டுக்கு ஐ ஹவ் agreed to buy from interbank at 66.68 இல்லையா? ஸோ அதுக்கு again I have to enter into contract. So I will enter into a forward contract to sell 50,000 on 10th September. I will enter the contract on 7th only, but on 10th September I will enter into a contract on 7th September with a due date of 10th to sell dollar. ஏன் இன்டர்பேங்க்ல வாங்க போறேன்ல, அந்த நாள் திருப்பி செல் பண்ணிடணும். at what rate? சேம் ரேட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமே. இங்கே 66.38 மைனஸ் மார்ஜின் இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து 66.315. ஸோ ஐ வில் செல் இட் அட் 66.3125. ஸோ இது ஒன்றாச்சு. ஓகே, இது வை பிகாஸ் ஐ எம் க்ளோசிங் அவுட்டு ஒரு பேக் டு பேக் ட்ரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ண தேவை, அதனால இது பண்ணுறேன். இப்போ இந்த 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்து எனக்கு 2 சார்ஜ். என்ன சார்ஜ்? ஸ்வாப்பு, இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? கஸ்டமர் ஆஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூஷன் டெலிவரி ஒன்றே தான், ஸ்வாப்பு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஸ்வாப்புன்னு என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒரு பை ஸ்பாட்டு செல் ஃபார்வர்டு, இல்லை பை ஃபார்வர்டு செல் ஸ்பாட்டு. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஆன் த டேட் 7th 7ஆம் தேதி when the customer came and did the qualification, என்ன பண்ணியிருக்கான்? he sold a forward. என்ன sold forward? இப்போ தானே கண்டுபிடிச்சோம் இந்த ரேட்டு. enter into forward contract 61.38 minus so and so to sell on 10th. correct. if he sold a forward, he also has to buy a spot. இப்போ ஸ்பாட்டில் வாங்கினானே டு டெலிவர் என்ன ரேட்டு? 4375. ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தான், டிஃபரன்ஸ் தான் யுவர் ஸ்வாப் சார்ஜஸ். ஸோ buy at 43.4375, sell at 66.3125. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள். யூஆர் பையிங் at higher rate, selling at lower rate. அது இந்த ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிறது லாஸ். ஸோ தட் இஸ் ஸ்வாப் லாஸ். 50,000 into that loss of 0.125 is 6,250. அதுதான் உங்களோட ஸ்வாப் சார்ஜஸ். ஓகேவா? இது ஸ்வாப் சார்ஜஸ். இது வந்து பை ஸ்பாட் செல் ஃபார்வர்ட் ஆர் செல் ஸ்பாட் பை ஃபார்வர்ட் ஆன் த டேட் ஆஃப் த குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ சொல்ல எனக்கு சிரிப்பு வருது குவாலிஃபிகேஷன் வேர்டு. சரி, எனிவே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் ஃப்ளோ. இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? see there has to be a pushing of cash flows, முன்னால இல்லை பின்னால. ஓகே, there is some change in cash flow. see ஒரிஜினலாக I was supposed to have a cash flow only on 10th. ஆனால் உங்களால் இந்த கஸ்டமர்னால the cash flow is happening on 7th. so there is a pre-pouring. 7th எனக்கு என்னாச்சு? யூ ஹவ் கிவன் மீ மணி டைரக்ட்லி. 7th என்னாச்சு? யூ பர்ச்சேஸ் அட் 66.84. அது வேற விஷயம். ஆனால் எனக்கு என்னாச்சு? ஐ ஆம் ஹேவிங் டு பை இன் த மார்க்கெட் at 66.37. ஸோ ஐ ஹேவ் டு பை at 66.37 ப்ளஸ் 0.1%. என்ன ரேட்டு மார்க்கெட்லேருந்து எந்த ரேட்டு வாங்கினேன்? 4375. ஸோ ஐ எம் பையிங் at 66.4375 and selling it to you at 66.84. ஸோ there is a flow from my side that I am buying from the market. There is a flow from my side, that is a flow from your side, that is you are buying from me. இந்த ரெண்டு ஃப்ளோக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன டிஃபரன்ஸு? ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட் அட் 4375, சோல்ட் அட் 84. ஸோ பேசிக்காக எனக்கு கேஷ் சீக்கிரமாக வந்துச்சு. So I purchased low rate, sold at high rate. So difference of 50,000 into minus 0.4025, 20,000 rupees வந்து cash flow எனக்கு சீக்கிரமா I have got it earlier in advance. So அது amount மேலே 3 நாள், because 7th 10th day difference 3 days. 3 days into 12%, 3 by 12 உங்களுக்கு 19 rupees interest. இது வந்து profit. In the interest profit. So it's a gain, interest gain. So this interest will be given to you. So what is your total scenario in the swap plus interest? 6250 minus 19 போட்டிங்கன்னா 6230. So this is the charges on the customer for if the customer asks for early delivery before the due date. இப்போ on the due date என்ன ரெண்டு முடிச்சிட்டோமே, early delivery இதெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம இது முடிச்சிட்டோம். ஃபைனலி எக்ஸ்டென்ஷன் கேட்டான். எக்ஸ்டென்ஷன் என்ன? சேம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ் ப்ளஸ் நியூ கான்ட்ராக்ட். இப்போ நியூ கான்ட்ராக்ட் என்ன? விச் டேட் இஸ் ஆஸ்கிங் எக்ஸ்டென்ஷன் ஃபார்? இஸ் ஆஸ்கிங் எக்ஸ்டென்ஷன் ஆன் 7th ஃபார் 10th of November. ஆன் 7th 10th of November. சி இங்கே ஸ்பாட் ஓவர் நவம்பர்னா யூஸ்வலாக தீஸ் ரேட்ஸ் ஆர் மந்த் அண்ட் ரேட்ஸ். ஆனால் நம்ம இங்கே கொடுக்குற ரேட் என்னன்னா, we are here because we don't have any 10th November rate. We will assume that இந்த ரேட் தான் 10th November ரேட். சி 10th November இவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா 10th November he is going to buy from you. நீ பேங்க், ஓகே, customer is going to buy from you. If he is going to buy from you, which rate is applicable? Askல 66.7000. ஆனால் அதில் மார்ஜின் ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் இந்த we assume all these rates are including margin. ஆனால் அப்புறம் வர ரேட்டில் மார்ஜின் இருக்காதுன்னு assume பண்ணிக்குவோம். ஸோ 66.70 ப்ளஸ் 0.1% ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் 66.7675. ஸோ இந்த 26,375 நமக்கு ஒரு லாஸ் இருந்துச்சே, எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ், ப்ளஸ் 50,000 into this. This is the extension contract value. ஓகேவா? இந்த லாஸ் you have to pay, the customer has to pay to the bank, and the new contract is at 66.7675. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
இல்லை ஒன்றுமே இல்லை. So we are doing before due date. If it is delivery, swap plus interest. If it is cancellation, is only exchange loss. If it is extension, it is exchange gain loss plus உங்களோட இது என்ன நியூ கான்ட்ராக்ட் வேல்யூ. சரியா? அப்போ டியூ டேட்டில் இஃப் தெர் இஸ் ஆக்சுவலி அ டிரான்சாக்ஷன், நான் டெலிவரி எடுக்கிறேன், ஒன்றுமே இருக்காது. இஃப் இட் இஸ் டியூ டேட், தெர் இஸ் அ டிரான்சாக்ஷன், கஸ்டமர் ஆஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன், யூ டெலிவர் அட் த ரேட் தட் வாட் யூ அக்ரீடு. சரி, 10th நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு அக்ரி பண்ணீங்க? 6.84. அந்த ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கோ, அதில் ஒன்றும் சார்ஜ் கிடையாது. ஓகேவா? ஸோ தெர் இஸ் நோ இம்பேக்ட் ஹியர். ஆனால் அந்த நாளைக்கு நீங்கள் வந்து எனக்கு ஐ வில் டோன்ட் வாண்ட் டெலிவரி, ஐ வாண்ட் கேன்சலேஷன் சொன்னால், யூ வில் அகெயின் ஹேவ் டு டூ கேன்சலேஷன் கெயின் லாஸ். கேன்சலேஷன் கெயின் லாஸ் எப்படி பண்ணுவோம்? இது இப்போ நம்ம earlier we did everything on 7th. இப்போ we are going to do everything based on 10th. இப்போ 10th அவன் வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னான். கேன்சல் பண்ணேன்னா, அடே பாவி, நீ வந்து இன்றைக்கி தான் நான் விற்க போகிறேனே, ஐ எம் சப்போஸ் டு செல் இட் யூ, நீ இன்னைக்கு வேணான்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறது? மார்க்கெட்டில் விற்றுக்கோ. ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு பை ஃப்ரம் இன்டர்பேங்க், செல் இட் ஆஃப் இன் த மார்க்கெட். வாட் ரேட் ஆர் யூ பைங் ஃப்ரம் இன்டர்பேங்க்? 66.68. இங்கே தான் சொல்லியிருக்கோம். 66.68. ஓகே, போய் மார்க்கெட்டில் விற்றுக்கோ. That's what the customer will say. So if you go and sell it off in the market, what rate? மார்க்கெட்டில் ஸ்பாட் வந்து 66.1517. இப்போ இவன் விற்க போகிறான்னா, பேங்க் இஸ் கோயிங் இன் டு இன்டர்பேங்க்னா, ஹீ வில் பிகம் த கஸ்டமர். ஸோ அதர் பார்ட்டி, த இன்டர்பேங்க் இஸ் பிகமிங் த பேங்க். ஸோ அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு செல் டாலர் அப்படின்னா, பேங்க் இஸ் பைங் டாலர் அப்படின்னா, பிட் ரேட் இஸ் அப்ளிகபிள். ஸோ 66.15. இதுக்கு மேலே திருப்பி மார்ஜின் ஒன்று உண்டு. ஸோ 66.15 minus 0.1%. 66.15 minus 0.1%. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 66.0850 ஆகும். ஸோ 66.0850க்கு is where he'll go and sell it off in the market. I was originally supposed to sell to you at 66.84, ஆனால் மார்க்கெட்டில் உன்னால கேன்சல் பண்ணேன்னு சொன்னேன் இல்லை, அதனால I'm having to sell it in market at 66.0850. So the difference between those two is exchange gain loss. 37,750. $50,000 into 0.7550, that is 37,750. See, இதுக்கும் இதெல்லாம் நீங்கள் போடணும். These are all same transaction. நான் மேலே கொடுத்தது தான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. இட் இஸ் சேம் டேட்டா, ஒரு டேட்டா ப்ரெசன்டேஷன். ஆனால் மெயின் இஷ்யூ இதுதான். இப்போ அந்த நாளுக்கு அவன் வந்து, சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து நியூ கான்ட்ராக்ட் கொடுங்க. ஸோ ஆன் டியூ டேட், இஃப் இஸ் நியூ கான்ட்ராக்ட், யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேவ் கேன்சலேஷன் லாஸ். இந்த மெயின் 37,750 லாஸ் எப்படியோ இருக்கும், 37,750. ஆனால் நியூ கான்ட்ராக்ட் வந்து யூ வில் எக்ஸிக்யூட்டட் நியூ ரேட். அன்னைக்கு ஆன் 10th, வாட் இஸ் த ரேட் ஃபார் 10th of November? 10th of November ரேட் இது. So 66.56/61. And the rate applicable? Now you become the bank and you are selling dollar. So 61 will be applicable. But 61 plus 0.1 margin. 66.61 into 0.1% plus போட்டிங்கன்னா 66.6766. அது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 6775 ஆகும். ஸோ த நியூ கான்ட்ராக்ட் வில் பி அட் 66.6775. எப்படி வந்தது? 66.67 ப்ளஸ் 0.1% போட்டிங்கன்னா 66.61 into 0.1% ப்ளஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் 66.67661. இது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நியரஸ்ட் 25க்கு இந்த ரெண்டுமே 75 ஆயிரும். ஓகே, ஸோ யூ வில் சே ஐ எம் கோயிங் டு கிவ் யூ நியூ கான்ட்ராக்ட் 66.6775. ஓகேவா? இது சேம் திங். ஒரிஜினலாக என்ன ஆச்சு, ஒரிஜினல் பேக் டு பேக் என்ன, அப்புறம் கேன்சலேஷன் ரிக்வெஸ்ட் வந்தது. கேன்சலேஷன் ரிக்வெஸ்ட் வந்தால் இவன் வந்து நான் மார்க்கெட்டில் விற்க போகிறேன், ஏன்னா உனக்கு நாள் வாங்க முடியல, ஸோ நான் மார்க்கெட்டில் விற்று தான் ஆகணும். ஸோ ஐ எம் செல்லிங் இட் ஆஃப் அட் 66.15 லெஸ் மார்ஜின். ஸோ அந்த வேல்யூ என்ன? 66.15 minus 0.1% போட்டால் இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது இது மலை தாண்டிட்டோம். ஓகே, we have crossed the second mountain. Then final 3 days, late up to 3 days. ஓகே, இதில் என்ன ஆகும்? இதில் வந்து he is coming to you on 12th. See, up to 3 daysனா he can come up to 13th. ஸோ he can come up to 13th. ஸோ 13th வராமல் 13th வர்றது 12th வந்துட்டான். 12th வந்து எகெயின் டெலிவரி வேணும், எக்ஸ்டென்ஷன் வேணும், இல்லை எனக்கு கேன்சல் பண்ணு. இப்போது இதில் ஒன்று பாயிண்ட், இந்த 2-3 பாயிண்ட் இருக்குது. இதுதான் ரொம்ப unnecessary complicated thing. இது where it is post due date தான் மெயின் நியூசன்ஸ். இதில் சில பாயிண்ட் இன்னும் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து whenever 10th day சாயங்காலம் என்னைக்கு அவன் வரலையோ டியூ டேட்டுக்கு, உடனே நீங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவீங்க. You will fully cancel everything and buy something called as optionally deliverable forward contract for next 3 days. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் ட்ரான்சாக்ஷன் 2 month ஃபார்வர்டு அட் 66.84, பேக் டு பேக் அட் 66.68. ஓகே, வெரி குட். 10th நோ ஆக்ஷன், இவன் மறந்துட்டான், ஆள் எங்கே போய் உட்காந்துருக்கான். ஸோ வாட் வில் யூ டூ? நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்டர் பேங்க்கில் 66.68 வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு யூ வில் செல் இட் ஆஃப் இன் த ஸ்பாட். ஏன் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் வேறு பண்ணதுக்கு ஒன்றும் இல்லையே. ஸோ யூ ஹேவ் டு நெசசரிலி செல் இட் ஆஃப் இன் த ஸ்பாட். ஸ்பாட் ரேட் என்ன? 66.15 வித்தவுட் கன்சிடரிங் த மார்ஜின்.
அடா பாவி இது என்ன காம்ப்ளிகேஷன், அதான் காம்ப்ளிகேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் இட் டு த கஸ்டமர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் காம்ப்ளிகேஷன் என்ன, நீங்கள் மார்க்கெட்டில் விட்டீங்க, ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் கஸ்டமருக்கு இன்னும் 3 நாள் இருக்கே வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு. ஸோ கஸ்டமர் ஹீ கேன் கம் பேக் எனி டைம் இந்த நெக்ஸ்ட் 3 days. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவான், ஓகே நீங்கள் ஐ கேன் கம் பேக் இன் எனி 3 days. ஸோ பேங்க் வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, நான் ஒரு கான்ட்ராக்ட் வாங்க போகிறேன் மார்க்கெட்டில், ஆப்ஷனலி டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் விச் கேன் பி பாட் ஓன்லி வென் ஆர் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் போஸ்ட் மெச்சூரிட்டி transaction. You cannot normally buy for any general thing, and bank can buy only for this. And this when you purchase it at what rate? At the month end rate. So even if the contract can be delivered immediately also, next day or 1 day, 2 day, 3 day, at your choice, at the bank's choice, you can ask for delivery. Aanalum the rate will be month end rate. So month end rate enninga, he is on which date? He is on 10th. He is not yet on 12th. Innu 10th la irukum. So 10th la month end rate enna 66.28/32. So he will, because the bank is now the customer, the ask rate will be applicable 32. 32 mela margin irukka, irukumo illiyo paakalam. So 32 mela margin இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இது செகண்ட், யூ ஆர் பர்ச்சேசிங் அன் ஆப்ஷனலி டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வித்தவுட் மார்ஜின். ஓகேவா? ஓகே, தென் ஃபார் மந்த் எண்ட் ரேட். அப்போது என்ன பண்ணுவோம், நமக்கு 12th வந்து கஸ்டமர் வருவான், வந்துட்டு ஹீரோ சார் நான் மறந்துட்டேன் வர்றது, ஸோ கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லுவான். கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண சரிப்பா பண்ணிடுறேன். பண்ணுறதுக்கு என்ன, யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் இன்டர்பேங்க் பேக் டு பேக், ஒன்லி ஆப்ஷனலி டெலிவரபிள் கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அது நீங்கள் மார்க்கெட்டில் விற்க போகிறீங்க. அந்த ஆப்ஷனலி டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும். ஸோ யூ வில் பேசிக்கலி பை தட் ODFC and then sell it off in the market. Okay, so you will buy it at 66.3 and sell it off at spot. 12th na, what is the spot rate? Spot rate is 65.96. இது 12th in a spot rate is 96, because you are selling off in the market la spot rate of 65.96. So you will sell it off in the market 96. adukku margin irukka, cancellation price less margin 0.1%. So in the third la, only in this scenario you will have a margin. All previous transactions ku margin irukadu, neither the closure nor the ODFC nor the original back to back cancellation எதுக்குமே இருக்காது. only the cancellation of ODFC மட்டும்தான் மார்ஜின் இருக்கும். ஸோ மார்ஜின் இஸ் கம்ப்யூட்டட் only here. ஓகேவா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6.96 minus 0.1% போட்டால் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 65.8950 வருது. இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சு. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் சார்ஜ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்பாட்டு, இவன் வந்து கேன்சலேஷன் கேட்டிருக்கான். ஸோ இந்த 3 சார்ஜ் இருக்குது. ஸோ இஃப் இஸ் ஆஸ்க் ஃபார் கேன்சலேஷன் 3 சார்ஜ், நம்ம 3 சார்ஜ் கம்ப்யூட் பண்ணணும். இப்போ நம்ம மெயின் தலைவலி அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பாட் பண்ணிடலாம், இந்த ஸ்வாப் பண்ணிடலாம். ஸ்வாப்னு என்ன, பை ஸ்பாட் ஆர் செல் ஃபார்வர்ட், இல்லை பை ஃபார்வர்ட் அண்ட் செல்ஃப் ஸ்பாட். இப்போ இங்கே இது திஸ் பை ஸ்பாட் செல் ஃபார்வர்டு விச் டேட் ஆர் வி டாக்கிங் அபவுட்? ஆர் வி டாக்கிங் அபவுட் 10th இல்லை ஆர் வி டாக்கிங் அபவுட் 12th? எந்த விச் டேட்? சி இன் அர்லியர் கேஸ் when we had for early delivery swap plus interest, அதில் வந்து we took everything as on 7th. இங்கே என்ன பண்ண போகிறோம், you are going to consider everything as on the due date. Due date ennachu, you have sold it off in the market at 66.15. whatever you purchased from interbank at 66.68, you sold it off at 66.15. so that is a spot sale. There is a spot sale. Don't consider this spot, the ODFC transaction irukku illaya, ODFC cancellation, adha don't consider as a spot sale. Consider only this 66.15. நீங்கள் whatever you have sold off in the market on 10th, consider that. அதே நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஃபார்வர்ட் என்டர் பண்ணீங்க, ஆமாம் என்டர் பண்ணீங்களே ODFC, ஸோ கன்சிடர் த ODFC 66.32 as buy forward. ஸோ 66.32 minus 66.15. see இந்த ரெண்டு எதுக்கு கன்சிடர் பண்ணணும்னா, the logic is both these transactions have to be on same date. வேறு டேட்டில் இருக்கக்கூடாது. The swap means same date you entered buys forward, sells spot, இல்லை buy spot, sell forward. ஒரே நாள் எப்போ என்டர் பண்ணீங்க? 10th தான் என்டர் பண்ணீங்க, 12th பண்ணலையே. 12th நீங்கள் வந்து ஒன்று 12th வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்று பை ஸ்பாட் பண்ணிங்க, செல் ஸ்பாட் பண்ணிங்க, ஒரு பை ஃபார்வர்டு. ஆனால் ஃபார்வர்டு வந்து யூஆர் எக்ஸிக்யூட்டிங் எ ஃபார்வர்டு. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் பை ஃபார்வர்டு. ஓகே, நீங்கள் செல் ஸ்பாட் பண்ணிங்க. ஸோ 12th ஒன்றும் ஆகலை டிரான்சாக்ஷன், 10th தான் ஆச்சு. ஸோ 10th இந்த 2 டிரான்சாக்ஷன் ஆச்சு. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தோஸ் 2, தட் இஸ் யூ ஆர் பையிங் அட் 66.32 and you have sold off at 66.15. you have sold off at a lesser value only. So 17 paisa on 50,000 is 8,500. this is your swap loss or swap charges ன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒன்று. செகண்ட், எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ், இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்ட் என்ன,
where is there a movement of fund? இங்கே movement of fund எந்த நாளைக்கு இருந்துச்சு? See, and there is a 2-day delay. Okay, அந்த 2 daysக்கு into 12% into by 365 அதெல்லாம் ஓகே. ஆனால் 50,000 also okay. What are the rates that you have to consider? எந்த நாள்லேருந்து எந்த நாளுக்கு கேஷ் ஃப்ளோ சேஞ்ச் ஆச்சு? when was there actually a movement of funds? See, என்னாச்சு? First movement of fund happened at when you made a spot sale. அது whatever you bought from market, you sold off in the spot at 66.15. Okay, there was actually a cash flow. Okay, நீங்கள் டாலர் வந்தது அதே டாலர் மார்க்கெட்டில் விற்றுறீங்க, you got 50 at 66.15 and you also had a forward buy. In the forward buy, you entered into a transaction at interbank rate. On that day only you purchased, no? On 10th you purchased at $50,000 at 66.68. So on the forward contract, forward interbank contract execute பண்ணீங்க and on the same date you sold it off in the market. இந்த ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கேஷ் ஃப்ளோ மூவ்மெண்ட் உங்களோட. ஏன்னா ஓடிஎஃப்சி அது எல்லாமே கேஷ் ஃப்ளோ கிடையாது, யூ ஜஸ்ட் எக்ரீட், அவ்வளோதான், யூஆர் கேன்சலிங் த திங். ஆனால் இதில் மட்டும் ஆக்சுவலி there is a physical movement of dollar. So the difference between those two, இல்லையா, that 66.68 minus 0.66.15. So you purchased at 68, sold at 15, there is a loss. So on the 0.53 மேலே 50,000 into 2/365 into 12% போட்டிங்கன்னா 17.42 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். இதில் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நம்ம இது முடிக்காமல் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஓகேவா? இங்கே நான் சில ஐட்டம் சொன்னேன். என்னது? For banks cancel original contract on due date and book ODFC for next 3 days. இது டியூ டேட் நாளைக்கு கஸ்டமர் வரலன்னா பேங்க் வில் என்டர் இன்டு an ODFC. they have to necessarily enter. Some of you may ask, சார் ஃபஸ்ட்லேயே ஓடிஎஃப்சியே பண்ணலாமே, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, திஸ் த ரூல், ஃபெடரல் ரூல், அதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள். ஓகே, இது ஃபஸ்ட் ரூல். அப்புறம் என்ன, whenever interbank rates are given and bank has to enter into one-sided transaction due to cancellation request from customer, exchange margin will be applicable and will be on the last cancellation by the bank. அதனால தானே நம்ம இங்கே எங்கேயுமே கேன்சலேஷன் சார்ஜ் எடுக்கதே இல்லை. இங்கே எடுக்கலை, லாஸ்ட் கேன்சலேஷன் தான் எடுத்துருக்கோம். ஓகே, இது செகண்ட் பாயிண்ட். அப்புறம் மூணாவது இன்னொன்று பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் இஸ் அப்ளிகபிள் whenever there is an inflow and outflow of funds for the bank. சரி, ஓகே. இன் கேஸ் ஆஃப் போஸ்ட் மெச்சூரிட்டி, இப்போ நம்ம பண்ணது பேங்க்ஸ் பேக் டு பேக் டிரான்சாக்ஷன் ரேட் will be considered. கிளியராக சொல்லிட்டானே, பேக் டு பேக் டிரான்சாக்ஷன் ஒரிஜினல் பேக் டு பேக் என்ன 66.68. இன் அதர் கேசஸ் தட் ரேட் will be ignored. ஆமாம், இன் அதர் கேசஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணலையே. இது என்ன யூஸ் பண்ணோம்? இங்கே இன்ட்ரெஸ்ட் வேறு எங்கே இருந்துச்சு? யூ ஹேட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அர்லி டெலிவரியில் நம்ம அது யூஸே பண்ணலையே இன்ட்ரெஸ்ட்க்கு. we did not 66.68 வரலையே. you had 66.4375 66.84. you did not have 66.68. so இது ஞாபகம் வச்சுக்கணும். Interest is applicable in case of post maturity. Banks back to back transaction will be considered. In other cases that rate will be ignored. In case of early delivery, interest is not computed using B2B rate. அதான் சொன்னேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், ட்விஸ்ட்டு, கன்ஃபியூஷன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதனால தான் இது ஒரு பெரிய தலைவலி. 10 வாட்டி நானே சொல்லிட்டு இருக்கேன் தலைவலி. அதனால் இது படிக்க விடாதீங்கப்பா. உங்கள் எக்ஸாம், என்னோட எக்ஸாம் நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கணும், சரியா? ஸோ யூ காட் திஸ் 17 rupees as இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். அப்புறம் தென் யூ ஹேவ் எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ். எக்ஸ்சேஞ்ச் கெயின் லாஸ் என்ன? இட் இஸ் ஒரிஜினலி எக்ரீட் ரேட் மைனஸ் நியூ இன்டர்பேங்க் ரேட் போஸ்ட் கேன்சலேஷன். ஸோ ஒரிஜினல் ரேட்டு 84. ஃபைனலாக நான் வந்து மார்க்கெட்டில் கேன்சல் பண்ண ரேட் என்ன? 65.895. அதே ரேட், எதில் மார்ஜின் இருக்குன்னு இல்லையோ அதே ரேட்டுக்கு தான் இது. ஸோ ஐ ஹாவ் agreed to sell to you at 66.84, but I have sold it off in the market at 65.89. So எனக்கு கம்மி வருது காசு. So that difference, loss 94 paisa into 50,000 is my loss. Okay, அந்த loss நீ reimburse பண்ணும். So total loss to be borne is your 47,250 is your exchange gain loss, 17 rupees is your interest, 8,500 is your swap. Okay, மூணு ஆட் பண்ணிங்கன்னா 55.767. ஓகே, இதுதான் மெயின். எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனுக்கு மெயின் காரணம், மெயின் ரீசன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமர் ஆஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன் என்ன? சேம் லாஸு 55,767 ப்ளஸ் நியூ ஸ்பாட்டு. சரி, 12th நியூ ஸ்பாட் என்ன? 12th டேட்டுக்கு நியூ ஸ்பாட். அந்த நாளைக்கு எக்ஸிக்யூஷன் கேட்டானா யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஹெம் at what rate? You will give it to him at 65.99. Okay, this is the rate at which you are selling. He is buying and you are the banker. So if you are selling, ask rate is applicable. 65.99 plus 0.1%. So 65.99 into 0.1% plus is equal to 66.0559. 0550. 66.0550. 66.0550.
ஏன்னா ஐ காட் ரேட் ஆஃப் 66.05599 அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 550 வந்துடும். ஓகே, இதே கான்ட்ராக்ட் எனக்கு ஸ்பாட்டில் வேணாப்பா எக்ஸ்டென்ட் பண்ணி கொடு. எவ்வளோ மாதம்? 2 months. 2 months ரேட் என்ன? நவம்பருக்கு ரேட் இங்கே லாஸ்ட்டு 49, 66.49, 66.49 into 0.1% plus 66.5565, so you can take it as 5575, 66.5575. So your total loss plus 50,000 into this rate. சரியா? So this is what is your fate of forward contract பா. With this நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, நான் வந்து இன்னொரு 2 விஷயம், இது வந்து இந்த எல்டிஆர் நோட்ஸ் நான் இதில் பண்ணியிருக்கணும், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. நான் உங்களுக்கு P600 நோட்டு கீழே லிங்க் இருக்குது. நான் என்னோட எல்லா ரிசோர்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், ஃபாரெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், இது விடாதீங்க ப்ளீஸு. இது விட்டுட்டு அங்கே போய் சார் ஒன்றும் தெரியாது சார் அப்படியெல்லாம் இருக்காதிங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு 10 ப்ராப்ளம் என்னமோ சால்வ் பண்ணியிருக்கேன், இன்னும் 5-6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் போங்க. ஓகேவா? சரி, ஸோ திஸ் கன்க்ளூட்ஸ் அவர் ரிவிஷன் ஆஃப் ஃபாரெக்ஸு. அப்புறம் அடுத்த சாப்டர் ஏதாவது பண்ணணுன்னா நான் பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட்டு கொடுங்க, நான் அது பார்த்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுறேன். சரியா? சரி, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஆல்வேஸ் ரைட் திங்ஸ் வில் ஹேப்பன் இஃப் யூ புட் இன் த ரைட் எஃபர்ட். சரியா? பாய்.